அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1004. வழக்கம் போல ராமு சார் வியாழக்கிழமை பேசுவாரு. இந்த முறை வெள்ளிக்கிழமை பண்ணியிருக்கோம். அதாவது நேற்று பேச வேண்டியது அவர் நம்ம வேற செஷன் போட்டதுனால இன்னைக்கு அவருக்கு சான்ஸ் கொடுத்தாச்சு. பேச போற சப்ஜெக்ட் ஒரு புக்கு, சிவில். எல்லாரும் பார்த்திருப்போம். அன்னியன் படம் பார்த்திருப்போம். அதுல மல்டிபிள் பர்சனாலிட்டி பத்தி தெரிஞ்சிருப்போம். இதுல ஒரு பெண்ணோட 15 பர்சனாலிட்டி பத்தி சொல்றாங்க. அப்நார்மல் சைக்காலஜி. ஒரு கிட்டத்தட்ட 2350 கவுன்சிலிங் செஷன், ஒரு 16 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் வச்சு அவங்க கார்னியல் வெல்போர் அவங்க தான் ஒரு கேர்ளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஹிப்னோ தெரப்பியில ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. சைக்கோ தெரப்பி யூஸ் பண்றாங்க. இதுல இன்னொரு படமும் வருது, நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும். நடுவுல தான் காணுமான்னு பார்த்தா இது அடிக்கடி காணாது போயிடுது, நிறைய பக்கத்தை காணாது. அந்த மாதிரிதான் ஒரு ஸ்டோரி இது. சார் போட்ட உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இது போட்ட உடனே அவர்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கல. சரி, ஒரு நல்ல புக்கு செலக்ட் பண்ணியிருக்காரு, அருமையான சப்ஜெக்ட், கேட்போம் அப்படின்னு தோணுச்சு. நார்மலா போட்ட உடனே நான் பேசுவேன், கொஞ்சம் நான் பேசிட்டு தான் ஃபைனல் பண்ணேன். இந்த மாதிரி அவர் போட்ட உடனே சரி ஓகே அப்படின்னு தோணுச்சு. எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் இது, தெரிஞ்சிக்க வேண்டிய சப்ஜெக்ட். அதாவது சொல்லப்போனா புத்தகம் படிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். மூவி கூட இருக்கு, பார்க்கலாம். மகிழ்ச்சி, பார்ப்போம். இந்த மேடை முத்தையா ராமநாதனுக்காக. நன்றி, வணக்கம், வாழ்த்து, பாராட்டு. டாபிக் பேரு சிபில், SYBIL, சிபில். இப்ப இந்த புக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுது. அதான் பார்த்தேன், அட்டை வேற மாதிரி இருக்கேன்னு. ஆமா, அரை மணி நேரம் ஆகுது. ஏற்கனவே 2 புக்கு வாங்கினேன். ஒரு புக்கை ஒரு ஆள் எடுத்துன்னு திருப்பி கொடுக்கல. அவரும் சைக்காலஜிஸ்ட் வச்சுக்கோங்களேன். அப்புறமா இன்னொரு புக்கு மாடியில் கிடக்குது, இப்ப எடுக்க முடியல. சரி அப்படின்னுட்டு இன்னொரு புக்கு வாங்கிடலாம்னு வாங்கிட்டேன். ஒர்த் வைல் இது. அப்புறம் நான் 2005 ஹிப்னாட்டிக் சர்க்கிளில் இந்த டாபிக் பேசினேன்னு போட்டிருந்தேன். அப்புறம் தப்பு, இது February 1993 ஹிப்னாட்டிக் சர்க்கிளில் பேசியிருக்கேன். இதுதான் ஒரிஜினல் பேப்பர்ஸ். அதனால நான் இது அங்கே ரெஃபரன்ஸில் இல்லாமல் போயிடுச்சு. இது ஒரிஜினல் 1993 February சிவில் பேசியிருக்கிறேன். இது 31 வருஷம் ஆகுது இந்த புக்கை நான் படிச்சு. ஒரு 10 டாக் கொடுத்துருப்பேன் வேற வேற இடங்கள்ல. ஹிப்னாட்டிக் சர்க்கிளே 2-3 தடவை கொடுத்துருக்கிறேன், ரெஃபரன்ஸும் பண்ணியிருக்கிறேன். ஃப்ராய்டு ஏராளம் பேசிக்கிறேன் வச்சுக்கோங்களேன். அதனால இது சைக்கோ அனாலிசிஸ் பேஸ்டு புக்கு. இன்னொரு புக் இருக்குது, இது பேசின உடனே அடுத்து பேச வேண்டிய புக்கு, அடுத்த வாரம் பேச வேண்டிய புக்கு இது. ஃபைட் அகேன்ஸ்ட் ஃபியர்ஸ்ன்னு பேரு. இந்த புக்கை அரிச்சு பேஜெல்லாம் போய் அதுக்கப்புறம் வேற வழியிலன்னு நானே இதை ஜெராக்ஸ் அடிச்சு வச்சிருக்கிறேன். ஃபைட் அகேன்ஸ்ட் ஃபியர்ஸ்ன்னுட்டு லூசி ஃப்ரீமன் இன்னொரு லேடி, இதுவும் சைக்கோ அனாலிஸ்ட். சைக்கோ அனாலிசிஸ் ப்ராப்ளம் இருந்து கவுன்சிலிங் போறாங்க, அப்புறம் சைக்கோ அனாலிசிஸ் படிச்சு சைக்கோ அனாலிஸ்ட் ஆகுறாங்க, அதுக்கப்புறம் புக் எழுதுறாங்க. இது அருமையான புக்கு. இதோட ஃபாலோ அப் மாதிரி வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட இதை அடியொற்றி அதுவும் வரும். இதுல மல்டிபிள் பர்சனாலிட்டி வரும். அதுல ஒரே ஆளுக்கு என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் இங்க வந்திருக்கிற எல்லோருக்கும் நிஜமாவே வாழ்த்து. ஏன்னா இது ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் பிக்சர். நார்மல் இந்த மோட்டிவேஷன், கோல் செட்டிங் அப்படிங்கிற மாதிரி, டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இது ஆழ்மனம், அடிமனம், உள்மனம், வேர்மனம், அன்கான்சியஸ் மைண்டு, சப்கான்சியஸ் மைண்டுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஏரியா. இது 1 hour கழிச்சு நாம் பார்க்குற போது உங்களுக்கு ஏராளமான புது செய்திகள் கிடைச்சிருக்கும். ஏராளமான கேள்விகள் உங்கள் உள்ளத்தில் எழும். இல்லைன்னா நீங்க நான் சொன்னது கவனிக்கலைன்னு அர்த்தம். சரியா? அதனால ஒழுங்கா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்று கோபம் வரும். அப்பப்போ உங்க லைஃப் 5 வயசு, 10 வயசு, 15 வயசு எல்லாமும் ஞாபகத்துக்கு வரும். இதெல்லாம் வந்ததுன்னா தான் இது பேரு லெக்சர், இதுக்கு பேரு புக்கு. இது எதுவுமே வரல, நான் சும்மா அப்படியே கேஷுவலாக கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா தென் இட் இஸ் நாட் ஒர்த் வைல். அப்புறம் மைண்டு பற்றியோ சப்கான்சியஸ் மைண்டை பற்றியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் தி பெஸ்ட் ஃபவுண்டேஷன். பிரமாதமான செய்தி. இதை படிச்சுட்டு அப்புறம் அப்நார்மல் சைக்காலஜி எது படிச்சீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கிறதுனால நீங்க எப்படி வேணா மாளிகை எழுப்பி கொள்ளலாம். இது அடித்தளமாக அமையும். சரியா? வந்திருக்க எல்லாருக்கும் அதனால வாழ்த்து. அதுக்கப்புறம் இது ஒன்று 93 சொல்லிட்டேன். இந்த பெண்ணுக்குள்ள எக்ஸ்ட்ரா ஒரு 15 பேரை உருவாக்குறான்.
இப்ப நான் இருக்கிறேன். என்னால ஆ வயித்துக்குள்ள பீட்டஸ்ல இருந்தோம் இல்லையா? ஓம்குள்ள இருந்தோம்ல. அப்ப பார்த்தோம்னா, ஓம் பொசிஷன் இப்படி மடங்கி, மடங்கி, மடங்கி இப்படிதான் நம்மால இருக்க முடியும். நேரா நிமிர்த்தி இருக்க முடியாது. ஏன்னா வயித்துல இடம் இல்ல. அது இருக்கிறதே எவ்வளோண்டு பேக் இல்ல. அந்த 1/2 அடி, 1 அடி பேகு. அந்த பேக்குக்குள்ள மடக்கி, மடக்கி தான் வைக்க முடியும். ஸோ அந்த மடக்கி, மடக்கி இருக்கிறது தான் சேஃபஸ்ட் பெட்டு. ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் எலும்பு இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் எலும்பு இருக்கும். இங்கேயும் எலும்பு இருக்கும். தசை இருந்ததுன்னா அடிபட்டுரும். ஸோ எலும்புல அடிபட்டா தாங்கிக்கலாம்னு நெனச்சு உள்ளுக்குள்ள இருக்கிற செய்தி அது. அது மாதிரி இந்த பெண் வந்து தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கணும்னு பார்க்கிறா. சைக்காலஜிக்கலா டிஃபெண்ட் பண்ணிக்கணும்னு பார்க்கிறா. அவளால அது முடியல. முடியலைங்கிற போது என்னென்ன உணர்வுகள்லாம் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாளோ, என்னென்ன ஆசைகள்லாம் இருக்குதோ, அதுக்கெல்லாம் ஒவ்வொரு பர்சனாலிட்டியா கிரியேட் பண்ணிக்கிட்டு வர்றா. மொத்தம் 15 கிரியேட் பண்ணி இவ ஒண்ணு 16. அல்டிமேட்டா என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் அழிச்சு கிழிச்சு 17வது புதுசா ஒரு சிபில் அப்படின்னு நியூ சிபில் ஒண்ணு உருவாக்குறாங்க. இதுதான் இத பற்றிய செய்தி. இது சிபில் என்ன பண்றா? காலேஜ்ல படிக்கிறா. நியூயார்க்ன்னு சொல்லுவோம். இங்க இருந்து இந்தியால இருந்து போனோம்னா, முதல்ல பார்டர் கிடைக்குது இல்லையா? ஈஸ்டர்ன் பார்டர்னு இருக்குதுல்ல. அதுல குட்டி, குட்டி, குட்டியா ஸ்டேட்ஸ் இருக்கும். ஈஸ்டர்ன் பார்டர்ல 14 ஸ்டேட் இருக்கும். அந்த வெஸ்டர்ன் பார்டருக்கு போனீங்கன்னா, கலிஃபோர்னியா இருக்கும். அப்புறம் மேல வாஷிங்டன் ஒண்ணு இருக்கும். குறுக்குல இன்னொன்னு இருக்கும். தெரியல எனக்கு. மொத்தம் ஒரேகான்னு நெனைக்கிறேன். மொத்தம் 3 ஸ்டேட் தான் அந்த எண்டு. இந்த பக்கம் 14 ஸ்டேட். அதுல வாஷிங்டன் டிசியும், நியூயார்க்கும், நியூ ஜெர்சியும் பக்கத்துல, பக்கத்துல இருக்கும். நியூயார்க் நடுவுல இருக்கும். பக்கத்துல வாஷிங்டன் டிசின்னு ஒரு குட்டியா நம்ம டெல்லி மாரி. அப்புறம் பக்கத்துல இந்த பக்கம் நியூ ஜெர்சி. பின்னால பென்சில்வேனியா. நான் 4 இடமும் போயிருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நியூயார்க்ல ஒரு காலேஜ்ல இவ படிக்கிறா. கெமிஸ்ட்ரி படிக்கிறா. கெமிஸ்ட்ரி லேப்ல இவ இருக்கிறா. ஒரு 18, 20 வயசு பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ லேப்ல ஏதோ ஒண்ணு எடுக்கிற போது, ஆசிடோ ஏதோ எடுக்கிற போது, கையில இருந்து இந்த கிளாஸ் குடுவை கீழ விழுந்து ஆசிட் தெறிக்குது. அந்த கிளாஸ் விழுந்த உடனே எல்லா பெண்களும் டீச்சர், புரொஃபசர்ஸ் எல்லாருமே பார்க்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னுட்டு. இவ பார்த்த உடனே இது தப்பு, தப்பு, தப்பு. இது நடக்கக்கூடாது, நடக்கக்கூடாது அப்படிங்கிறா. உடனே அவளுடைய பேக் இருக்கு இல்லையா? அந்த காலேஜுக்கு கொண்டு வந்த பேகு. அத எடுத்துட்டு வேகமா வெளியில ஓடி போறா. அங்க லிஃப்ட் இருக்குது. அங்க லிஃப்ட் பிரஸ் பண்ணிட்டு இது வரலையே, 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 வரலையே. இன்னும் ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு நினைக்கிறா. அப்புறம் இத நினைச்சுட்டே இருக்கிற போது பார்த்தீங்கன்னா, திடீர்னு இவ பென்சில்வேனியால நைட்ல ஒரு ரோட்ல இடமே புரியாத ஒரு இடத்துல இரவு நேரத்துல 8 மணி போல பனி கொட்டுற இடத்துல ஒரு கோட்ட மாட்டிட்டு ரோட்ல நிக்கிறா. நான் எங்க இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது. இது பென்சில்வேனியாங்கிறது அவளுக்கு தெரியாது. ஏன்னா இது டேட்டு டைம் அதுவும் தெரியாது. இருட்டா இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறேன் நானு. இப்பதான் நான் கிளாஸ உடைச்சேன். நான் ஏன் இங்க வந்தேன்? இது என்ன இடம்? எனக்கு தெரியலையே! அப்படின்னு முழிக்கிறா. எங்கேயாவது ரோடு பேர் இருக்குதான்னு பார்த்தா, ரோடு கார்னர்ல தான் பேர் இருக்கும். நடுவுல இருக்காது. ஒரு ஆளையும் தெரிய மாட்டேங்குது. ஒரு ரோடும் தெரிய மாட்டேங்குது. ஒரு பில்டிங்கும் தெரிய மாட்டேங்குது. நடந்து, நடந்து, நடந்து ஒரு கார்னருக்கு வர்றா. அங்க ஏதோ ஒரு பேர் போட்டிருக்குது. இந்த பேர நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேனே! அப்படிங்கிற மாரி தோணுது. அப்புறம் இருக்கிற ஆளுகிட்ட ஏதோ டைம் கேட்குறா. அவங்க 8 மணி 8 8:10, 8:20ங்கிற மாரி நைட் டைம் சொல்றாங்க. பனி கொட்டிக்கிட்டு இருக்குது. அப்புறம் ஒரு பஸ் ஒண்ணு போகுது. பஸ்ஸ நோக்கி வேகமா இப்படி ஓடுறா. பஸ் டிரைவர் பார்த்துட்டு நிறுத்துறான். அப்புறம் ஏறுனதுக்கு அப்புறமா இவ சொல்றா, அந்த அப்ப இவளுக்கு ஞாபகம் வருது. இந்த ரோடு ஆ பென்சில்வேனியால தானே இருக்குது அப்படின்னு அவளுக்கு ஞாபகம் வருது. அது பிட்ஸ்பர்கோ, பிலடெல்பியாவோ இருக்கும்னு நினைக்கிறேன் சிட்டி. அதுக்கப்புறமா இங்க பிராட்வுட்டுக்கு உங்க பஸ் போகுமான்னு கேட்கிறா. பிராட்வுட்ங்கிற ஒரு ஹோட்டல்ல அவ தங்கி இருந்திருக்கிறா ரொம்ப காலத்துக்கு முன்னால சின்ன பிள்ளையா. அது இப்ப ஞாபகத்துக்கு வருது. பிராட்வுட் போமான்னா ரைட்டுன்னு ஏத்திக்கிறான். அவனே கொண்டு வந்து இரவுல இடம் தெரியாது இல்லையா? இதுதான் உன் கார்னரு. பக்கத்துல இப்படி 3 பிளாக் நடந்தா பிராட்வுட் ஹோட்டல் இருக்கு. பிராட்வுட் அப்படின்னு சொல்லிடுறான் அவன். அதுக்கப்புறம் இவன் மெதுவா தயங்கி தயங்கி வர்றான். ஹோட்டலே தெரியாது. பிராட்வுட்ன்னு ஞாபகம் இருக்குது. எப்பயோ வந்தோம்னு ஒரு ஞாபகம் இருக்குது. வந்து இறங்கியாச்சு. இப்போ ஹோட்டலுக்குள்ள போனா எதனா கேள்வி கேட்பானா? இது எனக்கு புரியலையே! அப்படின்னு நினைக்கிறான். ஆனா பேக்ல 11, 13 அப்படின்னு பிராட்வுட்ன்னு பேர் போட்டு, ஹோட்டல் பிராட்வுட்ன்னு பேர் போட்டு, அந்த ஹோட்டலோட கீ இருக்குது. 11, 13ன்னு அதுல எழுதியிருக்குது. சரி 11, 13 வரைக்கும் போவோமா? யார்கிட்டயாவது மாட்டிக்குவோமா? கேள்வி கேட்பாங்களா? அப்படின்னு தெரியாம அப்படி வர்றபோது, அந்த வாசல்ல இருக்கிற கேட் கீப்பர் சொல்றான், இந்த பனியில போகாதீங்க, போகாதீங்கன்னு எத்தன வாட்டி சொன்னேன் அப்படிங்கிறான் அவன். தெரியலையே இவன முன்ன பின்ன பார்த்ததில்ல. இவன் இங்கேருந்து போறேன்னு வேற சொல்றானேன்னு. அப்புறம் உள்ள போய் ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட கேட்டா, "ஏம்மா இந்த பனியில இந்த மாரி போயிட்டு வந்த?" அப்படின்னு ரிசப்ஷனிஸ்ட் சொல்லிட்டு, "நீ மேல போ நான் உனக்கு எதனா அனுப்பி வைக்கிறேன். சூடா காஃபி, சூப் அனுப்புறேன்" அப்படிங்கிறா. அப்புறம் மேல போனதுக்கு அப்புறமா லிஃப்ட்மேன் கேட்குறான், "ஏம்மா இப்படி நனைஞ்சு வந்திருக்கிறீங்க?" அப்படின்னு கேட்குறான்.
அப்புறம் ரூம்குள்ள திறந்தா உள்ள யாராவது இருப்பாங்களா என்ன எதுவும் பயந்துக்கிட்டு ரூமை திறந்து உள்ள போய் பார்க்கறா, யாருமே இல்ல. அதுக்கப்புறம் சரி ஃபோன் எடுத்து பசிக்குதே அப்படின்னுட்டு லேசா ஒரு சூப்பும் ஒரு பிரெட்டும் அனுப்பு அப்படின்னு சொல்றான். அப்ப அத கொண்டு வந்த வெயிட்டர் சொல்றான், இன்னைக்கு பசிக்கவே இல்லையாம்மா உங்களுக்கு அப்படின்னு கேட்கறான். இவனையும் முன்ன பின்ன பார்த்தது இல்லை, இவன் ஏதோ பர்சனலா பழகுன மாதிரி சொல்றானே அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறமா பேக கொண்டாந்து வைக்கலான்னு பார்க்குற இடத்துல பக்கத்துல அல்மைரா திறந்திருக்குது. அந்த அல்மைரா பார்த்தோம்னா அதுல டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் பஜாமா, இந்த லேடிஸ் கார்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இன்னர் கார்மெண்ட்ஸ், பிரா பேண்டிஸ் மாதிரி இருக்குது. அதெல்லாம் வேற வேற டிசைன்ல இருக்குது. இது மாதிரி எல்லாம் நான் போட்டதே கிடையாது. நான் ரொம்ப கன்சர்வேட்டிவ், ஆர்த்தோடாக்ஸி, என்ன கன்சர்வேட்டிவ் ஃபேமிலியில இந்த மாதிரி தான் நாங்க போடுவோம். இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நான் வாங்கினதே கிடையாது. யார் கொண்டாந்து இங்க வச்சாங்க தெரியல. அவளோட சைஸா இருக்குது அது. அப்புறமா பேக் எடுத்து பார்த்தோம்னா அதை வாங்கினதுக்கான ரெசிப்ட் கையில இருக்குது. அதுல கார்டு நம்பர் போட்டிருக்குது. அது என்னோட கார்டுன்னு தான் இருக்குது. சாயங்காலம் நேத்து வாங்கியிருக்கிறேன், நான் வாங்கி கொண்டாந்து வச்சுக்கிறேன். கார்டு எங்கையில இருக்குது, ரெசிப்ட் எங்கையில இருக்குது, மெட்டீரியல் ட்ரெஸ் மெட்டீரியல் இங்க இருக்குது. ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறா. என்ன அதுக்கப்புறமா இதுக்கு நடுவில் டேட் என்னன்னு பார்க்குறா. டேட்டு பார்த்தா 7ஆம் தேதி ஜனவரின்னு இருக்குது. 2ஆம் தேதி ஜனவரி தானே நான் ஃபர்ஸ்ட் ஜனவரி லீவ் விட்டானுங்க. 2nd ஜனவரி காலேஜுக்கு போனேன், லேபுக்கு போனேன். அது கிளாஸ் ஆசிடை கீழே போட்டு உடைச்சேன். 5 நாள் எங்க போச்சு தெரிய மாட்டேங்குது இவளுக்கு. 5 நாள் எங்க போச்சு தெரியல. அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், யாரை கேட்கலாம் தெரிய மாட்டேங்குது. என்ன அதுக்கப்புறமா ஆனா இங்க இருக்கிற எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிருக்குது. அப்போ இவ யோசிக்கிறா, அப்போ ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது, எனக்கு புரியல. 5 நாள் காணாம போயிடுச்சு. இப்ப நான் நானா இருக்கிறேன். நான் யாரோவோ இருந்து இதெல்லாம் பண்ணியிருக்கணும். நான் நானா இருக்கிறப்போ முதல் காரியம் நியூயார்க்கு ஓடிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு பஸ்ஸை பிடிச்சு, அது 130 மைல்னு சொல்லுவாங்க, 200 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர் ஷி டிராவல்ஸ் அண்ட் கம்ஸ் பேக் டு நியூயார்க். தட் இஸ் வேர் த ஸ்டோரி ஸ்டார்ட்ஸ். சரியா? அதுக்கப்புறமா வந்தோமானால் இன்னும் சில கேள்விகள் இருக்குது இதுல. இத டாக்டர் கார்னிலியா வில்பர் அப்படிங்கிறவங்க ப்ரொஃபசர் சைக்கியாட்ரிஸ்ட், அப்புறம் பிரசிடென்ட் ஆஃப் தி நேஷனல் அசோசியேஷன் ஃபார் பிரைவேட் சைக்கியாட்ரி ஹாஸ்பிட்டல்ஸ். சைக்கியாட்ரி பிரைவேட்டா பிராக்டிஸ் பண்றாங்க கிளினிக்ல, ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லாம. அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு வச்சிருக்கிறாங்க. அந்த கூட்டமைப்புக்கு இவங்க பிரசிடென்ட், தலைவர். இவங்க ப்ரொஃபஸராகவும் இருக்கிறாங்க காலேஜில், சைக்கியாட்ரி படித்தவங்க. சைக்கியாட்ரி குரூப்புக்கு தலைவர், ஒரு பெரிய ஆள். சரியா? மெடிக்கல் ஸ்கூல் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் கென்டக்கி அப்படிங்கிறதுல இவங்க வேலை பார்க்குறாங்க. அப்புறம் ஃப்ளோரா ரீட்டா ஸ்கிரைபர்னு பேர். ஃப்ளோரா FLORA, ரீட்டா RHETAன்னு வரும். ஸ்கிரைபர் CHREIBER. என்ன கார்னிலியா வில்பர் CORNELIA WILBUR. கார்னிலியா வில்பர் அவங்க அந்த ஏரியா. இது ஃப்ளோரா ரீட்டா ஸ்கிரைபருங்கிறவங்க. இவங்க 2 பேரும் இந்த டாக்டரோடையும் இந்த சிவிலோடையும் உட்கார்ந்து மணிக்கணக்கா நாள் கணக்கா பேசி மோஸ்ட் ஆஃப் இட் எல்லாத்தையும் டேப் ரெக்கார்ட் பண்றாங்க. ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்து ஆத்தென்டிகேட்டட் டாக்குமெண்ட்னு கொடுக்குறாங்க. இவங்க ஆத்தர். சயின்ஸ் டைஜஸ்ட் அப்படின்னு ஒரு மேகசின் வருது. அதுல இந்த மாதிரி முக்கியமான விவரங்கள், மெடிக்கல் சைக்காலஜி சம்பந்தப்பட்ட ஜேர்னல்ஸ், முக்கியமான ஆர்டிகிள்ஸ் எல்லாம் இருக்கும், ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்கும். அதுக்கு இவங்க எடிட்டர். இவங்களும் ஜான் ஜே காலேஜ் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது நியூயார்க்ல இருக்க இடத்துல இவங்களும் ப்ரொஃபஸரா இருக்கிறாங்க. இது லா படிச்ச ஆளு பிளஸ் சயின்ஸ் டைஜஸ்ட் எடிட்டர், ஆத்தர். இவங்களும் கார்னிலியா வில்பரும் சேர்ந்து சிவிலோட பேசி எல்லாத்தையும் வாங்கியிருக்கிறாங்க. 2354 செஷன் என்ன டேப் ரெக்கார்டர் மெட்டீரியல், அப்புறம் சிபிலோட டைரி, ஹாஸ்பிட்டல் ரெக்கார்டு, லெட்டரு, நியூஸ் பேப்பர் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் கேதர் பண்ணியிருக்கிறாங்க. 11 வருஷம் சைக்கோ அனாலிசிஸ். லாஸ்ட் எண்ட்ல ஹிப்னோ அனாலிசிஸ், சிங்க் பண்றதுக்காக ஹிப்னோ அனாலிசிஸ் வருது. சரியா? இது எல்லாத்தையும் சேர்த்து பண்றாங்க. கொடுக்கப்பட்ட எல்லா செய்திகளும் சரி அப்படின்னுட்டு டாக்டர் கார்னிலியா வில்பர் சர்டிஃபை பண்றாங்க. எழுதப்பட்டது எவ்ரி சைக்கியாட்ரிக் ஃபேக்ட் இஸ் அக்யூரேட்லி ரெப்ரசன்டட் அப்படின்னு சொல்றாங்க. சிபிலும் எல்லாம் கரெக்டா தான் எழுதியிருக்கிறீங்க அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. பின்னால சிபில் தனியாக இருந்த, சிபிலுங்கிறது ஒரிஜினல் பேர் ஷார்லி ஆர்டெல் மேசன், SHIRLEY, ஷார்லி ஆர்டெல் ARDELL, மேசன் MASON. இவங்க ஒரு தனியா இருந்து இறந்து போயிடுறாங்க. யாரும் சொந்தக்காரங்களே இல்லை. வீட்டுக்குள்ள இருக்கிறதெல்லாம் அப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, நாங்களே எடுத்து ஏலம் போட்டுறோம் அப்படின்னு சொல்லுது. ஏலத்துல வாங்கிக்கலாம்னு சொல்லி வர்ற போதுதான் பாக்குறாங்க இவளை பத்திய செய்திகள் இந்த ஹாஸ்பிட்டல் ரெக்கார்டோ
இந்த நியூஸ் பேப்பர் ரெக்கார்டிங்ஸோ, இவள் வரைந்த படங்களோ, இவள் எழுதின டைரிஸ் இதெல்லாம் கிடைக்குது. இதெல்லாம் கலெக்டிவா ஒரு ஆள் எடுத்து அதுக்கப்புறமா இந்த ஷர்லி ஆர்டர் மேசன் தான் சிபில் அப்படின்னு ஃப்ளோரா ரீட்டா ஸ்கிரைபரால எழுதப்பட்ட புத்தகத்தின் ஹீரோயின் அப்படின்னும், டாக்டர் கார்னிலியா வில்பரால 2350 செஷனும் 11 வருஷம் இந்த சைக்கோ அனாலிசிஸும் ஹிப்னோ அனாலிசிஸும் கொடுக்கப்பட்டவங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு உறுதி பண்றாங்க. மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் கேஸ் இன் த ஹிஸ்டரி ஆஃப் சைக்கியாட்ரி அப்படின்னு சொல்றாங்க. பெர்க்லி 1973ல இந்த புத்தகம் வெளியிடப்படுகிறது. இதுல என்னென்னலாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் இந்த தெரிந்து கொள்வதனால், ரேர் கிளிம்சஸ் இன்டு தி சப்கான்சியஸ் மைண்ட், ஆழ்மனம்னா என்னன்னு தெரியும். என்ன ஓப்பன்ஸ் டோர்வேஸ் இன்டு நியூ அண்டர்ஸ்டாண்டிங், என்ன புதுவிதமாக புரிந்து கொள்வதற்கு இது உதவுது, கதவை திறந்து கொடுக்குது. ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் அப்நார்மல் சைக்காலஜி, நார்மலாக இல்லாமல் இயல்புக்கு மீறிய இயல்புக்கு மாறான வேறுபட்ட ஒரு மனநிலையை நமக்கு இது காட்டுகிறது, படம் பிடித்து காட்டுகிறது. சப்ளைஸ் நியூ இன்சைட்ஸ் இன்டு நார்மல் பிஹேவியர், அப்நார்மல் பிஹேவியர். நார்மல் பிஹேவியர்னா என்னன்னு தெரியுது, அப்நார்மல் பிஹேவியர்னா என்னன்னு கத்துக்க முடியுது. பவர்ஸ் ஆஃப் த சப்கான்சியஸ் மைண்ட் இன் மோட்டிவேட்டிங் ஹியூமன் பிஹேவியர், ஆழ்மனம் நம்ம எப்படி உற்சாகப்படுத்துகிறது, உந்து சக்தியாக இருக்கிறது, வழி நடத்துகிறது, இல்ல தள்ளி விடுகிறது அப்படின்னு பார்க்க முடியுது. நியூ லுக்ஸ் இன்டு த டைனமிக்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்டிவ் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ். ஃபேமிலின்னா ஆஹா பியூட்டிஃபுல், அம்மான்னா தாய்மையே, ஆகா ஓஹோ எல்லா டைலாகும் பேசுறாங்க. பல நேரங்கள்ல ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் நான் சொல்லியிருக்கிறேன், அம்மாங்கிறவ ஒரு ஆர்டினரி அம்மா, அப்பாங்கிறவர் ஒரு ஆர்டினரி அப்பா. இவங்க என்ன வித்தை காமிச்சாலும் வெளியில வித்தை காமிக்கிறாங்க. அவங்க என்ஜினியரோ டாக்டரோ எழுத்தாளரோ பேச்சாளரோ எதுவா இருந்தாலும் வெளியில வித்தை காமிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள அவ்வளவு பேரும் அம்மா ஆர்டினரி அம்மா, வீட்டுக்குள்ள அவ்வளவு பேரும் அப்பா ஆர்டினரி அப்பா. ஒரு தாய்மையும் கிடையாது, ஒரு தந்தைமையும் கிடையாது. இயல்பான ரொம்ப நார்மலான மக்கள். எக்ஸ்ட்ராடினரி நீங்க சொல்ற மாதிரி ஆஹா அம்மா தாயே அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா பத்தி பாட்டு அவன் 1000 பாட்டு எழுதிக்கிறான். பார்த்தா எனக்கு ரொம்ப கேலியா சிரிப்பா இருக்கும். எல்லா அம்மாவும் அவ்வளவு பிரமாதமா இருந்தா ஏன்டா உலகம் இப்படி இருக்குதுன்னு கேட்கறது நான். இங்கேயும் நம்ம ஆளுங்க 4 மணிக்கு இருந்தேன், 4:30 மணிக்கு இருந்தேன், 5 மணிக்கு லெக்சர் கேட்டேன். அப்புறம் ஏன்டா இந்தியா இப்படி இருக்குது புரிய மாட்டேங்குது. எல்லாம் நார்மல் அம்மா நார்மல் அப்பா. அதை இங்க தெரிஞ்சுக்க முடியும். ஆச்சா, கிரிப்ளிங் எஃபெக்ட்ஸ் ஆஃப் நேரோ ரிலிஜியஸ் அவுட்லுக். ரிலிஜனை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம், எப்படி இன்டர்பிரட் பண்ணுகிறோம், எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப குறுகலான பார்வை ஒன்று வச்சிருக்கிறோம். இந்த நேரோ அவுட்லுக்கு நமக்கு நிறைய நிறைய கேடு பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் மேனும் உமனும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, பேரண்டிங்னா என்ன, சைல்டு டெவலப்மெண்ட்னா என்ன, அதையும் தெரிஞ்சுக்க முடியுது. அப்புறமா செல்ஃப் ரியலைசேஷன் ஒண்ணு, நாம உள்ளுக்குள்ள போய் நான் யாருன்னு தெரிஞ்சுக்காம வெளியில இருக்கிறதையே தேடி தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நாடி 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 நாட்களும் கழிந்து போய் ஓடி 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 உட்கலந்த ஜோதின்னு சிவவாக்கியர் சொன்ன செய்தி இதுதான். வெளியில தான் தேடிட்டு இருக்கிறோமே தவிர உள்ள நம்ம பார்க்கவே இல்லை. லெசன்ஸ் இன் சைல்டு கேர் அஸ் வாட் நாட் டு டூ, என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இந்த புத்தகம் உங்களுக்கு சொல்லி தருகிறது. என்ன செய்யணும் கூட சொல்லல, என்ன அப்பா அம்மா செய்யக்கூடாது, குழந்தை எப்படி இருக்குங்கிறது சொல்லி தருகிறது. மெச்சூரிட்டி முதிர்ச்சின்னா என்னன்னு சொல்லுது. ஹோல் பர்சன், யூனிஃபைடு சிங்கிள் ஹோல் இன்டகிரேட்டட் பர்சன் அப்படிம்பாங்கல்ல, நினைவும் எண்ணமும் உணர்வும் செயல்களும் ஒத்து போய் வந்ததுன்னா இன்டகிரேட்டட் பர்சன் பேரு. வேற ஒண்ணு நினைச்சுக்கின்னு வேற ஒண்ணு ஃபீல் பண்ணின்னு வேற ஒண்ணு பேசிட்டு வேற ஒண்ணு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அது டிஸ்இன்டகிரேட்டட் பர்சன் சொல்லுவோம். இல்லைன்னா இன்காங்க்ருவன்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். காங்க்ருவன்ஸ்னா எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒத்து வர்றது. அதுக்கப்புறமா கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தி பாஸ்ட் அண்ட் தி பிரசன்ட். பாஸ்ட்ல விடணும், ஃபியூச்சரை நோக்கி போகணும், பிரசன்ட்ல உயிர் வாழணும். நம்ம என்ன பண்ணிடுறோம், பாஸ்ட கொண்டாந்து பிரசன்ட்ல போட்டு பிரசன்ட்டை நாசம் பண்ணிட்டு ஃபியூச்சர் வர விடாம பண்ணிடுறோம். பாஸ்ட் பிரசன்ட் குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது. அப்புறம் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரியாலிட்டி அண்ட் அன்ரியாலிட்டி. எது நடப்பியல், எது இயற்கை வாதம் அப்படின்னு தெரியணும். எது நம்முடைய கற்பனை, எது இல்லை அப்படிங்கிறதும் தெரியணும். ஜெனசிஸ் ஆஃப் மென்டல் இல்னஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் என்வாரன்மெண்ட். ரெண்டு தான், நேச்சர் நர்ச்சர்ன்னு சொல்லுவோம். இயற்கை உங்களுக்கு கொடுத்தது நேச்சர்ன்னு சொல்லுவோம். நீங்க வாழ்கிற சூழல் இருக்கிறதுல நீங்க என்ன கற்றுக்கொண்டீர்கள் அப்படிங்கிறத நர்ச்சர்ன்னு சொல்லுவோம். நேச்சர் அண்ட் நர்ச்சர் ரெண்டும் வர்ற போது இதுல இந்த மென்டல் இல்னஸ் ஒண்ணு எப்படி உருவாகுது, அது இயற்கையில இருந்து அப்பா அம்மா கையில இருந்து கொடுக்கப்பட்டிருக்கலாம், ஜெனட்டிக்கா ஹெரிடிட்ரியா டிஎன்ஏ குரோமோசோம்ஸ் அந்த மாதிரி மெட்டீரியல் இருந்து வந்திருக்கலாம். அப்படி இல்லாமல் நாம வாழ்கிற சூழல்ல, வளர்க்கப்பட்ட சூழல்ல, எதிர்கொண்ட நிலைகள்ல நாம சிலதை கத்துக்கொண்டிருக்கலாம்.
questions about who am I, difference between schizophrenia and other psychological issues. இது ஸ்கிசோஃப்ரீனியாவும் இல்லை. ஸ்கிசோஃப்ரீனியாங்கிறவங்க ஸ்பிளிட் ஆகி வேற ஒரு உலகத்துக்கு போய் அங்க இருப்பாங்க. அவங்க அங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது, அவங்களுக்கு ரியாலிட்டி என்னன்னு தெரியாது, திரும்ப வரவும் முடியாது. ஆனா இந்த பொண்ணு இங்க ரியாலிட்டிலையும் இருக்கிறா, மற்ற இடங்களுக்கும் போறா, அப்புறம் திருப்பியும் இங்க வர்றா, அதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ண முடியுது. திஸ் இஸ் நாட் ஸ்கிசோஃப்ரீனியா, திஸ் இஸ் நாட் பீயிங் கிரேசி. சரியா? இதெல்லாம் இதுல தெரிந்து கொள்ளக்கூடிய செய்திகள். ரைட்? அதுக்கப்புறமா இவ சின்ன பிள்ளையா இருக்க 22 வயசு இருக்கிற போது இவளுடைய ஐக்கியூ வந்து 170. அப்படின்னா பிரமாதமான இன்டெலிஜென்ட் லேடி இவ. ஏங்க இவ்வளவு அறிவாளியா இருக்கிறா. ஆனா there is a war going on inside, there is a war going on outside. outsideனா ஃபேமிலி என்வாயன்மெண்ட்லயே there is a war going on. தலைக்குள்ளேயும் ஒரு war going on. ஒரு போராட்டத்துக்கு நடுவில் தான் இருக்கிறா. இவ இதுல சொல்யூஷன் ஒண்ணு தேடுறா. என்னோ எனக்கு புரியல, என் வாழ்க்கை என் கண்ட்ரோல்ல இல்ல, அப்பப்ப நிறைய சமாச்சாரங்கள் மறந்து போயிடுது, சில சமயங்கள்ல சில நாள்கள் காணாம போகின்றன, சில நாள்ல சில வருடங்களே காணாமல் போகின்றன அப்படின்னு பின்னால சொல்ல வருவா. அத டீட்டெயில்ஸ் அப்புறமா தர்றேன். அப்புறம் அம்மா ஒரு நாள் இவளு ஏதோ ஒரு இடத்துல இவ சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரி அம்மா கண்டுபிடிக்கிறா. இந்த டீட்டெயில்ஸும் பின்னால உள்ள வர்றப்ப தர்றேன். இது அம்மா ஒரு டாக்டர் கையில கொண்டு போய் கொடுக்குறா. அந்த டாக்டர் பாக்குறா, பேசுறா. என்ன உனக்கு என்ன உடம்புக்குன்னு. இவ ஹைட் வந்து 5 அடி 5 அங்குலம், வெயிட் வந்து 35 கிலோ இருக்கிறா. 5 அடி 5 அங்குலத்துக்கு 35 கிலோ இருக்கிறது தப்பு. குறைஞ்சது 50வது கிலோவாவது இருக்கணும். இவ இப்படி இருக்கிறா. ஆனா அம்மா இவளை பேச விட மாட்டேங்கிறா. அம்மாவே எல்லாம் பேசுறா, அம்மாவே எல்லாமும் டாக்டர் கிட்ட சொல்றா. டாக்டர் இவளை கேள்வி கேட்டா அம்மா தான் பதில் சொல்றா. இவளை வாயடைச்சு போக வச்சிடுறா. அப்புறமா கடைசியில டாக்டர் கேட்கிறா, நீ ஏன் இவ்வளவு ஒல்லியா இருக்கிற அப்படிங்கிற போது அவ ஒழுங்கா சாப்பிடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி டாக்டர் அப்படின்னு காசு கொடுத்து அம்மா வெளியில கூட்டு போறா. அப்போ டாக்டர் கேட்கிறா, வாட் இஸ் ட்ரபிளிங் யூ அப்படின்னு கேட்கிறா. இவ அது பதில் சொல்ல விட மாட்டேங்கிறா. ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூன்னு கேட்கிறா டாக்டர். அதுக்கும் இவ பதில் சொல்ல விட மாட்டேங்கிறா. அப்புறம் ஏதோ ஐ எம் நர்வஸ் அப்படின்னு சொல்ற வரா. அப்ப அவ சொல்றா, டாக்டர் வில்பர், கார்னேலியா வில்பர்னு ஒருத்தி இருக்கிறா, அவளை போய் பாருங்க, அவ சைக்கியாட்ரிஸ்ட், அவளை போய் பாருங்க அப்படின்னு இந்த டாக்டர் ரெக்கமெண்ட் பண்றா. அம்மா இவளை பிடிச்சி வெளியில எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் சொல்றா, அவ ரொம்ப நல்ல டாக்டர், அவளை போய் பாருங்க அப்படின்னு இவ சொல்றா. டாக்டருக்கு புரியுது, பொண்ணு ஏதோ ப்ராப்ளத்துல இருக்கிறா, அம்மா அவளை பேச விட மாட்டேங்கிறா அப்படின்னு புரியுது. அவட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றா, அம்மா நீங்க போக வேண்டாமா, பொண்ணை மட்டும் அனுப்புனா போதும் அப்படிங்கிற. பொண்ணுக்கு 22 வயசு, பொண்ணை மட்டும் அனுப்புனா போதும் அப்படின்னு இவ சொல்றா. அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சொல்றா, இவங்க இப்படிதான் டாக்டருங்க பணம் பண்றதுக்காக சொல்லுவாங்க, இவ அவளை ரெக்கமெண்ட் பண்ணுவா, அவ இவளை ரெக்கமெண்ட் பண்ணுவா, 2 பேரும் காசு சம்பாதிப்பாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறமா கேள்வி எல்லாம் கேட்பாங்க, உங்க அம்மா சரியில்லை அப்பா சரியில்லைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பாத. யார் கேட்டாலும் எங்க அம்மா கிரேட்டு அப்பா கிரேட்டு அப்படின்னு தான் நீ சொல்லணும். என்ன அதனால அதுக்கப்புறம் நீ எப்படி ஃபீல் பண்றேன்னு கேட்பாங்க, அதெல்லாம் பதிலே சொல்லாத, நான் நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துரு அப்படிம்பாங்க. அப்புறம் இவ தாண்டி டாக்டர் போய் அதுக்கப்புறம் பேஸ்டர்ன்ட்டு சாமியார்கிட்ட கொண்டு போய் விட்டுறாங்க. கிறிஸ்துவ பாதிரியா இருக்கிறார்ல, அவரை தான் பார்க்கணும், டாக்டர் எல்லாம் பார்க்க கூடாது. டாக்டருங்க ஹிப்னடைஸ் பண்ணி உன் மனசெல்லாம் மாத்திடுவாங்க, ரொம்ப டேஞ்சரு, அதனால போக கூடாது அப்படின்னா இவ அந்த கிறிஸ்துவ பாதிரியாரு அதே தான் சொல்லுவாரு, டாக்டர் கிட்ட போகாத, அவங்க எப்பவுமே ஹிப்னடைஸ் பண்ணுவாங்க, திரும்ப திரும்ப வர சொல்லுவாங்க, துட்டு பண்ணிடுவாங்க, அதனால அங்கெல்லாம் போகாத, எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு காப்பாத்துவாரு, நாங்க இருக்கிறோம் கவலைப்படாது அப்படின்னு இந்த பாதிரியாருன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறமா இவ அதையும் தாண்டி ஒரு நேரம் போறான்னு வச்சுக்கோங்களேன், கார்னேலியா வில்பரை பார்க்க போறான். ஒரு செஷன் முடிஞ்சு திருப்பி வர்றா. வந்தா அம்மா சொல்றா, டாக்டர் என்னை பத்தி என்ன கேட்டாங்க, அப்பாவை பத்தி என்ன கேட்டாங்க, உன்னை பத்தி என்ன கேட்டாங்கன்னு அக்கறையே கிடையாது, உன்னை என்ன டயக்னாஸ் பண்ணாங்களா அதுவும் கிடையாது, சிக்னஸ் எதனா பேர் சொன்னாங்களா அது கிடையாது, மருந்து கொடுத்தாங்களா அதுவும் கிடையாது, என்னை பத்தி என்ன சொன்னாங்க, நம்ம 2 பேரும் சண்டை போடுறோம்னு கேட்டாங்களா, நான் எதனா பண்ணிட்டேனான்னு கேட்டாங்களா, அப்பாவை பத்தி எதனா சொன்னாங்களா. அதாவது மம்மி நெவர் பாதர்ட் அபவுட் வாட் ஷி இஸ், ஹவு ஷி இஸ், மம்மி வாஸ் மோர் கன்சர்ன் வித் ப்ரொடெக்டிங் ஹர் ஹானர், அவளோட நேமு பேரு, நான் ஒரு நல்ல அம்மா அப்படின்னு நான் காப்பாற்றி கொள்ளப்படணும்னு நினைக்கிறா. எனக்கு அதுக்கப்புறமா ஃபர்தரா பேசுறாங்க. இவங்க பேசிட்டு இருக்கிற போது ஒரு நேரம் திரும்ப இவ அப்பாயின்மெண்ட்டுக்கு போகணும்னு நினைக்கிறா, டாக்டர் கிட்ட கிளம்பணும்னு நினைக்கிறா. அப்ப அம்மா போன் எடுத்துட்டு பேசிட்டு இருக்கிறா. அப்ப சொல்றா, இவ சிபிலுக்கு உடம்பு சரியில்லை, அவ அதனால நாளைய அப்புறமா வருவா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறா.
டாக்டர் இல்லையா, வெளியூருக்கு போறாங்களாம், அதனால 2 நாள் இருக்க மாட்டாங்களாம். அதுக்கப்புறம் சொல்றா, டாக்டர் வேற ஊருக்கு படிக்க போயிட்டாங்க, அதனால டாக்டர் இங்க இல்ல, இனிமே நம்ம டாக்டர் பார்க்க வேண்டாம் அப்படின்னு கட் வேற பண்றான். பின்னால தெரிய வருது, போனே பண்ணல, இவளா போன் எடுத்து வச்சுக்கிட்டு அம்மா ஒரு ஆக்ட் கொடுத்து அவளை பார்க்க விடல, அவன் இங்கதான் இருக்கிறா, டாக்டர் எங்கேயும் போல, ஊருக்கு போல, வெளியூர் சிகாகோக்கு போய் படிக்கவும் போல, அவ நியூயார்க்ல இருந்து சிகாகோக்கு படிக்க போயிட்டா டாக்டர், அதனால இனிமேல் டாக்டரை பார்க்க வேண்டாம்னு அம்மாவே கட் பண்ணிடுறா. பார்க்க விடாம விட்டுறா. கிட்டத்தட்ட 6 வருஷமும் என்னவோ டாக்டரை பார்க்காம இருந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நேரம் பின்னால கண்டுபிடிச்சு எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, அம்மா ப்ரிவென்ட் பண்றா, அம்மா பொய் சொன்னாங்கலாம் பின்னால தெரிய வருது. திரும்பவும் டாக்டரை போய் பார்க்கறா கார்னிலியா வில்பரை. இவன் ஏன் காணாம போனேன்னு கேட்கிறா. அதுக்கப்புறமா டாக்டரோட பேசிட்டு இருக்கிற போது, நான் 3 தடவை வர்றேன், இந்த வாரத்துல ஒரு நாள் வந்து எனக்கு பத்த மாட்டேங்குது, வாரத்துல 3 நாள் வர்றேன் அப்படின்னு சொல்றா இவன். டாக்டர் சரின்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா கையில ஒரு பாதி லெட்டர், கிழிஞ்ச லெட்டர் ஒன்று வச்சிருக்கிறா. இது ஏதுன்னு கேட்டா எனக்கு தெரியல, என் பேக்ல இருந்தது, நான் பார்த்தேன், இப்பதான் உங்களுக்கா ஏதோ எடுக்கலான்னு வந்தப்போ அது இருந்ததுன்னு. அப்புறம் இது என்னன்னு தெரியல, உங்க இது டஸ்ட்பின்ல போட்டுருங்கன்னுட்டு, அது என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்பல, அந்த பாதி கிழிஞ்ச லெட்டரை டஸ்ட்பின்ல போடுறா இது நம்ம சிபில். அதுக்கப்புறம் half the letter into the bin. அப்புறம் பேசிக்கிட்டே இருக்கிற போது குரல் டோன் மாறுது. அப்போ இவன் வந்து சொல்றா, வேற ஒரு டொனாலிட்டில சொல்றா, ஐ ரிசீவ் திஸ் லெட்டர்ஸ் ஃப்ரம் மை பாய் ஃப்ரெண்டு, யூ ஜஸ்ட் கான் ட்ரஸ்ட் பாய்ஸ் அப்படின்னு ஒரு டொனாலிட்டி மாறுது. அந்த ஜஸ்ட்ங்கிறது ஜிஐஎஸ்டி மாதிரி, ஜஸ்ட் கேன் ட்ரஸ்ட் ஆமன். அப்ப சொல்றான், இப்ப டாக்டர் ஏதோ ஒரு மாறுதல் இருக்குது, குரலும் போஸ்டரும் வாய்ஸ் பாடி லாங்குவேஜ் எல்லாமே மாறுது அப்படின்னு இவ பாக்குறா. அப்போ சொல்றா, நீ யாரு என்ன ஏதுன்னு கேட்கிற போது அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கையை தூக்கி அடிக்கிறான். அந்த கிளாஸ் விண்டோ பக்கத்துல இருக்குது, அந்த கிளாஸ் விண்டோ உடஞ்சிருது. அது உடையிற போது இவ கையை அடிபட்டு ரத்தம் வருது. டாக்டர் என்ன பண்றா, ஓடி வந்து கையை பார்த்து என்ன ஆச்சு, கை என்ன ஆச்சுன்னு. தெரியாதனமா உடைச்சிட்டேன், சாரி, கிளாஸ் அந்த விண்டோவை சரி பண்ணுங்கன்றா. இல்ல இல்ல விண்டோ கடந்துட்டு போது அதை மாத்திக்கலாம், எப்ப வேணா உன் கையை காமியன், நிஜமாவே உனக்கு என் மேல அக்கறை இருக்குதா, நிஜமாவே என்ன பார்க்கணும்னு நினைக்கிறியா அப்படிங்கிறா. இந்த மாதிரி யாரும் என்ன பார்த்ததே கிடையாது, எதனா உடஞ்சா உடஞ்சதுதான் பார்ப்பாங்க, என்னை பிடிச்சி அடிப்பாங்க, திட்டுவாங்க, அப்படிதான் என் லைஃப் முழுக்க நடந்திருக்குது. என்ன ஏன் நிஜமாவே டு யூ லைக் மீ, ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் மை வெல்பீயிங் அப்படின்னு கேட்பான். இவ சொல்லுவா, நான் சைக்கியாட்ரிஸ்ட், ஐம் டெஃபினெட்லி இன்ட்ரெஸ்டட் இன் யுவர் வெல்பீயிங், எனி டைம் ஐ கேன் சேஞ்ச் இட் வித் $100, தட் டசன்ட் மேட்டர் அப்படின்னு டாக்டர் சொல்லுவா. அது ஒரு டேர்னிங் பாயிண்ட். டு யூ கேர் ஃபார் மை ஃபீலிங்ஸ், அஃப்கோர்ஸ் வெரி மச், திஸ் இஸ் நாட் அ ட்ரஸ்ட் ட்ரிக், நோ நாட் அட் ஆல் அ ட்ரிக். அதுக்கப்புறம் பேசுற போது, do you think I'm important அப்படின்னு கேட்பான். Yes, you are important, you are the only person with me for the next 1 hour, I'll be with you, I care for you, you are the most important person அப்படின்பா. அதுக்கப்புறம் டோன் ஏன் மாறுது அப்படின்னு சொல்ற போது, ஏன் உனக்கு டிஃபரன்ஸே தெரியலையா, நான் வந்து பெகி, நானும் சிபில் இல்லை, நான் பெகி அப்படின்பா. அப்போ பெகின்னா உன் ஃபுல் நேம் என்ன, பெகி பால்ட்வின் அப்படின்பா. அப்போ பெகி லூ பால்ட்வின், PEGGY LOUBALDWIN, பெகி லூ பால்ட்வின்மா. அப்ப சிபில் யாருன்னு, சிபில் இன்னொரு பொண்ணு அப்படின்பா. அப்போ நீ எங்க இருக்கிறேன்னா, அவ இருக்கிற இடத்துல தான் இருக்கிறேன், ஆனா அவ வேற, நான் வேறன்னு. அப்போ உங்க அம்மா அவ அம்மா ஒன்னான்னா, அவ இல்ல, ஒரு அம்மா, அவ சிபிலோட அம்மா, ஏன் அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் சடன் சேஞ்ச் இதெல்லாம் வர்ற போது திரும்பவும் சிபிலே வந்துருவா. அப்போ வந்துட்டு இவ சொல்லுவா, நான் கிளாஸை உடைச்சேன், தெரியாதனமா உடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவா. அப்ப இவ சொல்லுவா, அந்த லெட்டர் எங்க, அதான் நீ கிழிஞ்சு போன லெட்டரை நீ தூக்கி போட்டியேன்னு. அப்போ எனக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த கை இந்த மாதிரி ஆச்சுன்னு கேட்கிற போது, நீ அந்த கையை திருப்பி விசுன, அந்த கிளாஸ் விண்டோ உடஞ்சு போச்சேன்னு. அப்படியா, எனக்கு என்ன ஆச்சு தெரியலையே, எனக்கு மறந்துட்டேனே அப்படின்பா. அப்பப்போ உனக்கு ஃபியூக் அப்படின்னு ஒரு ஸ்டேட் வருது, FUGUE அப்படின்னா ஒரு டெம்பரரி அம்னீஷியா, டெம்பரரி நினைவில்லாமல் போதல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மறதி, ஞாபக மறதின்னு சொல்லணும்ல, அந்த டெம்பரரி ஃபியூக் ஸ்டேட். நீ வேற ஒரு ஆல்டர்டு ஸ்டேட்ல இருந்த, வேற ஒரு ஆல்டர்டு பர்சனாலிட்டியாவும் நீ இருந்த, மேஜர் ஸ்டேட் ஆஃப் டிசோசியேட்டிவ் பர்சனாலிட்டி. இது வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்னு பேர் வச்சாங்க. மனுஷனை இப்ப பர்சனாலிட்டின்னு சொல்றோம் இல்லையா, நான் என்னுடைய ஆளுமை அப்படின்னுட்டு, அந்த இதுல இன்னொரு ஆள் வர்ற போது அது இன்னொரு பர்சனாலிட்டி. இது வந்து ஆர்டர் கிடையாது, டிசார்டரு பர்சனாலிட்டி டிசார்டரு, இந்த மாதிரி 2-3 இருந்ததுன்னா மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னு பேர் வச்சாங்க. அப்படி என்ன சொல்றாங்க, இது பர்சனாலிட்டி கிடையாது, வெறும் ஐடென்டிட்டி. ஒரு கார்டு
கார்டு உங்களை பத்தி சொல்லுது. பர்சனாலிட்டினா நீங்களே, ஐடென்டிட்டினா வெளியில. ஸோ ஐடென்டிட்டி அதனால அசோசியேட்டிவ்னா உங்களோட இருந்தா அசோசியேட்டிவ், டிசோசியேட்டிவ்னா உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போயிடுறது. அதனால இதுக்கு டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர். சிபிலுங்கிற ஐடென்டிட்டியில ஒரு டிசார்டர் வருது. ஏன் வருதுன்னா டிசோசியேட் ஆயிருச்சு, சிபில் காணோம், வேற ஏதோ ஒன்னோட அசோசியேட் ஆயிருச்சு, சிபில் காட் டிசோசியேட்டட். இப்போ நீங்க எம்பிடின்னு போட்டீங்கன்னாலும் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்னு போட்டீங்கன்னாலும் கூகுள்ல இது நேரா கொண்டு போய் டிஐடியில விட்டுரும், டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர்ல விட்டுரும். ஆனா ஒரிஜினலா வச்சிருந்த பேர் எம்பிடி. எம்பிடின்னா தான் இன்னமும் எல்லாருக்கும் தெரியுது. டிஐடிங்கிறது சைக்காலஜி படிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனா உள்ள கூகுள் ரெண்டுத்தையும் எப்படி போட்டீங்கன்னாலும் டிஐடியில கொண்டு போய் விட்டுருது. சரியா? அதுக்கப்புறம் நீங்க வர்ற போது அடுத்து கேட்கிற போது இந்த மாதிரி நீ ஒரு அம்னீஷியா ஸ்டேட்ல நீ இருந்த, நீ இது ஆக்சுவல் பிசிக்கல் ஃபிளைட் ஃப்ரம் தி டேஞ்சரஸ் என்வாரன்மெண்ட் விச் ஆர் நாட் கம்ஃபர்டபுள் வித். இப்போ அந்த கண்ணாடி உடஞ்சி போச்சு, அது உனக்கு யூ ஆர் நாட் கம்ஃபர்டபுள் வித். ஏன்னா நீ இன்னொருத்தரோட ப்ராப்பர்ட்டி நீ டிஸ்ட்ராய் பண்ணிட்ட, யூ ஃபீல் கில்ட்டி. அதுல என்ன ஆகுதுன்னா உன்னை இம்மீடியட்டா இந்த இடத்த விட்டு போயாகணும், போக முடியாது, பிசிக்கலா இந்த ரூம்குள்ள மாட்டிக்கினேன். அப்ப என்ன பண்ணலாம்னா சைக்கலாஜிக்கலா ஓடிடு. ஆனாலும் நான் உயிரோட இருந்தவனும் இல்ல, அப்ப இன்னொரு ஐடென்டிட்டியை இன்னொரு பர்சனாலிட்டியை கிரியேட் பண்ணி அந்த பர்சனாலிட்டியில ஆக்சுவல் பிசிக்கல் ஃபிளைட். நீ உட்கார்ந்துக்கிற பாடி வந்து பெகிலு பால்ட்வின், சிபில் இல்ல. சிபில் தப்பிச்சு ஓடிட்டா பிசிக்கலா. பிசிக்கல் ஃபிளைட் ஃப்ரம் தி இம்மீடியட் டேஞ்சரஸ் என்வாரன்மெண்ட் விச் இஸ் அன்கம்ஃபர்டபுள். அதுக்கப்புறம் டாக்டர் சொல்றா டோன்ட் வரி இட் இஸ் ட்ரீட்டபிள் அப்படின்னு சொல்றா. அதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. அந்த பர்டிகுலர் ஏரியால அவங்களுக்கு பாசிட்டிவா மனசுல பதிகிற மாதிரி ஒரு செய்தி சொல்லணும். இட் இஸ் ட்ரீட்டபிள். ஐயோ அப்படியா அப்படின்னு பயப்படும், கவலைப்படாத, சரி பண்ணிடலாம் அப்படின்னு டாக்டர் சொல்றா. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை வர்றா சிபில் கவுன்சிலிங்க்கு. அப்ப சொல்றா சாரி, நான் போன அப்பாயின்மெண்ட்டை நான் கீப் பண்ணல, எதையோ மறந்துட்டேன், வேற வேலையில இருந்தேன், விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லையே நீ வந்தியே அப்படிங்கிறாங்க டாக்டர். அப்போ சொல்றா இன்னொருத்தி உள்ள வந்துட்டு நான் தான் வந்தனே அப்படிங்கிறாங்க. சிபில் வரல, நான் வந்தேன் அப்படிங்கிறா பெகி. அப்போ நீ நீ சரி இப்பதான் பார்த்தோமே அப்படின்னு சொல்ற போது போன வாட்டி பார்த்தோமே இல்ல, ரொம்ப நாளுக்கு முன்னால ஒமஹால பார்த்தோம்ல, அப்பவே வந்தேன், உங்களோட பேசினேன், எனக்கு உங்களை நல்லா தெரியும், நீங்க என்ன ஐடென்டிஃபை பண்ணல, அதனால உங்களுக்கு தெரியாது, இப்பதான் நீங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு பெகி லூ பால்வின் பேசுவா. என்ன சிபில் cannot stand up for her rights. அவளுடைய உரிமைகளுக்கு அவளால போராட முடியாது, நிக்க முடியாது, நிமிர்ந்து கேள்வி கேட்க முடியாது. she cannot get angry also. I can get angry. ஆங்கரை நான் வெளிப்படுத்துறதுக்காக நான் உள்ள வந்திருக்கிறேன். நான் தான் அவளை காப்பாத்துறேன். அவ பயந்தாங்குள்ளி, என்ன எனக்கு பயமே கிடையாது. அவ ஈஸியா சரின்னு கிவ் அப் பண்ணிட்டு போயிடுவா. நான் விடுறது கிடையாது, கடைசி வரைக்கும் பார்த்துக்குவேன். நான் டோட்டலி டிஃபரெண்ட். என் ஹேர் ஸ்டைல் டிஃபரெண்ட், கண்ணு டிஃபரெண்ட், ஸ்கின் கலர் டிஃபரெண்ட், எல்லாம் டிஃபரெண்ட், ஹைட் வெயிட் எல்லாம் டிஃபரெண்ட். நான் வேற ஒரு ஆளு. டாக்டர் சொல்றா எனக்கு பார்க்க ஒன்றும் தெரியலையான்னு. உனக்கு தெரியலன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஐ ஆம் நாட் சிபில், ஐ ஆம் பெகி லூ பால்வின் அப்படின்பா இவ. அதுக்கப்புறமா நீ எப்போ வந்த, இவளை பத்தி டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்லுன்னு கேட்கிற போது அப்புறம் பின்னால் வரும் ஒரு கார்ல சிபில் ஓட்டிட்டு போவா. கார்ல போற போது இவ கையில ஏதோ சிக்னலை தப்பு பண்ணிடுவா, ஏதோ ஒன்று ஆயிரும். என்ன அப்போ அந்த நேரத்துல போலீஸ்காரன் பிடிச்சிடுறான். போலீஸ்காரன் பிடிச்சிட்டு இது நீ ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்றான். நான் நல்லா தானே கார் ஓட்டிட்டு போனேன், நீ எப்படி என்ன ஃபைன் கட்டணும்னு சொல்வேன்னுட்டு திரும்ப ஒரு அடி அடிக்கிறான். அப்போ ஒரு கிளாஸ் உடையுது. அந்த கிளாஸ் உடஞ்சதும் அதை பத்தி கவலைப்படாம மரியாதையா நீ $20 கொடு, கார் அப்புறம் ரிப்பேர் பண்ணிக்கான்னு தான் அந்த போலீஸ்காரன் சொல்றான். $20 அவங்க கையில கொடுக்குறா. என்ன அந்த ஐடி கார்டை கொடுத்து அந்த உடஞ்சி அந்த $20 கொடுத்துட்டு ஐடி கார்டையும் காமிக்கிற போது இப்போ இவளுக்கு கோவம் வருது. ஐ வாண்ட் சம் ஒன் டு லவ், ஐ வாண்ட் சம்படி டு லவ் மீ ஆல்சோ, இட் நெவர் ஹேப்பன்ஸ் பட் த கிளாஸ் ஆல்வேஸ் பிரேக்ஸ். ஒரு 10 இடத்துல கிளாஸ் பிரேக் ஆகும். கிளாஸ் பிரேக் ஆகுறதெல்லாம் ஒரு இடத்துல ஒரு புது பர்சனாலிட்டியும் ஒன்று உருவாகும். அதையும் இதையும் இங்க சிங்க் பண்றாங்க. ஐ கெட் மேட், ஐ பிரேக் கிளாஸ், ஐ டேர் பேப்பர்ஸ். நான் தான் அந்த அன்னைக்கு கொண்டு வந்த லெட்டர் எல்லாம் கிழிச்சேன், நான் தான் கிளாஸை உடைச்சேன், எனக்கு கோபம் வரும், சரியா நடக்கலைன்னா நான் எதை வேணாலும் கேள்வி கேட்பேன், எனக்கு பயமே கிடையாது அப்படின்னு பெகி லூ பால்வின் சொல்றான். அதுக்கப்புறம் இன்னொரு நேரம் பேசுற போது என்ன பெகி லூ ஆன்னு இன்னொருத்தி வர்றா. இவன் என்ன சொல்றான், நான் பாக்குறதுக்கு பெகி லூ பால்வின் மாதிரியா இருப்பேன், அவ பால்வின் வேற, நான் பெகி லூ ஆன்னு, நான் அசர்ட்டிவ், நான் அடிக்க உதைக்கலாம் மாட்டேன், ஆனா விட்டு கொடுக்கவும் மாட்டேன், நியாயமா என்ன வேணுமோ அதை தெளிவா கேட்டு
நான் வாங்கிடுவேன். ஐ எம் an assertive personality. I don't get angry. Because I always assert myself and get whatever I want அப்படின்னு அவ சொல்லுவா. அதுக்கப்புறம் இன்னொரு நேரம் பேசுற போது விக்கின்னு ஒருத்தி வருவா. விக்டோரியா ஆண்டோனட் ஸ்டார்லோன்னு பேரு. விக்டோரியா VICTORIA விக்டோரியா. ஆண்டோனட் ANTOIENETTE. அது ஓஐ போட்டா WA மாறும், ஆண்டோனட்னு மாறும். ஆன்டாயினட்னு இருக்கும் இங்கிலீஷ்ல. ஆண்டோனட். ஷார்லோ CHARLEAU. இது பிரெஞ்சு ஸ்பெல்லிங்கு. LEAUங்கிறது லோன்னு மாறும், லியூ இல்ல. ஷார்லோ CHARங்கிறது ஷார்ன்னு வரும், ஷார்லோ. விக்கி ஆண்டோனட் ஷார்லோ அப்படின்னு ஒருத்தி வருவா. அவ சொல்வா, அவ வர்றப்பே அவ பாட்டு சிரிச்சுன்னு வருவா, ஹாப்பியா வருவா. அவ பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு அவ பாட்டு ரொம்ப கேஷுவலா ரொம்ப ஜாலியா வந்து உட்காருவா. இவ வேற மாதிரி இருக்குதே அப்படின்னு கேட்டு, இவ சிபில் என்ன புது மாதிரியா இருக்கிறியா அப்படின்னு கேட்கிற போது, நான் சிபில் இல்ல, அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் விக்கி வந்திருக்கிறேன். நீ யாருன்னு? என் பேரு விக்கி, விக்டோரியா ஆண்டோனட் ஷார்லோன்னு. உனக்கு என்ன ப்ராப்ளம்? எனக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது, நான் ஒரு சந்தோஷமான லேடி. ஐ எம் தி ஹாப்பியஸ்ட் பர்சன் ஆன் எர்த். நான் வந்து எல்லாரோடையும் ஜாலியா பேசுவேன், எக்ஸ்ட்ராவர்ட், எங்க வேணா போவேன், என்ன வேணா பண்ணுவேன், பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்குவேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நான் ஐ ஆல்வேஸ் ஸ்மைல், ஐ ஆல்வேஸ் கிரீட், ஐ ஆல்வேஸ் டாக் டு பீப்புள். ஐ ஆம் விக்கி. ஸோ அவள் சரியில்லைங்கிறதுனால நான் இன்னைக்கு வந்தேன் அப்படின்னு. உனக்கு எப்படி அப்பாயின்மெண்ட் தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியுமே, கூட இருக்கிற மற்றவங்களை பத்தி கூட எனக்கு தெரியுமே அப்படின்பா. மற்றவங்க யார் யாருன்னா அப்பதான் பெகிலூன்னு வரும். அப்ப பெகிலு பால்டுன்னு ஒருத்தி இருக்கிறா, பெகிலு ஆனன் இன்னொருத்தி இருக்கிறாளே. டாக்டருக்கு அது இன்னொரு ஆச்சரியமான செய்தி. எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்பா. பெகி என்ன பண்றா, பெகி பால்வின் என்ன பண்றா, பெகி ஆன் என்ன பண்றா, அதுவும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல வரலாம். ஐ எம் த ஹாப்பியஸ்ட் பர்சன். ஒரு கதையும் கிடையாது, ஒரு சிக்னஸ் கிடையாது, ஒரு ப்ராப்ளம் கிடையாது, ஒரு வம்பு கிடையாது. நான் ஜாலியா இருக்கிறேன், எல்லா வேலையும் பண்றேன்பா. கடைசியில இவ தான் லீட் எடுப்பா, விக்கி ஷார்லோ. அப்புறம் பெகி பத்தி சொல்லணும்னா, இவ ஒரு நாள் பெகிக்கு டிராவல் பண்றதுக்கு இவளுக்கு பிடிக்கும். அப்புறம் வேற யார் இருக்கிறான்னா, ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு போவா இவ. அதுக்கப்புறம் என்ன, இது மாரியான் லட்லோன்னு ஒருத்தி இருக்கிறா, வேற ஒருத்தி. அதுக்கப்புறம் வேக்கிங் சிபில் கான்சியஸா இருப்பா, அதர் பர்சனாலிட்டி எல்லாம் அன்கான்சியஸா இருக்கும். அந்த அன்கான்சியஸ் அவளுக்கு தெரியாது, எனக்கு சிபிலையும் தெரியும், மற்ற பர்சனாலிட்டியும் தெரியும்னு அவள் ஒவ்வொன்றா சொல்ல வருவா. அதுக்கப்புறம் மார்ஷியா லீன்னு இன்னொருத்தி உள்ள இருக்கிறா, வனேசா கேல்னு ஒருத்தி இருக்கிறா. இவங்களுக்கு ஊர் சுத்த பிடிக்கும். இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரோட டயலாக் பேசிக்குவாங்க. இவ ஒன்று சொல்வா, அவ ஒன்று சொல்வா, அதுவும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறா. அப்ப மார்ஷியா லீன் சொல்றா, சிபிலுக்கு நம்மளையும் பிடிச்சுதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், சில டைம்ல அவ கார் ஓட்டின்னு வெளியில போறா அப்படின்னு சொல்லுவா. ஓகே, நம்ம போய் வனேசாவை பார்ப்போம் அப்படின்றாங்க. வனேசா இன்னொருத்தி. இந்த பக்கம் மார்ஷியாலின்னு ஒருத்தி, வனேசா கெயில்னு ஒருத்தி. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மேரின்னு ஒருத்தியை பார்க்க போறாங்க. இதுக்கு நடுவுல அம்மாவை பத்தி சில விவரங்கள் சொல்றேன். அம்மா வந்து ஆம்பளைங்களை நம்பவே கூடாது, எல்லாம் திட்டு பசங்க, உங்க அப்பா உள்பட மொத்த பேரும் ஃப்ராடு, மொத்த பேரும் திட்டு பசங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பா. இவளுக்கு 4 மிஸ்கேரேஜ், வயிற்று வலி அதிகம். அப்புறம் இந்த குழந்தை வேண்டாம்னு நினைக்கிற போது இந்த குழந்தை பிறந்துருது. அதுக்கப்புறம் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் நிறையா. ஆம்பிவேலண்ட்னு முடிவெடுக்க தெரியாத ஆளு, எப்பவுமே குழப்பத்துல கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. அப்புறம் குழந்தைகளை பிடித்தாலும் குழந்தைகளை வளர்க்கறது எப்படின்னு தெரியாது. அப்புறம் மம்மி டசன்ட் லவ், கிராண்ட்மா லவ்ஸ். பாட்டிக்கு என்ன பிடிக்கும், சிபிலுக்கு சிபிலை பிடிக்கும், பாட்டி செத்து போயிடுறா. பாட்டின்னு செத்து போனா. அதுக்கப்புறமா ஒரு நாள் இவ பள்ளிக்கூடத்துக்கு போறா. பார்த்தா 5ஆம் கிளாஸ்ல போய் உட்கார்ந்தா எல்லா பசங்களும் தெரிஞ்ச முகமா இருக்குது, பாய்ஸ் கேர்ள்ஸ். ஆனா எல்லாமே ஒரு 2 இன்ச்சு 4 இன்ச்சு 6 இன்ச்சு வளர்ந்துருக்குறாங்க, முகமெல்லாம் வேற மாதிரி இருக்குது. இது என் கிளாஸ் ஆனே தெரியலையே, எல்லா பசங்களும் பார்த்த மாதிரியும் இருக்குது, பார்க்காத மாதிரியும் இருக்குது, எல்லாம் குட்டி குட்டியா தானே இருந்தோம், எப்படி எல்லாம் திடீர்னு வளர்ந்துட்டோம், ஒரே நாள்ல எப்படி வளர்ந்துட்டோம் அப்படின்னு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் தெரியுது 3ஆம் கிளாஸ்ல இது 5ஆம் கிளாஸ். 3ஆம் கிளாஸ் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, 5ஆம் கிளாஸ் ஒன்றும் ஞாபகம் இல்லை. டீச்சர் சொல்றது ஒரு மண்ணாங்கட்டி புரிய மாட்டேங்குது, எல்லாமும் இது தெரிஞ்ச மாதிரியும் இருக்குது, தெரியாத மாதிரி இருக்குது அப்படின்னு பாக்குற போதான் 2 வருஷம் ஃபியூக் ஸ்டேட்ல வேற ஒருத்தி உயிர் வாழ்ந்திருக்கிறா. சிபில் அங்க இல்லவே இல்லை, சிபிலுக்கும் அதுக்கும் கனெக்டிவிட்டி இல்லை. ஷீ லாஸ்ட் 2 years. நாட் மை கிளாஸ், நாட் மை டீச்சர், நாட் மை ஸ்கூல், பட் ஆல் தீஸ் கிளாஸ்மேட்ஸ் லுக் த சேம். ஹவு கம் எவ்ரி ஒன் இஸ் சோ பிக்? நான் கூட பெருசா ஆயிட்டேனா அப்படின்னு பாக்குறா. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வர்றா, பசங்களோட பேசுறா. என்ன அப்புறம் அம்மா வந்து கோவத்துல வர்றா. இவ ஒரு நாள் பெரியவள் ஆயிடுறா.
பெரியவளாகி பிளட் வெளியில வருது. அந்த பிளட் வந்து அம்மா கிட்ட சொல்லணும், வயித்து வலிக்குது அப்படின்னு சொல்லணும்னு வந்து, அம்மா அம்மா ஸ்கூல்ல என்ன ஆச்சு தெரியுமான்னா, நான் பிஸி ஆகுறேன், டிஸ்டர்ப் பண்ணாத, போய் தொலை அப்படின்னு அம்மா விரட்டி விட்டுறா. அம்மாவுக்கு இதுவும் புரியலைங்கிறது இன்னொரு பெரிய ஷாக்கிங். அப்ப அந்த நேரத்துல தான் விக்கி வெளில வந்து, வா நம்ம நம்ம எல்லாரும் கடைக்கு போய் எதனா ஷாப்பிங் பண்ணுவோம்னு அவளை கூட்டு போயிடுறா. அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகணும், மகிழ்ச்சியா இருந்தாகணும். அம்மா நான் பெரியவளானேங்கிறத பத்தியும் அக்கறை இல்ல, எனக்கு வயித்து வலிக்குதுங்கிறத பத்தியும் அக்கறை இல்ல, கேட்கறதாவும் இல்ல. விக்கி உள்ள வந்து நம்ம கடைக்கு போலாம் வா, நம்ம கடைக்கு போலாம். வி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்றா. இல்ல கம் லெட் அஸ் கோ ஃபார் ஷாப்பிங். விக்கி இன்க்ளூட்ஸ் ஆல் த பீப்புள். அண்ட் பீப்புள்னா யாரு? நாங்க எல்லாரும் பீப்புள் தான் அப்படிங்கிறா விக்கி. அவ எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறான். அந்த பெக்கியா, மார்சியா, கெயிலு, வனேசா எல்லாத்தையும் அவ இன்க்ளூட் பண்ணிக்கிறா. அப்புறம் கேட்டா நாங்க எல்லாம் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிறா. ஆனா ஒரே மதர் கிடையாது, வேற மதர் அப்படின்னு சொல்றா. புரியலையா? உனக்கு புரியாது விடு அப்படிங்கிறா. அப்புறம் மேரி லுசிண்டா சாண்டர்ஸ் டார்செட்னு இன்னொருத்தி வர்றா உள்ள. என்ன அவ வந்து வீட்டு வேலையெல்லாம் பாக்குறவ. அம்மா கையில அடி வாங்காம தப்பிச்சுக்கிறது எப்படின்னா வீட்டு வேலை பார்க்கணும். அம்மாவுக்கு 10 பாத்திரம் தேய்ச்சி கொடுக்கணும், சமையலுக்கு ஹெல்ப் பண்ணணும், கறிகாயில ஹெல்ப் பண்ணணும், பெருக்கணும், மெழுகணும், வீட்டை கிளீனா வச்சுக்கணும், விளையாடிட்டு பொம்மையெல்லாம் தூக்கி உள்ள வச்சிடணும். அந்த மாதிரி வர்ற போது மேரி லூசிண்டா சாண்டர்ஸ் வந்து, ஐ கீப் த ஹோம் கோயிங், ஐ ஃபாலோ சிபில் வேர் எவர் ஷீ கோஸ், ஐ ஆல்வேஸ் ஹெல்பர், ஐ டூ ஆல் த ஹோம் ஒர்க்கு, எதையுமே மிச்சம் மீதி விட மாட்டேன். எனக்கு பொயட்ரி பிடிக்கும், மியூசிக் பிடிக்கும், படிக்கிறது பிடிக்கும். என்ன அதுக்கப்புறமா இது வந்து கூடவே சைக்காட்ரிஸ்ட போய் பார்க்கறது மிகப்பெரிய பாவம், பைபிள் அந்த மாதிரி சொல்லி இல்ல, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறா. பாஸ்ட் இஸ் பிரசன்ட் when you carry it along with you அப்படிங்கிறா இவன். நீ எங்க இருக்கிறேன்னு கேட்டா நான் பாஸ்ட்ல இருக்கிறேன். ஆனா பாஸ்ட் இஸ் பிரசன்ட் when the past is being carried by you wherever you go அப்படிங்கிறா. அப்புறம் நான் கஷ்டப்பட்டு வீட்டு வேலை செய்யறேன், சிபிலுக்கு இது தெரியவே தெரியாது, சிபில் எனக்கு நன்றியே சொல்ல மாட்டேங்கிறா அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் இது இன்னொரு ஆளு. அதுக்கப்புறம் லிவிங் வித் த டார்செட்ஸ் இஸ் லைக் ரீடிங் அ ரஷ்யன் நாவல். அண்ட் அவுட்வர்ட்லி எவ்ரி ஒன் ஸ்பீக் சோ ஸ்வீட்லி. அவ்வளவு இனிமையா எல்லாரும் பேசுறாங்க. நமக்கு டயபிட்டிஸே வந்துடுற மாதிரி எல்லாரும் பேசுறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள எல்லாம் எட்டிக்காய் மாதிரி விஷம், வேப்பங்காய் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் மார்ஷியான்னு ஒருத்தி ரைட்டர் வர்றா. வனேசா கெயில்னு ஒருத்தி பியானிஸ்ட் வர்றா. விக்கி வனேசா ஸ்பீக்ஸ் அ லாட், எக்ஸ்ட்ராவர்ட், ஸ்மார்ட். வனேசா இன்னொருத்தி வந்து எல்லாத்தையும் ட்ராமடைஸ் பண்ற ஆளு, பியானோவும் பிளே பண்ற ஆளு. மார்ஷியாங்கிறவ ஃப்ரெண்ட்ஸ் எஸ்கேப்பு. வனேசா வந்து புக்ஸ் எடுத்துக்கிட்டு அதுல தப்பிச்சு ஓடுற ஆளு. ரூத்தின்னு ஒருத்தி இருக்கிறா, அநியாயத்துக்கு கோவரம் எல்லாத்தையும் போட்டு அடிச்சு உடைச்சிருவா. இவ சிபிலுக்கு நேர் ஆப்போசிட். அதுக்கப்புறம் செக்ஸை பத்தி பேசுற போது டேபு இன் டுடேஸ் டைம், இது பகல்ல செக்ஸை பத்தி எது பேசக்கூடாது, நைட்ல செக்ஸ் என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு இன்னொரு மீனிங் கொடுப்பா ரூத்தி. அப்புறம் ஒரு நாள் அம்மா வந்து அநியாயத்து கோவக்காரி, எப்படி குழந்தைய வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஆளு. ஒரு நாள் குழந்தைய தூக்கி போட்டு சோத்துல அடிச்சிடுறா. இன்னொரு நாள் அவளை படுக்க போட்டு குப்புற படுக்க போட்டு மேலே ஏறி நின்று தலையை போட்டு அடிக்கிறா. இன்னொரு நாள் இந்த குழந்தை முட்டி போடு அப்படின்னு சொல்றா. முட்டி போடுற போது குழந்தை சொல்லுது, 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா அது வலிக்குதா பொய் சொல்லிச்சான்னு தெரியாது, நான் டாய்லெட்டுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லுது. அம்மா பொய் சொல்றான்னு நினைச்சுக்கிட்டு அயன் பண்ணிட்டு இருந்தவ அயன் பாக்ஸை கொண்டாந்து நேரா குழந்தையோட வயிற்றுல வச்சிடுறா. அது அப்படி வெந்து போயிடுது. அப்புறமா நல்ல இந்த போட்டிருக்கிற ஸ்கார்ஃப் இல்ல, அதை போட்டு கழுத்தை பிடிச்சி இழுத்து, நீ செத்தாதான் எனக்கு நிம்மதி அப்படின்னு ஒரு நாள் சொல்லி மூச்சு முட்டை பண்ணி அதுக்கப்புறமா சாகர நிலைமைக்கு வர்ற போது அவுத்து விட்டா. அதுக்கப்புறம் ஊசி எடுத்துட்டு வந்து குண்டூசி வந்து நீ பண்ணது தப்பு அப்படின்னுட்டு இது இன்னொரு நிகழ்ச்சி. இவளோட கசின் ஒருத்தி வந்திருக்கிறா வீட்டுக்கு. இவ்வளோ 5 வயசு, அவ்வளோ 5 வயசு. அப்ப அந்த கசின் என்ன பண்றா, ஒரு கிளாஸ் டம்ளர் எடுக்கிறா, டீ கப்போ கிளாஸ் டம்ளர் எடுக்கிறா. அது கை தவறி கீழே வந்து உடஞ்சி போச்சு. உடனே அம்மா அங்கிருந்து ஓடி வர்றா. அம்மா ஓடி வர்றப்ப அந்த கசின் சொல்றான், நான் உடைக்கல, சிபில் தான் உடைச்சான்னு சொல்றா. அம்மா சிபிலை போட்டு நல்லா அடி அடின்னு அடிச்சிடுறா. இவளுக்கு டிஃபெண்ட் பண்ணிக்க தெரியல, கோபத்தை வெளிப்படுத்தவும் தெரியல. ஆனா சீத்திங் ஆங்கர்பாங்கல்ல, பாசிவ் ஆங்கர், பென்டப் ஆங்கர்னு உள்ளுக்குள்ள புதைச்சு வைக்கப்பட்ட ஆங்கர் இருக்குது. அதுதான் இந்த ரூத்தி வெளியில வர்றது. இவ சொல்றா, தப்பு நான் பண்ணல, அவ பண்ணா, அவ பொய் சொன்னா, தப்பு பண்ணதுக்கு அவளை அடிக்கணும், பொய் சொன்னதுக்கு அவளை அடிக்கணும், நேர்மையா இருக்கிற ஆளு என்ன பிடிச்சி அடிச்சாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே, இது நல்லது காலம் இல்லைன்னு நினைக்கிறா. கூட அங்கேயும் ஒரு கிளாஸ் டம்ளர் உடஞ்சிருக்குது. கிளாஸ் உடையறப்பெல்லாம் இன்னொரு பர்சனாலிட்டி ஒன்று உருவாகிட்டு இருக்கோம். அங்க கெமிஸ்ட்ரி லேப்ல ஒரு கிளாஸ் உடஞ்சது. அப்புறம் டாக்டரோட வீட்டுல ஒரு கிளாஸ் உடஞ்சது.
அப்புறம் கார் ஓட்டிட்டு போறது போலீஸ்காரன் சண்டையில ஒரு கிளாஸ் உடைஞ்சது. ஒவ்வொரு கிளாஸ் உடையறப்பவும் ஒவ்வொரு பர்சனாலிட்டி உருவாகுது. இல்ல சிம்பாலிக்கா கிளாஸ் உடையறதையும் அந்த பர்சனாலிட்டி கிரியேட் ஆகிறதையும் இவங்க ரிலேட் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. இப்ப ஒரு லெவல்ல தாங்கவே முடியலைங்கிற போது ஒவ்வொரு செல்ஃபா உருவாகுது. அந்தந்த உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக அந்தந்த இடத்துல என்ன ஆசைப்படுறாளோ அதெல்லாம் வருது. அப்புறம் இதுல பெரிய சோகம் என்னன்னா, இவங்க ரொம்ப ரிலிஜியஸ். அம்மாவும் சரி, அப்பாவும் சரி. இதுல அப்பாவோட கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ரிலிஜன்ல சொல்லியிருக்குது. குழந்தை வளர்க்கறது பெண்ணோட வேலை. ஆண் இதுல தலையிடக்கூடாது. ஆண் தலையிட்டான்னா குடும்பம் சரியா வராது. புள்ளைங்க சரியா வளராது. அதனால அம்மா வளர்க்கறது தான் சரியான வளர்ப்பு. அவ தண்டிச்சாலும் அவ தான் கரெக்ட். அன்பு செலுத்தினாலும் அவ தான் கரெக்ட். சோறு போட்டாலும் பட்டினி போட்டாலும் அம்மா தான் கரெக்ட். நம்ம தலையிடக்கூடாதுன்னு அப்பா அம்மா எவ்வளவு துன்புறுத்தினாலும் அப்பா பார்த்துட்டு பக்கத்து ரூமுக்கு போயிடுவாரு. இந்த குழந்தைக்கு என்ன ஆத்திரம்னா, அம்மாவும் காப்பாற்ற மாட்டேங்கிறா, அடிக்கிறா. அப்பா வேடிக்கை பார்த்துட்டு அவன் சும்மா கிடக்குறானே, இவெல்லாம் ஆம்பளையா, இவெல்லாம் மனுஷனா அப்படின்னு அப்பா மேலேயும் கோவம். சொல்ல தெரியாத கோவம், ரெண்டும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத கோவங்கள் இதுல. அதுக்கப்புறமா சித்துன்னு இன்னொருத்தன் வர்றான், மைக்குன்னு இன்னொருத்தன் வர்றான். மைக் வந்து ஆம்பளை, சித்தும் ஆம்பளை. இவங்க வந்து மைக் வந்து கார்பென்ட்ரி ஒர்க் எல்லாம் பண்ற ஆளு, ஆண். பியானோ எல்லாம் வாசிப்பான். ஹேண்டிமேன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வீட்டு வேலை எல்லாம் செய்யற ஆளு. சித்தின் இன்னொருத்தன் வர்றான். இது சிபில் இசபெல் டார்செட்டனோட சுருக்கம், SID அப்படின்னுட்டு. இந்த சித் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, எதெல்லாம் உடஞ்சு போதோ, எதெல்லாம் சிபில் ஆசைப்படுறாளோ அதெல்லாம் நைட்ல இருந்து இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவான். இவன் ஒரு செல்போன் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு இவன் நினைக்கிறான். இவன் நைட்ல சித்து எழுந்து அந்த உட்டெல்லாம் கட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து ஆணி அடிச்சு எல்லாத்தையும் பண்ணி வச்சிடுறான். திரும்ப போய் சிவில் படுத்து தூங்கிடுறான். காலைல எழுந்து பார்த்தா இங்க ஷெல்ஃப் இருக்குது, உடன் ஷெல்ஃப். உடன் ஷெல்ஃப் எங்கேருந்து வந்தது, யார் பண்ணாங்க தெரியாது. ஆனா அதை அவ தான் பண்ணியிருக்கிறா. அவளுடைய கையை பயன்படுத்தி சித்து உருவாக்குனது. என்ன அந்த மாதிரி எதெல்லாம் ரிப்பேர் ஆகுதோ, எதெல்லாம் ஆசைப்படுறாளோ அதெல்லாம் பண்றது சித்தோட வேலை. இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஆண்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் பண்றது பூரா இவங்களோட வேலை. அப்போ குறுக்குல இந்த டாக்டர் கேட்கிறா, நீ யாருன்னு கேட்டா, நான் மைக்கு, நான் ஆணுங்க, நான் சித்து, நான் ஆம்பளை அப்படின்றாங்க. ஆம்பளைன்னா அப்ப அதுக்கான அப்படின்னு ஆரம்பிக்கிறான். ஆண் உறுப்பு உனக்கு இல்லையான்னுட்டு. நான் சின்னது தானே, நான் வளர வளர அது வந்துரும் அப்படிங்கிறான் இவன். இது சிம்பாலிக்கா இவ வளர வளர இவ சரியாயிடுவா அப்படிங்கிற மெசேஜும் அதுக்குள்ள இருக்குது. நான் இப்ப சின்னது அதனால இல்ல, வளர்ந்தா அதுவும் வந்துரும் அப்படின்னு அதை தன்னைத்தானே நியாயப்படுத்திக்குவா. இட் வில் grow when I am older, when I also grow that will also grow அப்படிங்கிறது மெட்டபாரிக்கலி when I grow I will become all right அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஸ்கிசோஃப்ரீனியால வந்து இது ஸ்கிசோஃப்ரீனியா அல்ல, ஃப்ராக்மெண்டேஷன் பேரு. நாட் த ரிசல்ட் ஆஃப் பெர்செப்ஷன் பட் ஆஃப் டிசோசியேஷன். யூ ஆர் நாட் கிரேசி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பேச ஆரம்பிக்கிறாங்க. விக்கி தான் கண்டுபிடிக்கிறான். அப்புறம் உள்ள இருக்கிற ஒரு 15 பேர்ல இதுல மேரின்னு ஒருத்தின்னு நினைக்கிறேன். அவ வந்து டீப்லி ரிலிஜியஸ். அநியாயத்துக்கு பயந்தவங்க ஒள்ளி அநியாயத்துக்கு ரிலிஜியஸ். அப்பா அம்மா பண்றதுதான் கரெக்ட். அப்பா அம்மா பண்ற மாதிரியே பண்ணாதான் அப்பா அம்மா நம்மள லவ் பண்ணுவாங்க. அப்பா அம்மா 2 பேரும் ரிலிஜியஸ், நான் ரிலிஜியஸா இருக்கணும் அப்படின்னு இவன் நினைச்சு, இவ சர்ச்சுக்கு போறது என்ன பண்ணலாம், இது பைபிள் படிக்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னுட்டு அவ்வளவு படிப்பா. அதுக்கப்புறம் சொல்லுவா, நான் முற்பிறவில நிறைய தப்பு பண்ணியிருக்கிறேன், நிறைய பாவம் பண்ணியிருக்கிறேன். அதனால இந்த பிறவில நான் எல்லா வழியும் அனுபவிக்கணும். அம்மா அடிக்கிறதெல்லாம் கரெக்ட், அப்பா என்னை இக்னோர் பண்றதும் கரெக்ட். நான் இந்த மாதிரி கெட்ட பேர் வாங்குறதெல்லாம் நல்லதுதான். எல்லா பாவத்துக்கும் இங்கேயே பிராயச்சித்தம் நடந்துச்சுன்னா அடுத்த ஜென்மத்துல நான் நிஜமா டோட்டலி ஃப்ரீ. அப்புறம் நான் நல்லா ஆயிடுவேன். அதனால அம்மா அடிக்கிறது ரைட்டு, நான் வாங்கத்தான் வேணும். அம்மாவோட சண்டை போட்டேன்னா அப்புறம் திருப்பியும் நான் பாவம் பண்றேன். திருப்பியும் அடுத்த ஜென்மத்திலையும் நான் இதே மாதிரி தான் கஷ்டப்படுவேன். அதனால அது செய்யக்கூடாது. அம்மா ரிலிஜியஸ் கரெக்ட், நான் ரிலிஜியஸா இருப்பேன். அடி வாங்குவேன், நான் யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன், யாரையும் எதிர்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேரிங்கிறவ சொல்லுவா. அது இன்னொரு ஏரியா. இது வந்து நேரோ ரிலிஜியஸ் அவுட்லுக்கு. அப்புறம் பிரிங்கிங் இன் முற்பிறவி அடுத்த பிறவியெல்லாம் கொண்டாந்து நியாயப்படுத்திக்கிட்டு, அடி வாங்கினா கஷ்டப்பட்டா என்ன துயரப்பட்டா இதெல்லாம் ஆச்சுன்னா நான் ரிலீவ் ஆயிடுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விருப்பத்தோட அடி வாங்குறது சகித்துக் கொள்வது, ஏற்றுக்கொள்வது, அதை நியாயப்படுத்துவது, ஜஸ்டிபிகேஷன், இன்டெலெக்சுவலைசேஷன், ரேஷனலைசேஷன் ஆஃப் யுவர் டீப்லி ரிலிஜியஸ் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ்ஸ். ஆச்சா. அதுக்கப்புறமா அல்டிமேட்டா வர்ற போது ஒவ்வொன்னா கண்டுபிடிக்கிறாங்க, ஒவ்வொன்னா பேசுறாங்க. இத்தனையும் தெரியுது. அப்ப இவ சொல்றா, கிட்டத்தட்ட 1/3 ஆஃப் மை லைஃப் நான் வாழல.
2/3 தான் நான் வாழ்ந்துக்கிறேன். 1/3 இந்த உள்ள இருக்கிற மத்தவங்க எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்றா. ஒவ்வொன்னா அதுக்கப்புறமா சொல்லப்படுகிறது. இவளுக்கு உன்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எல்லா பர்சனாலிட்டியும் ஒண்ணா சேர்த்து சிங்க் பண்ணுவோம் வா அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சு அதுக்கு ஹிப்னோதெரபியை கொண்டு வர்றாங்க. அதுல பேசுற போது ஐ கேன் அக்கவுண்ட் ஃபார் எவ்ரி மேன். அப்ப நான் சரியாயிட்டா என் வாழ்க்கை ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு தெரியும். என் அவேர்னஸ்ல தெரியும், என் கான்சியஸ்னஸ்ல தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால எல்லாத்தையும் சரி பண்ணி நான் ஒண்ணா ஆகிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு இவ இசைவு தர்றா. உள்ள போய் அப்புறமா மத்தவங்க கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி நீங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து திரும்பவும் சிபிலாவே ஆயிடுங்க. சிபில்ல இருந்து பிரிஞ்சு தானே நீங்க வந்தீங்கன்னா, அது சொல்லுது எனக்கு 5 வயசு, எனக்கு 12 வயசு, எனக்கு 16 வயசு, எனக்கு 18 வயசு. நாங்க வேற வேற வயசு. எங்களெல்லாம் எப்படி ஒண்ணா சிங்க் பண்ணணும் ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு சொல்லுது, சிபில் நம்மள கொலை செய்ய பாக்குறா, விடாத. அவன் 2 ஆம்பளைங்க. திருப்பியும் நம்மள பொம்பளை ஆகலான்னு பாக்குறா, விடாத. ஒவ்வொன்னும் ரெபல், ஒவ்வொன்னும் சண்டை போடுது. ஒவ்வொன்னும் மாட்டேன் நான் இப்படிதான் இருப்பேங்க அப்படிங்குது. நான் ரிலிஜியஸா இருப்பேன், நீ பண்றதெல்லாம் தப்புன்னு அது மாட்டேங்குது. எனக்கு கோவம் வருது, கோவத்தை வெளிப்படுத்த விட மாட்டேன்ற. சிபில் ஆயிட்டா எனக்கு பழையபடி கோவம் வராது அப்படின்னு அது சொல்லுது. என்ன பூர்வ ஜென்ம பலன் அனுபவிச்சா ஆகணும்னு இது சொல்லுது. ஆம்பளையா நான் இருப்பேன்னு அது சொல்லுது. இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறவ அந்த விக்கி ஆந்தோனட் ஷார்லோ. அவ விக்கின்னு பேரு விக்டோரியா. அவ விக்கி தான் சொல்றா, ஒவ்வொருத்தர்கிட்டயா பேசுறா. ஒன்னும் கவலைப்படாதீங்க, நாம இருப்போம். நாம வேற வேற வயசுனாலும் பரவாயில்ல, வேற வேற பிலீஃப் சிஸ்டம்னாலும் பரவாயில்ல. அப்புறம் நான் எப்படி படம் வரைவேன்? நம்ம சிபிலா இருந்து சிபில் கையில படம் வரைவோம். இப்ப சிபில் பாடியை யூஸ் பண்ணி மத்தவங்க எல்லாம் படம் வரைகிறாங்க. இல்ல எனக்கு கோவம் வரணுமே, நம்ம சிபிலா மாறி கோவத்தை வெளிப்படுத்துவோம். அப்ப சிபிலா மாறி நம்ம எல்லாத்தையும் பண்ண முடியும். நீ மைக்கு சித்து பரவாயில்ல, நாம ஆம்பளை வேலை பார்க்குற மாதிரி சிபிலா மாறி நம்ம ஆம்பளை வேலை செய்வோம் அப்படின்னு ஒவ்வொருத்தியா பேசி எல்லார்கிட்ட இருந்தும் விக்கி பர்மிஷன் வாங்குறா. Past is present when you carry it with you. Human brain is so complex and powerful that it will do anything to protect itself. தன்னைத்தான் காப்பாற்றிக்கிறதுக்கு அது என்னத்தை வேணாலும் அது பண்ணும், மூளை பண்ணும். Don't confuse God with religion or Mary. ஸ்கிசோஃப்ரேனியா அப்படின்னு சொல்லிட்டு நானே சிக்கன் முடிவு பண்ணாத ஸ்கிசோஃப்ரேனியா இல்லை. நீ கார்பெண்டரா இருந்தாலும் பரவாயில்ல, சிபில கார்பெண்டரா மாத்திக்கலாம். வேர் இஸ் யுவர் plausible explanation ஒவ்வொன்றுக்காக கொடுக்குது. End of the world that you are afraid of is the end of the world as you know it now. உன் உலகம் முடிஞ்சு போகுது அப்படிங்கிறது உன்னுடைய பெர்செப்ஷன்ல நீ இப்ப சொல்ற. இல்லன்னு சிபிலா மாறி எல்லாத்தையும் பண்ண முடியும். கோவத்தை வெளிப்படுத்த முடியும், பாட்டு பாட முடியும், ஹேண்டி ஒர்க் பண்ண முடியும், ஆம்பளை மாதிரி இருக்க முடியும், ஊர் சுத்த முடியும், வேணுங்கிற ட்ரெஸ்ஸை வாங்கிக்க முடியும், கில்ட் இல்லாம இருக்க முடியும். லைக் all those little Russian dolls being put back one inside the other. எல்லாமும் உள்ள இருப்பீங்க. நீங்க யாரும் செத்து போக மாட்டீங்க. ஒரு டால் அது மேல இன்னொரு டால் அது மேல. இப்ப ரஷ்யன் டால்னு ஒண்ணு விற்பாங்க. நார்மலா அது ஒரு டாலை பிரிச்சிங்கன்னா அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் சைஸ்ல இன்னொன்று இருக்கும். அதை எடுத்தோம்னா அதுக்குள்ள இன்னொன்று இருக்கும். அதை எடுத்தா அதுக்குள்ள இன்னொன்று இருக்கும். 4-5 டால் இருக்கும். அதுக்கு பேரே ரஷ்யன் டால்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் கிடைக்கும். ஒரே மாதிரி டால் வேற வேற சைஸ்ல ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கும். அது ரஷ்யன் டால்னு பேரு. அது மாதிரி நீங்க 15 பேரும் உள்ளுக்குள்ளதான் இருப்பீங்க. யாரும் போக மாட்டீங்க. ஆனா நீங்க சிவிலோட பாடியை யூஸ் பண்ணிட்டு சிவில் மாதிரி உயிர் வாழ்வீங்க, சிவிலாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் வாங்குறா. அதுக்கப்புறமா சரின்னு சொல்றாங்க. அப்ப இவ சொல்றா கரெக்ஷன்ஸ்ல, there is a little girl who doesn't know how to defend herself. She has got to pretend so intensely that the pretending itself became real. Sybil started pretending as if she is somebody else, and she started believing this is real, and she started living as if it is all real. Mummy abused you, father did not care, grandmother left you by 10 years old and died, and இவளுக்கு ஒரு காதலன் ஒருத்தன் தான் குறுக்கலாம் ஆக்சிடென்ட்ல இறந்து போனா. என்ன டாக்டரும் பாதி நேரத்துல இவன் அம்மா போனை கட் பண்ணால டாக்டரும் காணாம போய் கைவிட்டா. என்ன எவ்வளவுதான் நாளுக்கு நான் மத்தவங்களை நம்பியே இருக்க முடியும்? அம்மாவையும் நம்ப முடியல, அப்பாவை நம்ப முடியல, என்ன மத்த கூட டாக்டரை நம்ப முடியல, பாட்டியை நம்ப முடியல, எல்லாரும் என்ன டீல்ல விட்டுறாங்களே, எப்படித்தான் நான் உயிர் வாழ்வேன் அப்படிங்கிற நிலைமையில தான் நீ இருந்த. ஆனா நான் என்ன சொல்றேன், இட் இஸ் ஓகே, வெயிட் எல்லாம் பண்ணதெல்லாம் ரைட்டு. இனிமே நாம எல்லாத்தையும் சிங்க் பண்ணி ஒரே கோல் 17வது சிபில உருவாக்குவோம் அப்படிங்கிறா. ஐ பி வித் யூ அப்படிங்கிறா. அதுக்கப்புறமா திரும்ப என்ன ஆகுதுன்னா, இவ எல்லாத்தையும் சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா சிங்க் பண்றாங்க. சிங்க் பண்ணதுக்கு அப்புறமா இவ
ரூம்ல போறா. கிளாஸ் அல்மேரா இருக்குது. அது அல்மேரானா அந்த டோர் முழுக்க கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அத பார்க்குறா. அத பார்க்கிறபோது அந்த 15 செல்ஃபும் ஒவ்வொன்னா வருது. விக்கி வர்றா. அதுக்கப்புறமா லூசி பால்வின் வர்றா. அப்புறம் லூ ஆன் வர்றா. அதுக்கப்புறம் மேரி வர்றா. அப்புறம் ரூத்தி வர்றா. அப்புறம் வனேசா கெயில் வர்றா. ஒவ்வொருத்தியா இப்படி வந்துன்னே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தியாவ பார்த்துட்டே இருக்கிறா. ஒரு லெவல்ல தாண்டி நான் இவங்க இன்னும் போகலையா அப்படின்ட்டு அந்த கிளாஸ போட்டு ஓங்கி ஒரு அடி அடிக்கிறா. கிளாஸ் திரும்பி உடையுது. அப்போ உடையிற போது இந்த புது செல்ஃப் சிபில் ஒண்ணு உருவாகுறா. எல்லாம் முடிஞ்சுன்னு. அப்ப பழையபடிக்கு இவ கோபத்தை இவளால வெளிப்படுத்த முடிகிறது. இவ கோவப்பட்டு தான் இந்த கிளாஸ உடைச்சா. அப்போ திரும்ப அந்த ரூத்தின்னு ஒருத்தி கோவத்தை வெளிப்படுத்துறது. ரூத்தி சிபில் வந்து ரூத்தி வந்து சிபிலுக்குள்ள வந்துட்டா. இப்போ சிபிலால கோபத்தை வெளிப்படுத்த முடியுது அப்படின்னு தெரியுது. அந்த மாதிரி இடத்துல அவங்க இத இந்த மூவிய முடிக்கிறாங்க. புத்தகம் இருக்குது. சிபில்னு ஒரு படம் வந்தது. அதுல ஒரு ஹீரோயின் இருந்தா. 25 வருஷம் கழிச்சு இன்னொரு சிபில் படம் எடுத்தாங்க. அதுல ஹீரோயினா நடிச்சவ இதுல இன்னொருத்தைய ஹீரோயினா போட்டு இவ அந்த சைக்கோ அனலிஸ்ட் டாக்டரா மாறுறா. 2 மூவியும் யூடியூப்ல கிடைக்குது. நான் பெரும்பாலும் எல்லாத்துக்கும் ஒரு மூவி அனுப்பியிருக்கிறேன். 1973 ஒரிஜினல் மூவி. அதனால நான் புக்ல இருந்தும் பேசியிருக்கிறேன். இதுல இருந்து முதல் மூவி கொஞ்சம் மாறி வரும். 2வது மூவி இன்னும் கொஞ்சம் மாறி வரும். நான் 3த்தையும் சேர்த்து கலந்து இப்போ உங்களுக்கு இந்த மெசேஜ் கொடுத்துருக்கிறேன். இதன் மூலமா தெரியறது என்னன்னா, கொஞ்சம் குழந்தைகளை ஒழுங்கா வளர்க்கணும். ரொம்ப கோவப்படக்கூடாது. அவங்களுக்கும் அடல்ட் பாடிக்கு பதிலா லிட்டில் பாடியில இருக்கிறாங்க. அடல்ட் திங்கிங்கோட இருக்கிறாங்க அப்படிங்கிற நினைப்போட பிள்ளைகளை வளர்த்தா நல்லது. ரொம்ப நேரேஜ் அவுட்லுக்கோட நீங்க குழந்தைகளை ரிலிஜன் அதுங்க தலையில திணிக்காதீங்க. அவங்க எக்ஸ்பிரஷனுக்கு வழிவகைகள் கொடுங்க. அவங்கள புரிஞ்சுக்க பாருங்க. அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா காது கொடுத்து கேளுங்கள். என்ன அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவங்க பெர்மிஷன் கொடுத்து சரி போ பண்ணு அப்படின்னு சொல்லுங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி மனசு உடைஞ்சு ஒரு ஆளு வெளியில வராம இருக்க முடியும். நமக்கு தெரிஞ்சு சிவில்னு கண்டுபிடிச்சோம். 2300 செஷன் போட்டோம். 11 வருஷம் ஒர்க் பண்ணோம். கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிக்காத சிவில் ஏராளமாக இருக்கிறார்கள். அந்த குரூப்ல நாம சேராம இருக்கிறதுக்கு இந்த புத்தகமும் இந்த பாடங்களும் நமக்கு உதவும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கிளாப் பண்ணலாம். தண்ணி குடிங்க சார். தண்ணி தண்ணி குடிங்கன்னு சொன்ன சிரிக்கிறாங்க. ஒரு அதாவது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச புத்தகம். நான் நிறைய லெக்சர் கொடுத்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் இது. முக்கியமா நம்ம இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒரு இன்டர்பர்சனல் அண்ட் இன்ட்ராபர்சனல் இந்த 2 விஷயமும் நாம எல்லா இடத்துலயும் கவனிக்கணும். அது முக்கியமா குழந்தைங்க கிட்ட, குழந்தை வளர்ப்புகிட்டையும் நமக்குள்ள இருக்கிற இன்டர்பர்சனலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நமக்கு வேண்டிய இன்ட்ராபர்சனலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுதான் டோட்டலா. இது புரிஞ்சவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்றேன் வேணுன்றவங்களுக்கு. வாங்க. இன்னும் ஒரு விஷயம், நிறைய டிராயிங் கண்டுபிடிச்சிருக்காங்க. வேற வேற மாதிரி ஆர்டிஸ்ட் வரைஞ்ச மாதிரி டிராயிங். புரியுதா? போஸ்ட் மாடர்ன் சொல்லுவாங்க, அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி பல விதமான டிராயிங் இருக்குது. எல்லாரும் சிவிலோட கையை பயன்படுத்தி வேறு வேறு மனிதர்கள் வரைந்த டிராயிங் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அது படமெல்லாம் இருக்குது. இதுக்குள்ள நெட்டுக்குள்ள போனீங்கன்னா வரைந்த ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஆளு சிக்னேச்சரும் மாறி இருக்கும். அதுவும் நீங்க பார்க்கலாம். மற்றவங்க வாங்க. ரவி சார் பேசட்டுமா? மற்றவங்க பேசட்டும், நான் லாஸ்ட்ல வரேன். ஓகே, ரைட். தென் வாங்க. யார் பேசுறது முதல்ல? சிவகுமார் சார். நான் விழுங்கிட்டேன். வாங்க சார். நடுவுல முழுவதும் கேட்டேன். சில இது குழப்பமா இருந்தது. சிலது பொதுவா புரிஞ்சிச்சு. அந்த தாயுடைய அரவணைப்பு இல்ல, தந்தையுடைய இது இல்ல, காதலன் பல சூழல்கள்ல அவ மனசுல பல வித இதுகளை நினைச்சுக்கிறா. பாஸ்ட்ல வாழ்றா, அப்புறம் பிரசன்ட்டுக்கு வர்றா. அப்ப பாஸ்டா பிரசண்டா அவளுக்கு புரியல. அந்த இது கண்ணாடி உடையிறதெல்லாம் ஒவ்வொரு தவணையும் ஒவ்வொருத்தரா மாறுறது, பல விஷயங்கள் நமக்கு பிள்ளைகளை பார்த்து வளர்க்கணுங்கிற ஒரு படிப்படியா கூட இது இருக்கு. எல்லாரும் பல மனநிலைகள்ல இருக்காங்க. அது கொஞ்சம் யோசிக்கிற போது திரும்ப வந்துடுறோம். சில பேரால வர முடியலைங்கிறதுதான் இங்க உள்ள சிக்கல்ங்கிறது மாதிரி நிறைய புரிஞ்சுக்கிட்டது. அவ்வளவுதான். இது அந்த காலத்துல பேய் ஓட்டுவாங்க.
பேய் ஓட்டுற போது நீ யாருன்னு அடிப்பான். உள்ள நீ யாரா இருக்க, நீ எப்படி அது வந்துச்சுன்னு ஒருவேளை அதுல கூட ஏதாவது இருக்கலாமோன்னு நினைக்கிறேன். அத அடிச்சு அவனுக்கு மனசுல இருக்கிற ஒருவேளை மாறி சொல்லலாமோ, இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பயத்துலதானே இருக்கு. சில பயங்கள்ல சிலது ஏற்பட்டிருக்கு. அப்புறம் எல்லாத்தையும் ஓட்டிட்டேங்கிறான். அது அது குரூடு மெத்தடுல ஏதோ இது நடந்திருக்குமோன்னு நினைக்கிறேன். சில வீட்டுல நான் பேயாடுனவங்களை பார்த்திருக்கேன். ஒரு உறவினரை கட்டி எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் நல்லா வந்துட்டாங்க. நல்லா நார்மலான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. கடைசியில எனக்கு தெரியும். முன்னாடி கட்டி போட்டிருந்தாங்க, அந்த அளவு சங்கிலி போட்டிருந்தாங்க. அப்போ அவங்க பலது பேசுவாங்க. அப்ப வர்ற பலம் அவங்களுக்கு எக்கச்சக்கமான பலம் வருவாங்க கிட்டத்துல வர்றவங்களை இது பண்றப்போ. அப்ப இந்த மனம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கறதுதான். அது எவ்வளவோ வெளிப்பாடுகள் வருது. அத நம்ம கூட இருக்கக்கூடிய அரவணைப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறா. ஐ கேர் ஃபார் யூன்னு சொல்ற போது அவ சரின்னு ஒத்துக்கிறா. வித் யூங்கிறதுக்கு அதுதான் பெரிய இதுங்கிறாங்க. நான் உன்னோடு இருக்கிறேங்கிறது. இந்த தாய்மை, இத பத்தி தந்தைமை, இதெல்லாம் சொன்னீங்க. அது பூராமே சில சமயங்கள்ல வாட் இஸ் இட் ஃபார் மீ அப்படிங்கறதான் மனுஷன் ஆரம்பத்துல இருந்து எனக்கு என்ன அப்படிங்கறதான். தாயா இருந்தாலும் தந்தையா இருந்தாலும். ஆனா இத்தனை உறவுகள்ல தாய் தந்தை என்ன நினைக்கிறாங்கன்னா, என் பிள்ளை நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேங்கிறது. அதாவது எதிர்பார்ப்புகள் மிக 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 குறைவாக இருக்கிற ஒரு உறவு தாயும் தந்தையும்ங்கிறாங்க. அதனால அந்த உண்டதம்னு நம்ம ஏன் சொல்றோம்னா, எல்லா உறவுகளும் வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ எனக்கு தெரியுதா. ஆனா இவே அந்த மகள்ல தன்னை காண்கிறதுனால அது அந்த நலம் அவ நலமும் என் நலமும் ஒண்ணுதான் நம்ம நினைக்கிறதுனால அந்த உறவு ரொம்ப சிறப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த உறவுகளுடைய சிக்கல்கள் தான் இது. அதை கொஞ்சம் கவனப்படுத்திக்கணுங்கிறது இது தோணுது. ரொம்ப மகிழ்ச்சி. கொஞ்சம் காம்ப்ளெக்ஸானது. 2 பர்சனாலிட்டி சொல்றதே கஷ்டம். 16 பர்சனாலிட்டி ஒருத்தங்கிட்ட இருந்தா என்ன ஆகும்? ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சிறப்பு. நன்றி. இல்ல ஆட் ஆன் ஒன்று சொல்லணும். ஏர்வாடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது நம்ம தமிழ்நாட்டுல. அதுல பைத்தியம்னு சொல்லி எல்லாத்தையும் செயின்ல கட்டி போட்டு வச்சு நெருப்பு பிடிச்சி 25 பேர் நெருப்பை பார்த்து நெருப்புல எரிஞ்சு செத்து போனது நம்ம தமிழ்நாடு. மிஞ்சி போனா 30 வருஷம் 40 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நினைவு தெரிஞ்சு நடந்த நிகழ்ச்சி இது. அதனால இது எல்லாத்தையுமே மாத்துறது டாக்டர் சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து அன்கான்சியஸ் மைண்ட்னு சொல்லி கொடுத்து ஆழ்மனதை பத்தி ஆய்வு பண்ணி, அதனால பைத்தியம் எல்லாம் பைத்தியம் இல்லை, கட்டி போட வேண்டியதில்ல, செயின்ல போட வேண்டியது. இது உலகம் பூரா நடந்திருக்குது, செயின்ல கட்டி போடுறது. அது எல்லாம் மாத்தினதுக்கு முதற் காரணம் எதுன்னு கேட்டீங்கன்னா சைக்காலஜி, சயின்ஸ், டாக்டர் ஃப்ராய்டு. அது வந்துதான் இவ்வளவு பேர் நல்லா இருக்கிறாங்க, மருந்து சாப்பிட்டு நல்லா இருக்கிறாங்க, கவுன்சிலிங்ல நல்லா இருக்கிறாங்க. இது ரொம்ப க்ரூட் மெத்தடு. இந்த சாமி ஆடுற செய்தி எல்லாம் வலிக்க பண்ற போது இந்த இடத்துல டாக்டரு உன் கைய பாக்குறேன் கண்ணாடியை பார்க்கலன்னு சொல்ற போது லவ்ல மாத்துறா. நீங்க பேய் ஓட்டுற போது திருப்பியும் சவுக்கால அடிச்சீங்கன்னா வலிக்க பண்றவனை வலிக்க பண்ணி இன்னும் அதை தான் ஸ்ட்ரெங்தன் பண்றீங்க. இது ரொம்ப தப்பு. நான் ஒத்துக்கவே மாட்டேன். இது சயின்ஸ்லயே வரல. பல ஊர்கள் இந்த மாதிரி குலசேகரம் ஏதோ பல ஊர்கள் இந்த மாதிரி போய் இல்ல வேற ஒரு குலசேகரம் ஒரு இடங்கள்ல எல்லாம் பல இடங்கள்ல கொண்டு போய் எல்லாம் அந்த காலத்துல விட்டாங்க. இப்ப கொஞ்சம் ஓரளவு விழிப்புணர்வு வந்திருக்குங்கிறது உண்மைதான். மத்தவங்க சொல்லுங்க. குணசீலம்னு ஒரு இடம் நாமக்கல் திருச்சி போற வழியில இருக்கு நினைக்கிறேன். அப்புறம் குத்தாலத்துல கொண்டு போய் மலையில நிக்க வைப்பாங்க. அந்த தண்ணி கொட்டுச்சுன்னா மூளை மாறிடும் அப்படின்னுட்டு இவங்க அதனால கொண்டு போய் பைத்தியம் மூளை சரியில்லை அப்படின்னு 2 பேரும் புடிச்சுக்கிட்டு அந்த இல்ல வரிசையா போவாங்க. நான் பாத்திருக்கேன். அவங்களுக்கு ஒரு டைம் ஸ்லாட் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் சயின்ஸ் கிடையாது. சயின்ஸ் கிடையாது. இருந்தாலும் ஏதோ ஒரு மெத்தட்ல அவனுடைய அதிர்ச்சியில வருது. சரியானதுக்கு டேட்டா கிடையாது, ரெக்கார்டிங் கிடையாது. உண்மைதான். அடுத்தவங்க சொல்லுங்க. வாங்க மல்லிகா மேடம் பேசுங்க. வணக்கம். எப்பவும் போல நீங்க ராக் பண்ணிட்டீங்க. எப்பவும் போல நாங்க திருப்பி 2-3 வாட்டி நாங்க யூடியூப்பை போட்டு கேட்கணும், இன்னும் நிறைய புரியறதுக்கு. படம் பாருங்க, அனுப்பியிருக்கிறேன், படம் பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார்.
வந்து நான் என்ன நீங்க சொன்னதை நானும் ஒத்துக்கிறேன். இது மாதிரி அம்மா அப்பா பத்தின அந்த இதெல்லாம் கவிதை அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல கொஞ்சம் நிறையவே இருக்கு. தமிழ்நாடு, எல்லா கேரளா நாட்டிலயும் இந்த இருக்குது. எல்லா இடத்துலயுமே நிறையவே இருக்கு. அதெல்லாம் வந்து அவங்க வந்து இதுதான் உன்னோட கடமை அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து நினைவுறுத்துக்காகவே அந்த கவிதையும் இதுவும் எழுதுறாங்களோ அப்படின்னு கூட நான் எப்பவுமே சந்தேகப்பட்டது உண்டு. ஏன்னா அது வந்து ஏன்னா உண்மை நிலவரத்துல அந்த மாதிரி இல்லை. நானும் நிறைய பார்த்திருக்கிறேன். என்னுடைய வாழ்விலே நான் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். சொல்லப்போனா நான் வந்து இந்த 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 கேர்ள் வந்து தன்னோட பர்சனாலிட்டி இதுல வந்துட்டு வேற வேற மாதிரி பாக்குறா. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, நான் ஏற்கனவே இந்த இதுல தளத்துல சொல்லியிருக்கேன். என்னோட ஊர்ல அந்த கணவாய் சேரக்கூடிய இடத்த நான் உட்காந்து அந்த மாடியில் உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். அதுல நிறைய என்னுடைய பின்னால நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்லாம் நான் வந்து ஆசைப்பட்டேன். அதை பார்த்து நான் வந்து ஒரு விஷன் பண்ணுவேன் அப்படின்னு. அந்த நிலைக்கு நான் திருப்பி போயிடுவேன் சார். இப்போ வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி ஏதாவது சுத்தி உறவுகள்ல ஏதாவது என் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா, நான் இந்த மாதிரி அங்க போய் உட்கார்ந்து நான் எப்போ அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா பாட்டி தாத்தா மட்டும்தான் வீட்டுல. வேற எல்லாருமே வெளியில போயிட்டாங்க. அப்போ அதனால அவங்க கீழ இருப்பாங்க. நான் மாடியில போய் உட்கார்ந்து அந்த இது ஸ்டேட்டஸ் போய் உட்கார்ந்து நான் என்ன சமாதானப்படுத்திட்டு, அப்புறம் பிரச்சனைகள வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்னு யோசிப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்க அதாவது அந்த ஐடியல் மதர், ஐடியல் ஃபாதர்ங்கிறது இலக்கியத்திலயும், இந்த மாரி எழுதுறதுலயும் மட்டும் தான் இருக்கு. உண்மையில வந்து கண்டிப்பா கிடையாது. நெறைய நானும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் எஸ்பெஷலி ஐ வாஸ் பீன் ப்ராட் அப் பை மை கிரானிஸ் ஒன்லி. என்னுடைய ஆச்சி தாத்தா அதுவும் வெகு தொலைவு. அம்மா அப்பா சென்னை, நான் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். அந்த மாதிரியான ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் வளர்க்கப்பட்டிருக்கேன். அதனால நெறைய இப்போ வரைக்கும் அந்த ஒட்டுதல்ங்கிறது கம்மியா தான் இருக்கு. அந்த அந்த கவிதை இதெல்லாம் பார்க்கும்போது நான் நினைப்பேன், எப்படி இவங்க இப்படிலாம் ஃபீல் பண்ணி எழுதுறாங்க? அப்படின்னு கூட நான் நினைப்பேன். அந்த மாதிரி ஒரு ஒட்டுதல்ங்கிறது இன்னைக்கு வரைக்குமே பெருசா கிடையாது எனக்கும். நீங்க சொன்ன மாரி என்னுடைய சிறுவயது ஞாபகங்கள், இப்ப நான் நடந்துட்டு இருக்குது, ஏன் நான் இப்படிலாம் நடந்துக்கிறேன்? அதெல்லாம் வந்து என்ன யோசிக்க வச்சிருக்கு. உண்மையிலே ரொம்ப சிறப்பான உரை. உங்களோட அந்த சைக்காலஜி இது வந்து என்ன நிறைய மாத்திருக்குன்னு சொல்லலாம். உங்களோட உரைகள் கேட்கறது எனக்கு வந்து உண்மையிலேயே எனக்கு பிரயோஜனமா இருக்கு ரொம்ப. ஒரு 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 சயின்டிபிக்கலி, மெடிக்கலி ஐ அம் கெட்டிங் கியூர்டுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நிலைமை சார். ரொம்ப நன்றி மற்றவங்களுக்கும் இது நன்றி பேசுறதுக்கு கிருஷ்ணமூர்த்தி. வாய்ப்பு. நீங்க உங்களுக்கு முன்னால இன்னும் ஒரு லைன் சேர்த்துறேன். இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி எல்லாருக்கும் தெரியும். சுதா நாராயணமூர்த்தி எல்லாருக்கும் தெரியும். அவங்க மருமகன் தான் ரிஷி சுனக்கு பிரைம் மினிஸ்டர் இங்கிலாண்டா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. இது அப்பா இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அப்பாவும் புள்ளையும். புள்ள வந்து இன்ஃபோசிஸ்ல டைரக்டர். சில ப்ராஜெக்ட்டுக்கு அவர் ஹெட்டு, அப்பா நிறைய ப்ராஜெக்ட்டுக்கு ஹெட்டு. 2 பேரையும் ஒண்ணா உட்காந்து வச்சு டிவியில் இன்டர்வியூ. ஒரு பெரிய லீடிங் லேடி, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆங்கர் அவங்க. அவங்க தான் பேட்டி எடுக்கிறாங்க. நான் பார்த்தது, நானே டிவியில் பார்த்தது, அதனால சொல்றேன். உங்க அப்பாவை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவர் அந்த நாராயணமூர்த்தியை பத்தி புள்ள சொல்றாரு, இவரோட குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஒண்ணு, 99 மார்க் வாங்கிட்டு வந்தா 1 மார்க் எங்கன்னு கேட்பாரு அப்படின்னு புள்ள சொல்லுது. அந்த ஆங்கர் கேட்குறாங்க, ஏங்க உங்க புள்ள சொல்றது கரெக்டான்னு கேட்குறாங்க. நாராயணமூர்த்தி ஆமான்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் புள்ள சொல்லுது, நானும் ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கிறேன். அப்பாவுக்கு நான் 4 ப்ராஜெக்ட்ல ரிப்போர்ட் பண்றேன். அப்பா ஹெட்டு, மலரும் ரிப்போர்ட் பண்றதுல நானும் ஒரு ஆள் ரிப்போர்ட் பண்றேன். சாவடி அடிச்சு ஏன்டா பண்ணலன்னு வெறுப்பேத்துவாரு. நான் ஒரு ப்ராஜெக்ட் ஹெட்டு, அதுல எங்க அப்பா ஒரு உறுப்பினர். நான் அவரை என்ன பண்ணேன்னு கேட்டா கடைசி வரைக்கும் வேலை செய்ய மாட்டாரு, செய்யவும் மாட்டாரு. இவரை வச்சு வேலையே வாங்க முடியாது அப்படிங்கிறான் புள்ள. திரும்ப கேட்கிறா, அப்படியான்னு ஆமான்றார் அந்த ஆளு. அதனால நீங்க பாக்குற நாராயணமூர்த்தி இன்ஃபோசிஸ் இன்டர்நேஷனல் அது வேற, நீங்க உள்ள புள்ள பாக்குற இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி வேற. அந்த பிள்ளைக்கு இருக்கிற ப்ராப்ளமும் நமக்கு இருக்கிற ப்ராப்ளமும் ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது. நீங்க நாராயணமூர்த்தினா கோயில் கட்டலாம், ஒண்ணும் கிடையாது. டப்பா அப்பா. சார் நீங்க என்ன நாராயணமூர்த்தி சார் போயிட்டீங்க, நம்ம சுத்தி எத்தனை பேர் இருக்காங்க? தெரிஞ்சுக்கணும் சொல்ல வர்றேன். இருக்காங்க, எவ்வளவு பெரிய எத்தனை மனுஷனா பேர் இருக்காங்க, ஆர்டினரி அப்பா. எவ்வளவு பர்சனாலிட்டி, டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி காட்டக்கூடியவங்க எல்லாம் இருக்கிறாங்க, நம்ம சுத்தி இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதுல நமக்குள்ளும் பல பர்சனாலிட்டி இருக்குதுன்றதுதான் உண்மை. வாங்க வாங்க சார், வாங்க சார். அந்த நானும் சரியா உங்க வணக்கம். பையனுக்கு ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்.
வழக்கம் போல அருமையான உரை. அதாவது 1 மணி நேரம் ஜெட் ஸ்பீட்ல போறப்ப ஒரு நடுவுல தண்ணி குடிக்கணும் கூட எந்திரிச்சு போக முடியல. அந்த அளவிற்கு அப்படியே உட்கார்ந்த இடத்த விட்டு அசைக்க முடியாம உட்கார வச்சிட்டீங்க. சப்ஜெக்ட் அவ்வளவு டீப். கொஞ்சம் அங்கே விட்டா கூட இப்ப மறுபடியும் நீங்க சொல்ற பேரெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்துறது கொஞ்சம் எழுதி தான் வச்சிட்டு இருக்கணும். அந்த மாதிரியும் இருந்தது. ஒரு இவ்வளவு பர்சனாலிட்டிஸா அப்படின்றதுல முதல்ல நம்ப முடியாத மாதிரி இருந்தது. இப்படி எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா இது சொல்ல 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 ஓஹோ உண்மையிலேயே நடக்கும் போல் இருக்குது. கடைசியில முடிக்கிற பஞ்சு இந்த மாதிரி கண்டுபிடிக்கப்பட்டது ஒண்ணு, சிபில் மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏன் இப்படி ஏர்வாடிக்கல் அதிகமா இருக்கு அப்படின்னா, ஒரு உடல் நலத்திற்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் வந்து மனநலத்திற்கு அவ்வளவா கொடுக்கப்படுவதில்லை. எப்படி உடனே அங்க போன சைக்கியாட்ரிஸ்ட் பக்கம் போனாலே ஏதோ நமக்கு பைத்தியம் தான் அப்படின்ற மாதிரி பட்டம் கட்டிடுவாங்களோ, ஒரு கவுன்சிலிங் போறதுக்கு கூட சிரமப்பட வேண்டிய நிலைமையில தான் மக்கள் இருக்காங்க. அதனாலதான் இந்த இந்த சிக்கல் வருது. இப்போ எனக்கு என்ன மனசுக்குள்ளார ஒரு டவுட் வருதுன்னா, இப்போ மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் பத்தி சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனா அது டிஸார்டர்ன்றப்போ ஆர்டர் அப்படின்றதும் இருக்குமோ? ஏன்னா ஏன்னா இப்ப இப்ப உங்களே எடுத்துக்கலாமே. நீங்க சைக்கியாட்ரிய பத்தி பேசுறீங்க, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பத்தி பேசுறீங்க, வெண்பாவை பத்தி பேசுறீங்க. இப்போ திடீர்னு பார்த்த ஒரு கதை சுஜாதாவை பத்தி பேசுறீங்க, ஒரு சிவவாக்கியாரை பத்தி பேசுறீங்க. இப்போ உங்களுக்குள்ளார இவ்வளவு பர்சனாலிட்டிஸ் இருக்குது. இது வந்து ஆர்டர்லி பர்சனாலிட்டிஸ். அப்போ ஆர்டரா எதுவுமே இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல மாறுறப்பதான் இந்த டிஸ்ஆர்டர் அப்படின்றது வர்றப்பதான் இந்த பிரச்சனையா வர்றது. இது எப்படி ஆர்டர்ன்றது டிஸ்ஆர்டர் எப்படி? அப்ப ஒரு கிளாஸ் உடைஞ்சதுதான் டிஸ்ஆர்டருக்கு காரணமா? எப்படியாவது அங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்களா? என்ன காரணம்? இது எப்படி எங்க கோடு போடுறது? ஆர்டருக்கு சிம்பாலிக்கா காமிக்கிறாங்க. அது வந்து அந்த இடத்துல அது எவால்வ் ஆகுது அப்படின்னு சிம்பாலிக்கா காமிக்கிறாங்க. இது மூவி டெக்னிக். அது இது எழுதுதான் ரியாலிட்டியில அப்படியெல்லாம் இருந்திருக்காது. இல்ல இல்ல நிஜமா அந்த படம் எல்லாம் இருக்குது, போட்டோ எல்லாம் இருக்குது. படம் இருக்கு. இல்ல நான் அது சொல்ல வரேன். கிளாஸ் உடையுது. கிளாஸ் உடையுது. நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இல்ல ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அது அவங்களால பிசிக்கலா எஸ்கேப் ஆக முடியல. அது மென்டலி தே ஆர் எஸ்கேப்பிங். அப்ப இதே மாதிரி லைஃப்ல நம்ம நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சும்மா அப்படியே ஒரு நான் பேசல உள்ளார போன சரக்கு பேசிச்சு அப்படின்னு சொல்றது கூட அது அது ஒரு வகையான ஒரு மனோவியாதி தான். பள்ளிக்கூடத்திலே வாத்தியாரை கவனிக்காம வெளியில வேடிக்கை பார்க்கறது காரணம் அந்த நம்மள வச்சு இல்ல. பிசிக்கலா இங்க இருக்கிறோம், சைக்காலஜில வெளில போயிட்டோம். வெளியில போயிடும். அவ்வளவுதான். அருமை அருமை. நல்ல நல்ல நன்றி. தேங்க்யூ. வாங்க யார் பேசுறது? ரவி சாரா? சார் வணக்கம். நீங்கள் ஆரம்பிக்கும் போது கொஞ்ச நேரம் நான் இல்லை, நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. அதாவது ஆர்மனஸ், ரிஃப்ளெக்ஷன்ஸ், நார்மல், அப்நார்மல், மோட்டிவேட்டிங், வாட் நாட் டு டூ, காக்னியன்ஸ், அதெல்லாம் என்னது? இதெல்லாம் நம்ம செய்யக்கூடியது, செய்யக்கூடாது, எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது, செய்தக்க அல்ல, அந்த லிஸ்ட் அது. ஓகே. ஸ்டோரி வந்து அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா? அதுக்கப்புறம் ஸ்டோரி உள்ளக்குள்ள நிறைப்பாங்க. ஓகே சார், ரொம்ப அருமையான ப்ரெசன்டேஷனு. அதாவது ஒரு சினிமா டைரக்டர் வந்து எப்படி ஒவ்வொரு கேரக்டரையாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரோ அது மாதிரி ஒவ்வொரு கேரக்டரையும் ரொம்ப நல்லா இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. அந்த கேரக்டர் என்ன பண்ணுது, எப்படி இது பண்ணுது அப்படின்லாம் வந்து நல்லா டிஸ்கிரைப் பண்ணீங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது அசம்பிளிங் ஆஃப் தி கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த லாஸ்ட்டாக வந்து ஒவ்வொரு கேரக்டரும் எப்படி எப்படி அதை வந்து ஒன்றா சேர்த்து ஒரே கேரக்டரை மாற்றுறாங்க அப்படின்றத கொண்டு வந்தது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பேசிக்காக அது வந்து ப்ராட்டப், அதாவது பேரண்டல் கேர் இருக்கிறதால இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் உருவாக வேண்டிய அவசியம் உருவாச்சு அப்படின்ற மாதிரியும் ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் அதை கொண்டு வந்து காமிச்சிட்டே இருந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஆஸ் யூஷுவல் வெரி குட் ப்ரெசன்டேஷனு. இப்போ நம்ம ஊரில் இந்த கேரளாவில் வந்து சோட்டானிக்கரா இருக்குது. சோட்டானிக்கராலையும் இதே மாதிரி இந்த பேய் ஓட்டுற இது, அதுக்காகவே தனியாக பூஜை பண்ணுறது, இது பண்ணுறதெல்லாம் ரொம்ப முக்கியமான இடம். அது கேரளாலே ஜென்ரலாக வந்து இந்த மாந்திரிகம், பேய் ஓட்டுறதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம் சார். அதையும் வந்து இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். ஆஸ் யூஷுவல் வெரி குட் ப்ரெசன்டேஷன் சார். 1004 அது வந்து உங்கள் இதுவாக இருந்ததில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நாளைக்கு மண்டே வந்து ஐ திங்க் ஸ்டீஃபன் சார் வந்து இந்த ஓவர்டேக் பண்ணுவார்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இன்னொரு செய்தி சொல்லிடுறேன். இந்த குவாலிஃபைடு சைக்காலஜிஸ்ட் இல்லாததால தான் இந்தியாவில் இவ்வளவு சாமியார் உங்களை ஏமாத்துறான். அலோபதி படிக்காம டாக்டர்னு போட்டு அவனை ஜெயில போட்டுடலாம். சைக்காலஜி படிக்காம ஊரே ஏமாத்துறவனே ஜெயில போட்டுடலாம்.
ஒரு சாமியார் கூட சைக்காலஜி குவாலிஃபிகேஷன் கிடையாது. அவனுங்களால ஜெயில போடவே முடியாது. சொத்தை எழுதி வச்சுட்டு அவங்ககிட்டயே குடும்பம் நடத்துறீங்க. அவங்ககிட்ட ஒய்ஃபையும் கொண்டு போய் பொண்ணையும் கொண்டு போய் அவங்ககிட்ட ஒப்படைச்சிடுறீங்க. அவன் நல்லா ரேப் பண்றான். ஒருத்தன் மேலேயும் உங்களால கை வைக்க முடியாது. எல்லாம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறானுங்க. எல்லா பொலிட்டிஷியனும் கையில வச்சுக்கிறான். எல்லா பணத்தையும் கையில வச்சிருக்கிறான். எல்லா அரசியல்வாதியும் கையில வச்சிருக்கிறான். ஒன்னும் பண்ண முடியாது. ஒரு குவாலிபிகேஷன் கூட கிடையாது. கவுன்சிலிங் பண்றேன்னு சொல்லி கூட்டியாந்து உள்ள வச்சுக்கிறான். எல்லாத்தையும் காரணம் மூட நம்பிக்கை தான். ஆமாம் ஆமாம். அதுக்குதான் சொல்றது குவாலிஃபைடு பீப்புள் வேணும், சயின்ஸ் வேணும், டேட்டா வேணும், கையில டேட்டா வேணும். இதை பண்ணா இது நடக்கும் அப்படிங்கிற டேட்டா வேணும். டிஎஸ்எம்னு ஒரு புக் இருக்குது, டயக்னாஸ்டிக் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேனுவல்னு பேரு. DSM-5 இப்போ ஓடிட்டு இருக்குது. DSM-5 இருக்கிற மாதிரியே டயக்னாஸ் பண்ணி அதே மாதிரி ட்ரீட் பண்ணீங்கன்னா ரொம்ப கரெக்ட். 200 நாட்லயும் DSM-5 ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க மேல கேஸ் போட முடியாது. ஒரே ஒரு செய்தி கேட்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க சைக்காலஜிஸ்ட் அவர் 5 வருஷத்துக்குள்ள மனசுல ஏற்பட்டதுதான் வெளிப்படுது அப்படின்னு நீங்க உள்ள பேசுறீங்க. 5 வருஷத்துக்குள்ள வெளிப்பட்டது நமக்கு தெரியாது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, நான் சொல்ல வர்றேன் அப்படின்னு ஒரு சைக்காலஜிஸ்ட் வர்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறது நமக்கு தெரிய போறது இல்ல. நான் உன்னை இது பண்ணி அறிவியல்ல கொண்டு போய் உன்னை மாத்துறேங்கிறாரு. எனக்கு உள்ள சந்தேகத்தை கேட்கிறேன். நான் இதுவா கேட்கல, குறை சொல்றதா கேட்கல. அப்போ நீங்க அப்பவும் உங்களுடைய பர்சனல் ஒரு விஷயத்த நீங்க சொல்லலாம். எனக்கு தெரிய போறது இல்லையே. எனக்கு எப்படி முற்பிறவின்னு தெரியாதோ அடுத்த பிறவின்னு தெரியாதோ அது மாதிரி 5 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரியாது. நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். அப்ப நீங்க அதுல ஒரு சப்ஜெக்டிவ் எலிமெண்ட் வருதுங்கிறேனா. நீங்க உங்களுடைய இன்சென்ட் பிரான்சிஸ கொண்டாந்து விடலாம். உனக்கு இந்த மாதிரி சின்னத்துல நடந்துச்சப்பா, நான் அதை பண்றேன் அப்படின்னு இங்கேயும் ஒரு எலிமெண்ட் வருதோன்னு எனக்கு சந்தேகம் இருக்குங்கிறதுக்காக. நியாயமான கேள்வி. உங்க கான்சியஸ் மைண்டுக்கு தெரியலைங்கிறதுனால இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நீங்க இப்போ 0 to 5 years இருக்கிற குழந்தைய பாருங்க, அது எப்படி அதுக்கு வேணுங்கிறத வாங்க பாக்குது, அதுக்கு என்னென்னலாம் டெக்னிக் யூஸ் பண்ணி பாக்குது, எந்த டெக்னிக்ல அம்மா மசீரான்னு கண்டுபிடிச்சு அந்த டெக்னிக்கை அது பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்குது. 0 to 5 நிஜமாவே வாழ்க்கை முடிஞ்சிருச்சுங்க. நீங்க எல்லா முடிவுகளும் எடுத்துட்டீங்க. என் வாழ்க்கை இப்படித்தான் போகுது. நீங்க கத்துக்கிட்டது மம்மி டாடி யூனிவர்சிட்டி, நான் பேர் வச்சுக்கிறேன். அதுக்கு என்ன பேட்டன்ட் காப்பிரைட் நான் வாங்கல. இதுக்கு பேர் மம்மி டாடி யூனிவர்சிட்டி. யூ பிகேம் யூ காட் நான் சொல்றேன். இல்ல நீங்க சொல்றத வச்சுதான் நான் சொல்றேன். உங்களை கேட்டுட்டு தான் சொல்றேன். குறைஞ்சது உங்களுக்கு நான் 90% எவிடன்ஸ் கொடுக்க முடியும். 10% நீங்க நம்பலைன்னா பரவாயில்ல. 80 to 90% I can give you evidence that you have already taken how my rest of my life is going to be அப்படிங்கிற டெசிஷன் அங்க எடுத்துட்டீங்க. மம்மி டாடி யூனிவர்சிட்டியில எல்லாத்தையும் கத்துக்கிட்டீங்க. இதுவே ஒரு நாள் எடுக்கிறேன். 0 to 5 years. இல்ல என்னுடைய பாயிண்ட் அது கத்துக்கிட்டேங்கிறத ஒத்துக்கிறோம். ஆனா அதை சொல்லக்கூடியவனுடைய சப்ஜெக்டிவ் எலிமெண்ட் வந்து சேர்ந்துருச்சுங்கிற. உங்களுக்கு உங்க கான்சியஸ் மைண்ட்ல கண்டுபிடிக்க முடியலைங்கிற போது நாங்க அதை ஹெல்ப் பண்றோம். இப்போ சர்ஜரி வயிற்றுல பண்ணணும்னா அந்த ஆள் அனஸ்தீசியா கொடுக்குறான். அப்புறம் அவன் கிட்னி எடுத்தானா இல்லையான்னு உங்களுக்கு டவுட் வந்ததுன்னா அவங்க கிட்ட போகக்கூடாது. கிட்னி எடுக்குதுன்னு சில பேர் இருக்கிறாங்க. பட் 100க்கு 99 டாக்டர் நல்ல டாக்டர் உங்களை சரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பாக்குற போது நல்ல சைக்காலஜிஸ்ட், நல்ல சைக்கியாட்ரிஸ்ட் படிச்சவங்க இதை ஒழுங்கா பண்பான முறையில பயன்படுத்துவாங்கன்னு சொல்ல வர்றேன். ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு எங்க வேணாலும் இருக்குது. ஏமாத்துறவன் தலையில இருக்குதுன்னு சொல்றது. ஹிப்னோடைஸ் பண்ணி ஏமாத்தினான், ஹிப்னோடைஸ் பண்ணி ஏமாத்தல, ஹிப்னாட்டிஸ்ட் ஏமாத்தினான். அவன் ஹிப்னாட்டிசம் தெரிஞ்சதுனால ஏமாத்தினான். அவனுக்கு புக்கு தான் தெரியும்னா புக்கை வச்சே உங்க கண்ணுல அடிச்சு உங்க கண்ணை குருடாக்கவும் முடியும் அவனால. அதனால புக்கோட ப்ராப்ளம் இல்லை, ஹிப்னாட்டிசம் ப்ராப்ளம் இல்லை. அது தனிப்பட்ட மனிதனுடைய ப்ராப்ளம். தனிப்பட்ட மனிதன் எல்லாரும் ப்ராப்ளம் வச்சுக்கிறோம். சாருக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். ஹிப்னாசிஸ் பண்ணி செல்ஃப் ஹிப்னாசிஸ் ஹிப்னோதெரபி பண்ணும்போது பெரும்பாலும் நமக்கு யாரு பேஷண்டோ அவங்க என்ன சொல்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன பண்றாங்கன்றது மோஸ்ட்லி தெரியும் பெரும்பாலும். அதனால அவங்களை ஏமாத்துறதுன்றது கஷ்டம். இது ஒரு சில விஷயங்கள் ஏமாத்துறாங்கன்றது வேற. ஆனா இந்த சயின்டிபிக்கா பண்ற விஷயங்கள்ல ஏமாத்துன்றது, இந்த மாதிரி ஃப்ராடு பண்றாங்கன்றது கஷ்டம். அப்படியே ஃப்ராடு பண்ணாலும் ஒத்துக்கிறதுக்கு இவங்க ஒத்துக்கணும். அந்த ஒத்துக்கிற மனநிலைக்கு போறதுக்கு சில பல காரணங்கள் இருக்கும். அந்த காரணங்களை இங்க சொல்ல முடியாது.
நார்மல் சைக்காலஜின்னு ஒண்ணு இருக்குது, டெப்த் சைக்காலஜின்னு ஒண்ணு இருக்குது. டெப்த் சைக்காலஜில தான் சப்கான்சியஸ் மைண்ட் வரும். நார்மல் சைக்காலஜில கான்சியஸ் மைண்ட், தாட், ஃபீலிங், ஆக்ஷன் வந்துடும். வாங்க சார் சிவகுமார் சார் வாங்க. எக்ஸலன்ட் சார். ஒரு நல்ல ஒரு மூவி பார்த்த ஃபீலிங். இது கடைசியா ஒண்ணு சொன்னீங்க, அதனால எல்லாம் தெரிஞ்சுக்குங்க, பிள்ளைங்களை நல்லா வளர்க்கணும்னு சொன்னீங்க. நான் அது வேற விதம், பிள்ளைகளை நல்லா பெற்றுக்குங்கன்னு சொல்லுவேன். நான் வளர்க்கறது பிரச்சனை இல்லை சார். பெற்றுக்கிறப்போ நல்லபடியா சந்தோஷமா குழந்தைய உருவாக்குங்க. when you conceive a baby, you should be free from monsters, happy mentally. அந்த பிரச்சனையோட கன்சீவ் ஆகிற குழந்தைகளுக்கெல்லாம் சிபில் போன்ற குழந்தைகள் பிறக்கும். சிபில் போன்ற குழந்தைகளை ஒவ்வொரு தெருவிலையும் 2-3 பேரையா நான் பாக்குறேன். நீ சொல்ற மாதிரி சொல்றது இல்லை, வெளியே வர்றது இல்லை. So when you baby is in mother's womb, the baby should be happy, mother should be happy, the situation should be happy. When there is problem, when the baby is in the mother's womb, the baby will be a problematic kid. Not all, 1 or 2, ஒரு percentage இருக்கு. When the baby is in the mother's womb, அம்மா வயசுல இருக்கப்போ குழந்தை மகிழ்ச்சியா இல்லைன்னா, அம்மா மகிழ்ச்சியா இல்லைன்னா, குடும்பம் சூழ்நிலை இல்லைன்னா, இந்த மாதிரி குழந்தைகள் பெருக்கும். அது போக போக அந்த டிஎன்ஏ சொல்லும். அம்மா சரியில்லைன்னா கண்டிப்பா, அப்பா சரியில்லைன்னா குழந்தைக்கு அதனுடைய கண்டிப்பா தொடரும். நம்பவே முடியாத அம்மா, எதையே நம்ப முடியாத ஆம்பளைகளே நம்ப முடியாத அம்மா, அந்த சொன்ன கேரக்டர், ஆம்பளைகளே நம்ப முடியாத அம்மா, யாரையும் நம்ப முடியாத ஆட்கள் நம்ம இருக்காங்களே, நம்ம வீட்லயே இருக்காங்க, ஊர்லயே இருக்காங்களே, யாருமே நம்ப மாட்டாங்களே. ஒரு 500 ரூபாய் எடுக்கிறதுக்கு ரூபா பூட்டிக்குவாங்க, போய் பீரோ திறந்து 500 ரூபாய் எடுத்து வந்து கொடுப்பாங்க. நீ கொஞ்சம் வெளியே இருங்கன்னு, நான் இருந்தா கூட நீங்க வெளியே இருந்துவாங்க. ஒரு 500 ரூபாய் எடுக்கிறது நம்ப மாட்டாங்க. நம்பிக்கையே, மனிதர்கள் நம்பிக்கையே என்னவா பெருசாவும் வைக்க மாட்டாங்க. அந்த ஒரு 500 ரூபாய் எடுத்து கொடுக்கறதுக்கு யாரையும் நம்ப மாட்டாங்க. எந்த ஆம்பளையும் நம்பாத பெண்கள் நிறைய இருக்காங்க. இந்த குணம் குழந்தைகளுக்கு படிப்படியா வளரும். ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு சொல்றீங்களே, ஏதோ ஒண்ணு சரியில்லைன்றத பேரண்ட்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். என் பையனுக்கோ, என் மகளுக்கோ, என் குழந்தைகளுக்கோ ஏதோ ஒன்று சரியில்லை அப்படின்றப்பவே பேரண்ட்ஸ் ஷுட் பி அலர்ட். அங்கதான் தவற விட்டுறாங்க, வளர விட்டுறாங்க. ஒண்ணு இல்ல, சேர்க்கை சரியில்லை, ஒண்ணு இல்ல, ஸ்கூல் சரியில்லை, ஒண்ணு இல்ல, அவனுக்கு சப்ஜெக்ட் பிடிக்கல அப்படின்னா, ஏதோ ஒண்ணு சரியில்லை. when your basic instinct tells a parent, the parent should get alert. விட்டுட்டீங்கன்னாக்கா அது வளர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றது. ஒண்ணு, நீங்க டு பி ஃப்ராங்க், நான் ஓப்பனா இல்லை, என் பையன் பத்தி என்ன சொல்லியிருக்கேன். 13 வயசுல அப்பா யாரும் என்ன ரூம் சர்ச் பண்றான். he was going a separate room, லேசர் வச்சு ரூம் சர்ச் பண்றான். என்னடா உன் ரூம்ல இருக்கு, நிறைய புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கும்பா, என்ன புக்ஸ் எல்லாம் படிக்கிறேன்னு தேடுறாங்க. எங்கதுல லேசர் வந்து பாடுறான். இமேஜின்ஸ் டெலிவிஷன்ல இருக்காங்க, புரியுதுங்களா? ரூம் சுத்தி எரும மாடு மூச்சு விடுது பாடுறான். ரூமுக்கு வெளியே எரும மாடு மூச்சு விடுது பாடுறான். எங்கடா ரூம்? he will take a candle light, ஒரு சினிமா படத்துல வருமே, கேண்டல் லைட் டார்ச் மாட்டான். these are all அவனுடைய அந்த 13 வயசுல 14 வயசுல சிலர் மாறும், மனசு மாறுறப்போ I got little bit alert, I kept him under control. புரியுதுங்களா? அது ஒரு பிரச்சனை வந்துருச்சு பிறகு அந்த பிரச்சனை கடைசி வரைக்கும் இருக்குன்றதா, ஒரே அடியா எரேஸ் ஆயிடாது. அந்த பிரச்சனை பிறவியிலேயே வந்துடுச்சு, பிறக்கிறப்பவே வந்துடுச்சு, குழந்தையா இருக்கிறப்பே வந்து வயிற்றுல இருக்கப்பே வந்துடுச்சுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒண்ணு, இந்த மாதிரி படங்கள்ல எ பியூட்டிஃபுல் மைண்ட்னு ஒரு படம், ஒரு சூப்பர் படம். தமிழ்ல குடைக்குள் மழைன்னு பார்த்திபன் பிரமாதமான படம் எடுத்திருப்பாரு. ஸோ குழந்தைகளை நல்லா வளர்க்கறதே பிரச்சனை இல்லை, குழந்தைகளை உருவாக்குறப்போ நல்ல மனநிலை உருவாக்குங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ சார், எக்ஸலண்டா சொன்னீங்க. இந்த சிபில் படத்தை நான் பாக்குறேன். ரைட்டோ, 2 ஆட் ஆன் சிவகுமார் சொன்னதுல, அம்மா பிரெக்னெண்டா இருக்கிறாள்ல, அவ டென்ஷன்ல இருக்கிறா, அவ ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப் நல்லா இல்ல அவளுக்கு வேற ஏதோ ப்ராப்ளம், மாமியார் சரியில்லை, நாத்தனார் சரியில்லைன்னா அது அந்த குழந்தை கஷ்டப்படும். இப்ப தெரியாது, அவ எப்ப வயிற்றுல ஒரு குழந்தை வச்சுக்கிறாளோ அப்ப அதை டிரான்ஸ்ஃபர் பண்றான். ஆணுக்கு இந்த பிரச்சனை இல்லை.
ஆண் வேலை முடிஞ்சிச்சு, பெண் தான் வயிற்றுல சுமக்கிறா, 9 மாசத்துல அவளுக்கு என்னென்னலாம் பெயின் இருக்குதோ, டென்ஷன், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, ஒரி, ஃபியர் என்னென்னலாம் இருக்குதோ, அது எப்படியோ அவ ஹெரிடிட்ரியில அந்த இதுல டிஎன்ஏ குரோமோசோம்ஸ்ல அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறா. இவ எப்படியோ வாழ்க்கை நடத்திடுறா. இவ பிரெக்னெண்டா இருக்கிற போது அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ரீகால் ஆகி இவளுடைய பொண்ணுக்கு கொடுக்குறா அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அதுல அது ஒரு சயின்ஸ் ஏரியா. அப்புறமா புள்ள லேசர்ல பாக்குறாங்க, எரும மாடு மூச்சு விடுது, தட் இஸ் ரியல் ஃபார் தேம். நாம அதுக்கு மரியாதை கொடுக்கணும். ஆமா நாம லாஜிக் பேசி புண்ணியமே கிடையாது. உண்மை அவங்க அதை நிஜமாவே நம்புறாங்க, அது அவர்களுக்கு உண்மை. அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அகாமடேட் பண்ற இடத்துல தான் நம்ம வர்றோம். லாஜிக் பேசக்கூடாது. புரிஞ்சுக்கலனாக்கா அவன் அடிக்கிறது, கட்டுறது, உதைக்கிறது, லாய்க்கல்ன்றதுன்னா அவன் இன்னும் மோசமா போவான். இன்னமும் டெலிவிஷன்ல போயிடுறான். ஆமா When the parent don't become alert at that time and do not go for psychologist counseling, the boy or girl will be a waste. அவ்வளவுதான், லைஃப் முடிஞ்சு போச்சு. கரெக்ட் டைம்ல கரெக்ட் பண்ணி டாக்டர் கூட்டு வரப்போ we can bring them and control. கண்டுபிடிக்கலன்னா ப்ரொஃபஷனல் கையில கொண்டு போய் விட்டுட்டு கண்டுபிடிங்க. நம்மளால கண்டுபிடிக்க முடியல, நம்ம ஏதோ நடக்குதுன்னு தெரியுது போதும், ப்ரொஃபஷனல் கையில கொண்டு போய் விட்டா கண்டுபிடிச்சிருவாங்க. தெருக்கு ஒரு டாக்டர் சைக்காட்ரிஸ்டோ சைக்காலஜிஸ்டோ இல்லைன்றதா என்னோட குறை. மனுஷனுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு. யாரு பேருக்கு கொட்டணும்ன்றதுக்கு சைக்காலஜிஸ்ட் பயப்படுறாங்க, தயக்கப்படுறாங்க. அப்படியெல்லாம் பட வேண்டிய அவசியம் இல்லைன்றதை நான் சொல்ல வரேன். தேங்க்யூ சார். சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போறது நல்லது, போகாம வீட்லயே இருக்கிறது நல்லது. சாமியார் கையில போறது ரொம்ப மோசமானது. மோசம். செல்வா வாங்க பேசுங்க. தேங்க்யூ சார். நடுப்புற ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வந்தேன் நான் மீட்டிங்காக. நடுவுல முடிஞ்ச அளவு நான் கேட்டேன், எல்லாத்தையுமே கேட்டேன். ஆமா, நடுவில் ஒரு 5 நிமிஷத்தை காணும். அது ஃபீட்பேக் நீங்கள் கொடுக்கும்போது தான் போயிட்டேன். ரொம்ப நல்லா அந்த ஆக்சுவலி இந்த கண்டிப்பாக நான் பார்க்குறேன் சார். இது 15 கேரக்டர்ன்றது வந்து அதுவும் நேம்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சாக இருக்குது. இது படத்துலேயே அது அன்னியனு, ரோமியோ, ரெமோன்னு ஒவ்வொரு சிங்கிள் நேமாக தான் இருக்கும். இது பார்த்தா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்லாம் வருது. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்குது. இதெல்லாம் எப்படின்னே தெரியல எனக்கு. கண்டிப்பா இருக்க சான்ஸ் இருக்குன்னு வச்சுங்களா. அவங்களுக்கு ஏதோ ஒரு கேரக்டர், ஏதோ ஒரு நேம் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், அதோட அசோசியேட் பண்ணியிருக்கலாம். இதுல நான் என்ன பாக்குறேன்னா சார், இது எல்லாருக்குமே இருக்கு சார். சார் சொன்னாரு, அவர் சொன்ன மாதிரி ஆர்டர் டிஸார்டர்ன்ற மாதிரி நம்மலாம் ஆர்டர்ல இருக்கதா நினைச்சிட்டு இருக்கோம். நான் என்ன பாக்குறேன்னா, பர்சன்டேஜஸ் வந்துட்டு வேரி ஆகுதுன்னு நினைக்கிறேன். எப்போ பர்சன்டேஜ் மிகுதி ஆகுதோ அதுதான் நம்ம அது உள்ளேயே போயிடுறோம், 100% போகிறோம். அங்கே தான் வந்து இது ப்ராப்ளமாக பார்க்கப்படுது. நம்ம வந்து ஓரளவு கான்ஷியஸாக திரும்பியும் நமக்குள்ளேயே வந்துடுறதால நமக்கு அது இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் எல்லாருக்கிட்டையும் இந்த 15 இல்லை 30 கேரக்டர் கூட இருக்கு. இன்னும் நம்ம அதுக்கெல்லாம் நேம் வைக்காம இருக்கிறோம், அவ்வளோதான் மேட்ரு இல்லையா? ஸோ நீங்கள் சொன்ன எல்லா கேரக்டரும் எல்லார்கிட்டையுமே இருக்கு. லைக் இதில் எதுவும் ஒன்று இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. இந்த 15 கேரக்டரும் எல்லார்கிட்டையுமே இருக்கு. அது பர்சன்டேஜஸ் மாறுது, அவ்வளோதான். ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. இப்போ இதெல்லாம் சேர்ந்தா நான், இந்த 15 சேர்ந்தா நான், எனக்குன்னு தனியாக ஒரு ஐடென்டிட்டிலாம் கிடையாது. இந்த 15 சேர்ந்து தான் நம்ம வருவோம். ஸோ அது புரிய வச்சுது இது சப்ஜெக்ட். இது இவ்வளோ நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு என்ன சொல்கிறது, இது டெலிவிஷன் ஃபிலிமாகவே எடுத்திருக்காங்க இவங்க. அவ்வளோ காலத்துக்கு முன்னாடி எவ்வளோ அட்வான்ஸாக இருந்திருக்கிறாங்க. பட் இன்றைக்கும் நம்ம நாட்டில் ஏன் இப்படி வந்துட்டு சாமியார்கிட்ட போயிட்டு, அதுதான் இதில் நிறைய நம்ம பேசப்பட விஷயம். இதில் எவ்வளோ என்ன சொல்ற, மன உளவியல் மூலியமா நம்ம பெருசா உள்ள போய் டெக்னிக்கலா போய் நம்ம மக்களுக்கு நாலேஜ் கொடுக்குறோன்றதெல்லாம் அப்புறம் கதை. இங்க முதல்ல மூட நம்பிக்கை உடைக்கிறதுக்கு நம்ம என்ன இங்க கொடுக்குறோன்றது தான். எதுனாலும் நம்ம குழந்தை கொஞ்சம் சைலண்ட் ஆகுது, கொஞ்சம் வந்து அப்நார்மலா இருக்குது, கொஞ்சம் வந்து நம்ம கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுதுன்னா அதுக்குன்னு ஆளுங்க இருக்கிறாங்க. சைக்காட்ரிஸ்ட போய் காட்டு, என்ன ஆக போகுது போய் தெரிஞ்சா அவங்களே ஒரு மினிமம் ஒரு கவுன்சிலிங் ரைட். கவுன்சிலிங்கும் அவங்களும் குவாலிஃபைடு கவுன்சிலர்ஸ் இல்லைங்களா? குவாலிஃபைடு கவுன்சிலர்ஸ் கிட்ட போனால் சொல்லிடுவாங்க. இல்லை டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி டாக்டர் கிட்ட போனால் டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க, நீ உங்ககிட்ட போ அப்படின்ட்டு. அதையே எடுத்துக்கோ. எல்லாரையுமே வந்துட்டு பணத்துக்காக பண்ணுறோன்னு நினைக்காத. ஒரு ட்ரை பண்ணுறதுல ஒன்றுமே ஆக போகுது இல்லை. ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உனக்கு அவங்க ஏமாத்துறாங்க இல்லைன்றதை முடிவு பண்ணு. ட்ரை பண்ணாமையே முதல்லயே நீ முடிவு பண்ணுறாத. இதெல்லாம் வந்து நம்ம வந்துட்டு நம்ம ஆளுங்களுக்கு திரும்ப புஷ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எக்ஸலன்ட் செஷன். இவ்வளோ பேசுகிறேன், நானுமே வந்துட்டு பண்ணுவேனா அப்படின்னா, டாக்டர் சொன்னாங்க, ரெஃபரன்ஸ் எடுத்து வந்து வீட்டில் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பார்க்கலாம் அப்போ பார்க்கலாம் தள்ளி போடுறாங்க. பட் நான் ஒரு ஆள் வந்து பிடிச்சி புஷ் பண்ணவும் முடியல. ஒரு லெவல் மேலே நம்ம புஷ் பண்ணால் அதுவும் வந்து இங்கே நெகட்டிவ் ஆகுது. இந்த சேலஞ்ச் அப்போ வந்து
பேரண்ட்ஸ் 2 பேருமே எல்லாருமே வந்து அது ஒரு மித்து போனா மட்டும்தான் இந்த இடத்துல. இல்லைன்னா யார் இதை வந்து நம்ம மோட்டிவேட் பண்றாங்களோ அவங்க வந்துட்டு வில்லன் ஆயிடுறாங்க இங்க. அந்த பிரச்சனையும் இருக்கு. ஸோ இந்த அவேர்னஸ் வந்து 2 பேருக்குமே வேணும். எல்லா பேரண்ட்ஸுக்கும் 2 பேருக்கும் இருந்தால் மட்டும்தான் இது பாசிபிள். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது சார். ரொம்ப சந்தோஷம் கேட்டதுல. நான் நிறைய எழுதி வச்சிருக்கேன். டிசோசியேட்டிவ் அப்படின்னு ஒரு புதுசா அந்த வேர்டு அது படிக்கிறதே கஷ்டமா இருக்கு. நான் போய் ப்ரொனன்சியேஷன்லாம் போட்டு படிச்சு பார்த்தேன். இந்த ப்ரொனன்சியேஷன் இப்போ பண்றேன். அது ஈஸியா இருக்கு. மல்டிபிள் டிசார்டர் இதுதான் கஷ்டமா இருக்குது. இந்த term DISSOCIATIVE. டிசோசியேட்டிவ்னு படிக்க சொல்றான் அதை. Dissociative. இது எத்தனை பேருக்கு இன்னும் தெரியும்னே தெரியல. எல்லாருக்கும் அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி தான் எல்லாருக்கும் டக்குன்னு தெரியுது. இந்த மாதிரி ஒரு வேர்டே தெரியல. இதையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் மார்க்கெட் பண்ணணும். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நல்லா இருந்த செஷன். நான் கண்டிப்பா அந்த ஃபிலிம் பாக்குறேன். தேங்க்யூ செல்வா. வாங்க லதா மேடம் வாங்க. சார் நான் இது முன்னையே நீங்க ரெட் ஃபோர்ட்ல பேசும்போது தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் அப்படியா? விசிட் நான் சொல்லியிருக்கேன்ல, அந்த டேட் கூட உங்கள்கிட்ட கேட்டு நான் மெசேஜ் போட்டிருந்தேன், நீங்க மறந்து போயிட்டு பார்க்கல போல இருக்கு. அது அப்புறம் எனக்கு அந்த டேட் மட்டும் அனுப்புங்க. சரி. அது ஒன் திங். இது நல்லா இருந்தது. அந்த நீங்க சொன்னப்புறம் சஜஸ்ட் பண்ணப்புறம் அந்த மூவியும் பார்த்தேன். இப்பதான் நீங்க சொன்னீங்க 2 இருக்குன்ட்டு. அதுல ஒண்ணுதான் நான் பார்த்திருக்கேன். என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் காலேஜ் படிக்கும்போது ஐ திங்க் ஐ வாஸ் இந்த செகண்ட் இயர் ஆஃப் பிஎஸ்சி. அப்போ என்னுடைய அந்த ஃப்ரெண்டு பேர் கூட மறந்து போச்சு. அந்த பொண்ணு சொன்னா அம்மா இறந்துட்டாங்களாம், அப்பா தான் வளர்க்குறாரு. அந்த அப்பா வந்து பயங்கரமா அடிப்பாராம், எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறது. ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட அடிக்க. ஒரு நாள் ஏதோ போட்டு ஏதோ விழுந்துருச்சான், அது அதனால ஸ்பில் ஆகி ஆயில் நினைக்கிறேன், அது ஸ்பில் ஆகி ஆயில் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இப்படி வேஸ்ட் பண்ணிட்டேன்ட்டு கையை பிடிச்சி அடிச்சதுல அவ கையில இருந்த கிளாஸ் வலையெல்லாம் உடஞ்சி அது குத்தி பிளட் லூஸ் அவுட் ஆகுது. அப்ப கூட நீங்க சொன்ன மாதிரிதான் பிளட்ட தொட அப்படின்ட்டு அதுக்கும் திட்டுறாராம். அந்த அங்க போய் துணி எடுத்துட்டு வந்து முதல்ல பிளட்டை கிளீன் பண்ணு. அவ அந்த வலியோட அதை ஒண்ணுமே பண்ணிக்கலாம், அதை அப்படியே கையில அமுக்கி வச்சுக்கிட்டு போய் துணி எடுத்துட்டு வந்து அந்த இதை கிளீன் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் ரியலாவே நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது ஒண்ணு. அப்புறம் இப்ப சிவகுமார் சார் சொன்னதுபடி நான் முதல்ல இந்த மதர்ஸ் வூம்ல இருக்கும்போது நல்லபடியா இருக்கணும்னு சொன்னாங்க. அதுதான் சார் அந்த காலத்துல நம்ம ஹிந்துஸ் இதுல சொல்லுவாங்க, அந்த குழந்தை வயிற்றுல இருக்கும்போது நல்ல பேச்சையே கேளு, நல்லதையே பேசு, ஹாப்பியா இரு. அப்புறம் எங்க இதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த ஸ்லோகாஸ் எல்லாம் நல்லா கேளு. ஸ்லோகாஸ் கேட்கறது வந்து அது அதுல மீனிங் புரியணும் அப்படின்ட்டு கூட இல்லை. ஸ்லோகம்னாலே நிறைய இது, எஸ்பெஷலி சான்ஸ்கிரிட் ஸ்லோகாஸ் எல்லாம் அந்த வேர்டிங்ஸ் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி டயத்துல கேட்கும்போது அந்த குழந்தைக்கு அந்த வாய் பரண்டு அது நல்லா வரும், வாய்ஸ் நல்லா வரும், பாட்டு நல்லா வரும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது நான் வந்து என் குழந்தைங்களை ப்ரெக்னெண்டா இருக்கும்போது மேக்ஸ்னா எல்லாமே ஞாபகம் இருக்காது இல்லையா, நான் பழசெல்லாம் எடுத்து பார்த்து ஃபார்முலா எல்லாம் போட்டு பார்ப்பேன், டிரைவ் பண்ணுவேன். ஃபார்முலா எல்லாமே வரும் வராதுன்னு இருக்கும் இல்லையா. ஸோ நான் வந்து கஷ்டப்பட்டு அதை டிரைவ் பண்ணுவேன், பெரிய பெரிய ஃபார்முலாவெல்லாம். அது வந்து எனக்கு என்னவோ என் பசங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததோன்ட்டு என்னோட ஃபீலிங் இருக்கும். ஏன்னா என் பசங்க மேக்ஸ்ல நல்லா பண்ணுவாங்க. ரொம்ப நான் ஒன்றும் எஃபர்ட் எடுக்க மாட்டேன், ஆனால் அவங்களே நல்லா பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களாம், இவங்க அம்மா மேக்ஸ் டீச்சர் டி, அதனால தான் இவன் நல்லா போடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என் பொண்ணுக்கு ரொம்ப ஹார்ட்டா இருக்கும். ஏமா நீ மேக்ஸ் எடுத்தா எனக்கு எப்படிமா அது நல்லா வரும்? இல்லை நீனு ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணேன், அவ கோபமா இருந்தா என் மேல, அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். மற்றப்பெல்லாம் விட்டுருவேன், சரி சிரிச்சுக்கிட்டு விட்டுருவேன், அவளும் விட்டுருவா. அப்போ வந்து இல்லடி இந்த ஜீன்ல இருக்கலாம், அதனாலதான் அப்படின்னு சொன்ன அவளுக்கு சொன்னேன், அவளை சமாதானப்படுத்துது. ஆனா நானும் அது உண்மைன்னு நினைச்சேன். அதெல்லாம் ஓரளவு பசங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இன்ஜினியரிங் போது கூட பையனுக்கெல்லாம் அந்த ஐஐடி கோச்சிங்கெல்லாம் நான் லைட்டா ஹெல்ப் பண்ணேன், அவனே நல்லா பிக்கப் பண்ணிக்கிட்டான். அதெல்லாம் இது சப்போர்ட்டிவா இருந்ததுன்னு எனக்கு தோணும். ஸோ சிவகுமார் சார் சொன்ன மாதிரி அதுவும் உள்ள இருக்கும்போதும் நம்ம நல்லபடியா பார்த்துக்கணும். அது ஒரு மெயினான பாயிண்ட், எல்லா பேரண்ட்ஸுக்கும் தெரிய வேண்டியது. அப்புறம் இந்த சாமிஜி இது சொல்றீங்கல்ல சார், அப்ப சாமிஜிய என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எல்லாரையும் ஜெயில போடணுங்கிறீங்களா? வாட் டு யூ மீன்? நல்லவங்களே கிடையாதுங்கிறீங்களா? 2-3 சைக்கியாட்ரிஸ்ட் ஹிப்னாட்டிக் சர்க்கிள்ல நான் கூப்பிட்டு கான்ஃபரன்ஸ்ல பேச சொல்லியிருக்கிறேன். ஸ்டீஃபனுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும், ரவிக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
தெளிவா சொன்னாங்க. சாமியார்கள் ஒருத்தன் கூட நல்லவன் கிடையாது. இந்த சாமியாரால் பாதிக்கப்பட்ட ஆண்களுக்கு, குறிப்பா பெண்களுக்கு மருந்து, மாத்திரை, மருத்துவம், கவுன்சிலிங், தெரப்பி நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். யாரும் என் சாமியார் நல்லவர்னு கையை தூக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச 2 டாக்டர் எனக்கு தெரியும். இப்ப பேர் சொல்ல விரும்பல. எங்க கான்ஃபரன்ஸ்ல 2 டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு டாக்டர் 2 தடவை சொல்லியிருக்கிறாரு. நான் தனியா வேணா போன்ல ஆள் பேர் சொல்றேன். ஒரு சாமியார் நல்லவன் கிடையாது. அவ்வளவு பெண்களுக்கும் நாங்கள் மருத்துவம் செய்கிறோம் அப்படின்னு சைக்கியாட்ரிஸ்ட் சொல்லியிருக்கிறார். சரியா? ஒருத்தன் கூட நல்லவன் இல்ல. என் சாமியார் யோகியம்னு கையை தூக்காதீங்க. 1. 2வது, ஜெயில போடணுமா? அது எனக்கு தெரியல. ஜெயில போடப்பட வேண்டியவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அந்த பட்டியல அவங்க வராங்கன்னு நான் நினைக்கிறேன். சரியா? அதுக்கப்புறம் சம்ஸ்கிருதம் சொன்னீங்கன்னாலும் எதை வேணாலும் சொல்லுங்க. குழந்தைக்கு நோட்டு டொனாலிட்டின்னு ஒண்ணு தெரியுமே தவிர சம்ஸ்கிருதம்னு வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு தெரியாது. மியூசிக்கல் நோட்டு மட்டும்தான் தெரியும், மீனிங் எல்லாம் தெரியாது. அதனால சம்ஸ்கிருதம் வந்துச்சுன்னு சொல்றதோ கணக்கு வந்துச்சுன்னு சொல்றதையோ சயின்ஸ் ஏத்துக்கலை. நீங்க ஹாப்பியா இருந்தீங்கன்னா ஹாப்பி கெமிக்கல்ஸ் இருந்ததுல, நான் டோபமைன் சொல்லிக்கிறேன் இல்ல, டோபமைன், ஆக்சிடோசின், என்டார்பின், செரோட்டோனின் சொல்லிக்கிறேன்ல, அதெல்லாம் சுரந்ததுன்னா குழந்தை ஹாப்பியா இருக்கும். கார்டிசால், அட்ரினலின் இதெல்லாம் சுரந்ததுன்னா குழந்தை டென்ஷன்ல இருக்கும். அந்த ஹாப்பியா இருக்கிறதுக்கு அந்த இது சுரக்கிறதுக்கு தான் சார் இது மாதிரி பண்றது. தமிழ்லயும் இருக்குது, தேவாரம், திருவாசகம் இருக்குது, பாரதியார், பாரதிதாசன், என்ன வள்ளுவர், கம்பர் இருக்குது. சம்ஸ்கிருதத்துல கேட்டாதான் நாக்கு புரண்டாதான் இது வரும்ன்றது நான் ஒத்துக்கல. மீனிங்கே தெரியாத ஏதோ சொல்றோம். மீனிங் தெரியாத ஒன்று, மீனிங் தெரியாத ஒன்ன வச்சுட்டு பண்ண வேண்டாம் சொல்றேன். தமிழ் ஸ்லோகமும் நான் சொல்வேன், அதுவும் உண்டு. தமிழ்ல இருக்கிறது பாடல் ஸ்லோகம் இல்ல, சமஸ்கிருதம் இதுன்ட்டு. அதனால சம்ஸ்கிருதத்துல வாக்கை இப்படி வளைச்சாதான் வரும்னு இல்ல. தமிழ்லையும் ஆறல் வாய்மொழி கோட்டையிலே உழக்காளாக்கு நெல்லுக்கு 7 வாழைப்பழம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் நாக்கு பரலும். இன்னும் அத்திக்காய் காய் காய்னு சொல்லி கொடுத்தாலும் வரும். தமிழ்ல ஏராளம் இருக்குது. இல்லைன்னா வெளியில போகலாம். அதனால நீங்க சொல்றது நாங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லா மொழியிலையும் நோட்டு மட்டும்தான் உண்டு, ராகம் மட்டும்தான் உண்டு, தாளம் மட்டும்தான் உண்டு, ஒலிநயம் டொனாலிட்டி மட்டும்தான் உண்டு. மீனிங் குழந்தைக்கு கிடையாது. அப்புறம் இன்னொன்னு சார், இப்ப செல்வா சொன்ன மாதிரி நமக்குள்ளேயும் நிறைய, இப்ப நமக்கே இப்ப யாரோ ஒருத்தங்க வராங்க, அவங்க நம்மளை திட்டுறாங்கன்னா உடனே நம்மளுடைய சாதாரணமா சாந்த ஸ்வரூபமா இருக்க மாட்டோம். நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கோ ஏதோ ஒரு ரீசனால நம்ம அதை திட்டதான் செய்வோம். அப்ப நம்ம வேற பர்சன் தான். நம்மளே சொல்லுவோம் இல்லையா, என்னுடைய இன்னொரு முகத்தை வைக்காத, உன்னால பார்க்க முடியாது அப்படிலாம் சொல்ற மாதிரி டைலாக் எல்லாம் வருது. ஸோ நம்ம இண்டிவிஜுவலாவும் எல்லாருமே நிறைய பர்சனாலிட்டிஸ் வச்சிருக்கோம். எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு பர்சன் அப்படிங்கிறது. அதெல்லாம் டெம்பரவரியா வந்து வந்து போகும், அவ்வளவுதான். இப்ப நீங்க சொன்னது அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கஷ்டப்பட்டதுனால அது ரொம்ப ஸ்ட்ராங்கா வெளில வருது. தேங்க்யூ சார். 2 பதில் ஒரு லைன்ல. 1, நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கேன், என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அப்நார்மல் சைக்காலஜி புக் எடுத்து பாருங்க, அதுல நிறைய தெரியும். ஜெனரல் சைக்காலஜியில நான் இருக்க மாட்டேன், நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன். நான் இதை நம்புறேன். நான் நார்மல் இல்லை, அப்நார்மல் எனக்கு தெரியும். நான் இதை வெளிப்படையா சொல்லவும் செய்கிறேன். அது ஒரு ஏரியா. இன்னொன்னு ஜோவியலா சொல்றது, சைக்காலஜிஸ்ட்னு எடுத்துக்காதீங்க, எல்லாரும் பைத்தியம், எவ்வளவு டிகிரிங்கிறதுல மட்டும்தான் வித்தியாசம் இருக்குது. யாரும் நார்மல் கிடையாது, எல்லாரும் பைத்தியம் தான். எவ்வளவு பைத்தியம்ன்றதுல வேரியேஷன்ஸ் இருக்கு. அப்ப எல்லாரும் பைத்தியக்கார டிகிரி வாங்கியிருக்காங்க சொல்ல வரீங்க. ஆமா ஆமா ஆமா, 100க்கு 100 நான் ரைட்டுன்னு ஒரு ஆள் கூட சொல்ல முடியாது. நான் 50க்கு மேல நாட் ரைட்டு நானே சொல்றேன்பா. ஸ்டார்டிங்லயே சொன்னேன், நான் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். வாங்க மாலதி வாங்க. சார் வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம் சார். சூப்பரா இருந்ததுங்க சார், அருமையா இருந்தது. ஏன்னா நீங்க ஒன்னொன்னா சொல்லிட்டு வரும்போது கண்ணாடி உடையுது அந்த மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பாலச்சந்தரோட அக்னி சாட்சிக்குள்ள போட, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து சீரியல்ல வந்து விடாது கருப்புன்னு ஒண்ணு வந்தது, அதுக்குள்ள போனேன். அதுக்கப்புறமா அந்நியனுக்குள்ள போனேன். ஆனா என்னதான் இருந்தாலும் இவ்வளவு படம் பார்த்தாலுமே நம்மளுக்கு இதெல்லாம் இருக்குதா அப்படின்ற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டு தான் இருந்தது. சினிமாக்காக எடுக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாம் எனக்கு இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரி புத்தகத்தெல்லாம் படிச்சுதான்
இவங்க எல்லாம் சினிமாவா எடுத்துக்கிறாங்க. அதோட இவங்க 2000 சிட்டிங் மேல போயிட்டு அந்த பொண்ணுக்கு சைக்காலஜி அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல சார். அப்ப அந்த பொண்ணு அதுக்கு மிடில்ல படிச்சாளா, வேலைக்கு போனாலா, எதனா நடந்துதா அவளோட லைஃப்ல, இதெல்லாம் ரியல்ன்றதால நான் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டேன் நான் உண்மையிலேயே. ஒரு பக்கம் ஆபீஸ் அது போயிட்டு வரலாம். கொஞ்சம் சொல்லுங்க. ஒவ்வொரு முறையும் அந்த கண்ணாடி உடையுது, ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு அந்த கெமிஸ்ட்ரி லேப்ல கண்ணாடி உடையுது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்தது ஏதோ ஒரு ஊர்ல போய் ரூமை திறக்கிறா, அவளோட திங்ஸே இல்ல, வேற மாதிரி இருக்குதுன்னும் போது அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. கடைசியா அப்படி இருந்த பொண்ணு வந்து அந்த கண்ணாடி உடையும் போது கூட கடைசியா அவ வந்து அதுல இருந்து தெளிரா அப்படின்னு சொல்லி முடிச்சது வந்து ரியலாவே ரொம்ப அருமையா இருந்தது சார். எனக்கு இது மட்டும் சொல்லுங்க சார், ரியல் ஸ்டோரின்றதால இப்ப ஒருத்தவங்க சைக்காலஜிஸ்ட் வந்து கவுன்சிலிங் கொடுத்ததை ஒருத்தவங்க பார்த்து அதை புக்கா எழுதியிருக்காங்க. சோ இது மட்டும் தான் எழுதியிருக்காங்களா, அவளோட லைஃப் எதனா எழுதியிருக்காங்களா? அது மட்டும். ஜென்ரலா உலகத்துல காமெடியன் அப்படின்னு இருக்கிற எல்லாருமே ஏராளமான ப்ராப்ளத்துல இருந்துகிட்டு வெளியில சிரிக்க வைக்கிறவங்க. ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு இங்கிலீஷ் சீரியல் ஒண்ணு இருக்குது. 6 பேரும் கவுன்சிலிங்க்கு போறவங்க. இப்போ ஒருத்தர் இறந்துட்டார், எவரோ ஒருத்தர் இறந்துட்டாரு. அதனால நீங்க பாக்குற மனிதர்கள் எல்லாமே ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஆபீஸுக்கு போவாங்க, குடும்பம் நடத்துவாங்க. இன்னொரு இடத்துல கவுன்சிலிங் தெரப்பியா ஒன்று போயிட்டு இருப்பாங்க. அது ஒரு 10-20% கோளாறு எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கண்டுபிடிச்சு எனக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போறவங்க குறைவான மனிதர்களாக இருக்கிறார்கள். இவ ஆபீஸ்ல நார்மலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறா, கூடவே இந்த பக்கம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு கவுன்சிலிங்கும் போய்கிட்டு இருக்கிறா. ஐ கோ டு மை ஷ்ரிங்க் அப்படிங்கிறது SHRNK ஷ்ரிங்க்னா சுருக்கிறதுன்னு அர்த்தம். இது மூளையை பிடிச்சவன் ஏதோ பண்றாங்கிறதுனால சைக்கியாட்ரிஸ்டுக்கு கொலோக்கியலான பேரு ஷ்ரிங்க். ஹூ இஸ் யுவர் ஷ்ரிங்க்னு கேட்பாங்க. யார்கிட்ட நீ கவுன்சிலிங் போறன்னு அர்த்தம். ரொம்ப இயல்பா எல்லாரும் எல்லாத்தையும் கேட்கிற கேள்வி. வெளிநாடுகள்ல இயல்பா எடுத்துக்கிறாங்க. நம்ம ஊர்ல இதை சொல்றது இல்லை, பாக்குறது இல்லை. சரியா? அதனால இவங்க ஆபீஸுக்கு போறாங்க, கூட ப்ராப்ளம் இருக்குது, கவுன்சிலிங்க்கும் ரெகுலரா போறாங்க. ஓகே சார், ஓகே சார். அதான் சார், ஆனா அவங்க வந்து வெளியில எப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்றதுதான் ஒரு சொசைட்டில இருக்கும்போது இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இவங்க ஒரு வேலை செய்யும் போது அவங்கள ஒரு பைத்தியம்னு அப்படி முத்திரை குத்துருவாங்களே, இவங்களுக்கு நடுவுல மத்தவங்களுக்கு தெரியாது. சைக்காட்ரிஸ்ட்ல 2 என்ட்ரன்ஸ் வச்சிருப்பாங்க. வர்றவங்க எல்லாம் தனித்தனியா உட்கார்ற மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த பக்கம் வந்துட்டு இப்படி பேசிட்டு அந்த பக்கம் அந்த என்ட்ரன்ஸ்ல போயிடுவாங்க. திருப்பி வெளில வர்றதையும் மற்ற பேஷண்ட்னு சொல்ற ஆளு, சப்ஜெக்ட்னு சொல்ற ஆளு பார்க்க முடியாது. நம்ம ஊர்ல இந்தியாவில் ஒரு சைக்காட்ரிஸ்ட் இருப்பாரு, ஒரு 25 பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்களே எல்லாம் ஒருத்தர் மாமா மச்சான் பேசி எல்லாம் கண்டுபிடிச்சிக்குவாங்க. வெளிநாடுகள்ல அதெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க தனித்தனியா வருவாங்க, தனித்தனியா போயிடுவாங்க. யாரும் யாருக்கிட்ட போனாங்க வந்தாங்க யாருக்கும் தெரியாது. கார் எங்கேயோ பார்க் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு லிஃப்ட்ல வருவாங்க, ஏதோ ஒரு ரூம்ல வெயிட் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு ரூம்ல கவுன்சிலிங் நடக்கும், ஏதோ ஒரு வழியா வெளில போயிடுவாங்க. இல்ல அது உண்மைதான் சார், இம்பார்ட்டன்ட். அது உண்மைதான். நாங்க இப்ப ரீசெண்டா கோயம்புத்தூர் போயிருந்த போது இப்ப இந்த நான்சி குரியன் சொல்லிட்டு நம்ம குரூப்ல இருக்கிறாங்க. அவங்க வந்து போர்டு போடாம தான் இருக்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க ஆபீஸ்ல வந்து வெளியில போர்டே போடல. அது என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, போர்டு போட்டாக்கா இவங்க இங்கதான் வந்து போறாங்கன்றது தெரியும், அதனால அவங்க வீட்டுக்காரோட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்குள்ள இவங்க ஒரு ரூம்ல இந்த கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அது இப்ப நீங்க சொன்ன பின்னர் தான் எனக்கு இது தோணுதுங்க சார். தேங்க்யூ சார், ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார். சிபில் புக் படிக்க ஒரு கல்யாணத்துல ஒரு சைக்காட்ரிஸ்ட் வந்தாங்களாம். அவங்க வந்த உடனே எல்லாரும் அவரை பத்தி என்ன பொண்ணுக்கு ப்ராப்ளமா, பையனுக்கு ப்ராப்ளமா, இல்ல அவங்க அம்மா அப்பா இவங்க அம்மா அப்பா ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனுக்கு அதனாலதான் இவர் வந்திருக்காருன்னா எந்த ஃபேமிலில எந்த வீட்டுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு எல்லாரும் திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்களாம் சைக்காட்ரிஸ்ட் தெரிஞ்சதுனால. டாக்டர் நாராயண் ரெட்டின்னு ஒருத்தர் இருக்கிறாரு சென்னையில. இன்னைக்கு தேதிக்கு அவர் தான் நம்பர் 1 அத்தாரிட்டி இன் செக்ஸாலஜி, செக்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம். அவர் பேசி ஆம்பளை பொம்பளை சரி பண்ணிடுவாரு. அப்புறமா அவங்க கல்யாணத்துக்கு ஃபிட்டுன்னு அவங்க சர்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த ஆணோ பெண்ணோ கவுன்சிலிங் வந்தாங்க இல்லையா, பத்திரிகையை கொடுத்துட்டு தயவு செய்து வராதீங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. அவர் நாராயண் ரெட்டியே சொல்லியிருக்கிறாரு இது இப்பாடி சர்க்கிள் மீட்டிங்ல. அமிர்தா மேடம், கல்யாணி மேடம் பேசுங்க. வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப அருமையா இருந்தது சார், ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. நீங்க இந்த இத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறது அத்தனை குணாதிசயங்களை தானே சொல்றாங்க சார்? இல்ல, அவங்க எல்லாம் மனிதர்களாவே மாறிட்டாங்க, உயிர் வாழவும் செய்யறாங்க. சிபிலை தூக்கி வெளியில போட்டாங்க, சிபிலுக்கு தெரியவே தெரியாது இவங்க எல்லாம் அதுல நடந்ததுன்னுட்டு.
ஓ, அந்த மாதிரி ஒரு மறதியிலேயே அது ஆயிடுமோ அப்படி? மறதி இல்லை, ஸ்பிளிட், வேற பர்சனாலிட்டி, வேற ஐடென்டிட்டி. அது எப்படிங்க சார் அது அது மாதிரி இருக்க முடியும்? அதுக்கு கொஞ்சம் படிக்கணும். அது இல்ல ஏன்னா மேடம் மேடம் மறதி. மேடம் ஒரு விஷயம் சொல்றேன் மேடம், சிம்பிள். சொல்லுங்க. நிறைய பேர் பேய் வந்தது பார்த்திருப்பீங்க. பேயே பார்த்திருக்கோம் நம்ம. நீங்க ஆமா, பேய் அவங்க பார்த்ததெல்லாம் பார்த்திருக்காங்க, பேய் சொல்லியிருக்காங்க. பேய் வந்து இல்ல ஆடுந்த நானே பார்த்திருக்கேன் சார், நானே பார்த்திருக்கேன். ஆடுந்த பார்த்திருப்பீங்க. பேய் வந்து ஆடுந்த பார்த்திருப்பீங்க. வெறித்தனமா பேய் நடக்கும். வந்து ஆடுனதை பார்க்கல, பேயவே பார்த்திருக்கேன். ஆமா, அப்படி போச்சு, அவங்க பார்த்தாங்க. சார் நிஜமாதான். ஆமா, நான் என்ன சொல்றேன், இப்ப ஒரு கொஞ்சம் முன்னாடி சிவகுமார் சொன்னார்ல, அது நிஜம்தான். அது எருவு மாடு வெளியில இருக்குது, லேசர் வச்சு பாக்குறாங்க, பேய் இருக்குது. பேஷண்ட்டை நம்ப பொறுத்த வரைக்கும் மாட்டீங்க சார் நீங்க. இல்ல, உங்களுக்கு அது உண்மை, நான் மறுக்கல, உங்களுக்கு அது உண்மை. இல்ல அதுக்கப்புறம் அது இல்ல. அது அதுதான். ஆரம்பத்துல நான் பார்த்திருக்கேன், அதுக்கப்புறம் அதை நான் பார்க்கல. அது கொஞ்சம் வருஷம் நான் பார்த்திருக்கேன் சார். நீங்க ஆனா அது அது ஒழுங்கா யாருமே டீ காபி பிஸ்கட் கொடுத்திருந்தா வரும், நீங்க கொடுக்கல. அதனால எனக்கு வந்து அந்த அந்த நிகழ்வுக்குள்ளார அதை பார்த்ததை திருப்பி நினைச்சு பார்க்கவே எனக்கு பயமா இருக்கும். ஆனா அது ஒரு காலகட்டங்கள்ல கொஞ்ச நாள் வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி இருந்தது. நான் நிறைய தடவை அதை வந்து உணர்ந்திருக்கேன். அது மாதிரிலாம் இருந்திருக்கு. நான் அதை பத்தி இப்ப அதை நினைக்க வேண்டாம். நீங்க சரியாயிட்டீங்க, அதை பத்தி பேசணும். ஆனாங்க சார், பொதுவா இப்ப நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீங்க சொல்றீங்களே, அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஏழ்மை நிலையில இருக்கிறதுனாலதான் அவங்க வந்து சாமியாருங்க கிட்ட அந்த பிள்ளைங்களை அழைச்சிட்டு போறாங்க. ஐடி செக்டார்ல படிச்சவன் ஆபீஸ் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வீட்டை வித்து துட்டு கொண்டாந்து கொடுத்துனுங்கிறான். அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். எதுங்க சார்? நீங்க ஏழையாகிறவன் சாமியார் கிட்ட போறான்றீங்க. நல்லா படிச்சவன் ஐடி செக்டார்ல நல்ல சம்பளம் வாங்குறவன் பொண்ணை கொண்டாந்து சாமியார் கையில விட்டுட்டு புலம்புனவன் எத்தனை பேர் இருக்கிறான் உங்களுக்கு தெரியாது. எனக்கு ஆனா உண்மையிலே தெரியலங்க சார். நான் வந்து கொஞ்சம் நான் அந்த டிவி வீடியோ எல்லாம் கண்டுபிடிச்சா ஏன்னா இந்த பூசாரி கிட்ட போய் மந்திரிக்கிறது, இந்த தாயத்து கட்டுறது, அதெல்லாம் அவங்க பண்ணும்போது ஏதோ ஒரு நமக்கு ஒரு மாற்றம் நிகழுங்கிற மனநிலையோட அதை பண்ணும்போது ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வருமோ என்னமோ. மனநிலையில தானே சார் மாற்றங்கள் நிகழ்ந்தா உள்ளுக்குள்ளேயும் ஒரு மாற்றம் நிகழும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி ஏதாவது பண்ணி பாக்குறாங்களோ என்னவோ அவங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உன் ஊர்ல எல்லாம் அந்த மாதிரி பிள்ளைங்க ஒரு மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அந்தி சந்தி நேரத்துல வெளியில போனாங்க, இப்ப இது மாதிரி ஏதோ அடிச்சிருச்சு பிடிச்சிருச்சு அப்படின்னுட்டு பூசாரி கிட்ட கூட்டிட்டு போவாங்க. மாரியம்மன் கோயிலோ இல்ல எங்கேயோ ஒரு குருக்கள் கிட்ட அழைச்சிட்டு போவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கையில வேப்பிலைய வச்சுக்கிட்டு ஒரு 2 அடி அடிச்சு கொஞ்சம் தண்ணி எடுத்து முகத்துல ஒரு 4 தெளி தெளிச்சுட்டு ஒரு 3 வாரம் அழைச்சிட்டு வா, சரியா போயிடும் அப்படின்னுட்டு அந்த பொண்ணுகிட்டையும் ஒன்றும் பண்ணாது உனக்கு, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறத வந்து நம்ம கிராமங்கள்ல பாக்குறோம். அதுக்கப்புறம் அந்த பிள்ளை நல்லாவும் ஆயிடுது. கொஞ்ச நாள் கழிச்சு சரியா நல்லா ஆயிட்டாங்கிறதுக்கு ப்ராப்பரா டேட்டா இருக்கணும். இந்த ப்ராப்ளத்தோட வந்தாங்க, இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், இந்த மாதிரி சரியாச்சு அப்படிங்கிறதுக்கு டேட்டா இருக்கணும். இந்தியால ஒரு டேட்டா கிடையாது. ஆமா, அது ஆனா வாஸ்தவம் தான். நம்ம டேட்டா இல்லைன்னா நாங்க சயின்ஸ் ஒத்துக்காது. ஆமா, டேட்டா இருந்ததுன்னா இன்னொருத்தர் அதே மாதிரி பண்ண சொல்லலாம். இதே மாதிரி மரம், இதே மாதிரி வேப்பலை, இதே சைஸ், இதே மாதிரி இத்தனை சும்மா ஒரு அச்சப்படுத்துற மாதிரி ஏதோ ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி நல்லாயிட்டாங்கிற ஒரு சூழலை அந்த வீட்டுக்குள்ளார உருவாக்கிட்டு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பாப்பா நல்லாயிட்டா அப்படின்னு சொல்லும் போது மன ரீதியா அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வரும் அப்படிங்கறதுனால அந்த மாதிரி பண்ணுவாங்களோ. துட்டு பண்றதுக்கும் உதவுது. ஆனா ஊர்ல எல்லாம் கிராமங்கள்ல எல்லாம் ஒண்ணும் காசு எல்லாம் ரொம்ப கொடுக்க மாட்டாங்க சார். ஒரு ரூபாய் காசு வச்சு கொடுத்துட்டு மந்திரிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கு மேல எல்லாம் பணம் கொடுக்கலாம் மாட்டாங்க. அந்த மாதிரி பண்றதுங்கிறது ஒண்ணு பண்ணுவாங்க. சும்மா முடிச்சு போட்டு ஒரு தாயத்துன்னு ஒரு கயிறு முடி கயிறுன்னு ஒண்ணு போடுவாங்க. அத போட்டா சரியாயிடும் அப்படின்னுட்டு போடுவாங்க. அதை கையில கட்டிட்டு இருக்கும்போது அந்த சினிமால ஒரு ரஜினிகாந்த் கையில ஒரு கயிறை கட்டிக்கிட்டு நம்ம ரொம்ப பலமா இருக்கோம்னு கருதுற மாதிரிதான் ஒரு கயிறை ஒண்ணு கொடுத்துட்டா நமக்கு ஒன்றும் பயம் இல்லை, அந்த கயிறு எல்லாத்தையும் பார்த்துக்கோங்கிற ஒரு மனநிலைய அவங்களுக்கு நடுவுல உருவாக்குறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி கட்டி விடுறது அப்படின்னுட்டு. ஆனா பெரிய பெரிய சாமியாருங்க கிட்ட எல்லாம் எங்க ஊர் பக்கத்துல போய் நான் பார்த்தது இல்லை, அதனால எனக்கு அதை பத்தி தெரியல. பெரும்பாலும் கிராமங்கள்ல நிறைய இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி
பிள்ளைங்களுக்கு வரும். அது பார்த்துருக்கிறேன் சார் நான். ஆனா ரொம்ப அருமையா நீங்க சொன்னீங்க. எனக்கு நான் என்ன நினைச்சேன்னா முதல் அவங்க அம்மா அடி கொடுக்குறாங்க பாருங்க, கண்ணாடி டம்ளரை உடைச்சது, அதுதான் அந்த பொண்ணுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் கண்ணாடி உடையிற இடத்துல எல்லாம் அவங்களுக்கு ஒரு பர்சனாலிட்டி மாறுறதுக்கு காரணம் அந்த சின்ன பிள்ளையில அவங்க அம்மா அடிச்ச அடியா இருக்குமோ அப்படின்னு நான் நினைச்சேன். ஒட்டுமொத்த வளர்ப்பே ப்ராப்ளம் தான். நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்தேனே. ஆமா ஒரு சிம்பாலிக் ஏரியா. நீங்க சொல்றது கரெக்ட், ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா மொத்த வளர்ப்பே சரியில்லை. அன்புன்னு ஒண்ணு கொடுக்கல. அப்பா என்ன நினைக்கிறாரு, புள்ள வளர்க்கறது அம்மாவோட வேலைன்னு நினைக்கிறான். அதுவும் தப்பு. ஆமா. சோ 2 ப்ராப்ளம் வர்ற போது சமாளிக்க முடியாது. ஜென்ரலா சொல்றது, ரோட்ல நீங்க ரெட் லைட்டை ஜம்ப் பண்ணுங்க, எல்லோ லைனை கட் பண்ணுங்க, ஓவர் ஸ்பீடு போங்க, ஆக்சிடென்ட் ஆகாது. எதிரிலேயே இன்னொருத்தன் பண்றான் பாருங்க, அப்பதான் ஆக்சிடென்ட் ஆகும். ஒருத்தன் தப்பு பண்ற போது மத்தவங்க நல்லா சனவ பிச்சு பாஸ்டர்ன்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க, ஆக்சிடென்ட் ஆகாது. 2 பேர் தப்பு பண்றான் பாருங்க, சத்தியமா ஆக்சிடென்ட் ஆகும். உங்களை மாதிரியே திங்க் பண்ற ஒருத்தன் வருவான். நீங்க இந்த ரெட் லைட் எங்க ஜம்ப் பண்ற போது அந்த சைட்ல இருந்து ஒருத்தர் ரெட் லைட் அப்படி ஜம்ப் பண்ணுவான். கோவிந்தா. ஆமா. ஒரு ரோட் லைட் ஜம்ப் 80% நடக்குது, ஆக்சிடென்ட் தவிர்க்கப்படுகிறது. 2 ரெட் லைட் ஜம்ப் பண்ணப்படுகிறது, மக்கள் ஆக்சிடென்ட் வரும். ஆனா சார் இது நான் ஒரு ஆட்டோல போகும்போது ஒரு 2 வீலர் காரன் ரொம்ப கண்டபடி வந்தான். அப்ப அந்த ஆட்டோக்காரர் சொன்னாரு, போறான் பாருங்க, இவன் இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் கூட போக மாட்டான், எங்கேயோ அடிபட்டு கிடக்க போறான் பாருங்க, எதையும் பொருட்படுத்தாம போறான், நம்ம தப்பிச்சு வந்துட்டோம், ஆனா இவன் கண்டிப்பா போய் எங்கேயோ விழுவான், இவனை மாதிரியே ஒருத்தன் வருவான்னு அவரு சொன்னாரு சார். அததான் இப்ப நீங்க சொல்றீங்க. அந்த ஆட்டோக்காரர் சொன்னாரு, இவனை மாதிரியே ஒருத்தன் வருவான், விழுவான் பாருங்க அப்படின்னு சொன்னாரு அவரு. அந்த மாதிரி இருக்கும்போது நிகழறதுக்கு வாய்ப்பு. ஆனா ரொம்ப அருமை சார், ரொம்ப அருமை. எனக்கு நீங்க சொல்லும் போது அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளார தோணுது. நல்லா இருந்தது. இல்லைன்னா நான் அனுப்புறேன், நான் நம்ம குரூப்ல போடுறேன், பாருங்க. நான் பாக்குறேங்க. ரொம்ப நோம்பு கயிறு பத்தி, சயின்டிபிக்கா நோம்பு கயிறு பத்தி ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன். பிலிப் சிஸ்டத்துல நோம்பு கயிறு கட்டினா அது மஞ்சள் கலரு, சிவப்பு கலரு, 1000 கலரு. இந்த மந்திரிங்கெல்லாம் பாக்குறேன், ஐயோ எடப்பாடி ஓபிஎஸ் ஆரம்பிச்சு அவ்வளவு மந்திரியும், பழனிவேல்ராஜன் கூட ஏராளம் நோம்பு கயிறு கட்டி வச்சுக்கிறாங்க. ஆமா, 750 ஸ்பேர் பார்ட்ல ஓடாத லாரி இந்த 3/4 ரூபாய் எலுமிச்சம்பளத்துல ஓடுமான்னு கேட்டான். சயின்டிபிக்கா உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி, சாப்பிடறதுக்கு முன்னால நல்லா கையை சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு சாப்பிடுறீங்க, கரெக்டு. இந்த நோம்பு கயிறு ஒரு நாளும் கிளீன் பண்ணல, சாப்பிடுறப்ப சாம்பார்ல படுது, பொரியல்ல படுது, கூட்டுல படுது. மகா மோசமான கண்டாமினேட்டட் மெட்டீரியல்னு ஒண்ணு இருக்கும்னா அது இந்த நோம்பு கயிறு. அதன் மூலமாக உங்களுக்கு ஏராளமான நோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதனால நோம்பு கயிறை கட் பண்ணிட்டா உங்களுக்கு நல்லது, சயின்ஸ் படி. சார் நோம்பு எங்க வீட்டுல கூட நோம்பு வச்சாங்கன்னா இங்க கட்ட மாட்டாங்க கயிறை, இங்க கட்டிடுவாங்க, இந்த இடத்துல கட்டிடுவாங்க, ஒரு 3ஆவது நாள் அவுத்துருவாங்க. அந்த மந்திரிக்கு, போலீஸ் ஆபீசர்களுக்கு எல்லாம் சொல்லுங்க. அது இங்க மோஸ்ட் கண்டாமினேட்டட் மெட்டீரியல் எதுன்னு கேட்டீங்கன்னா இது ஒண்ணு கீபோர்டு. இது ஒரு கண்டாமினேட்டட் ஏரியா. செல்போன் இது இல்ல, ஹைலி கண்டாமினேட்டட். லேடிஸ் பேக் ரொம்ப ரொம்ப கண்டாமினேட்டட். மென்னு பேக் வச்சுட்டு போயிடுவான் டாய்லெட்டுக்கு போற போது, லேடி அதை டாய்லெட்டுக்கும் எத்தனை போவா. லேடிஸ் ஹேண்ட் பேக் ஹைலி கண்டாமினேட்டட். புரியுதா? நோம்பு கயிறு ஹைலி கண்டாமினேட்டட். இது சாதத்திலே படுது, சாப்பிடுறதுல படுது. ஆனாலும் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. செல்போனை தொட்டிங்க, கீபோர்டை தொட்டிங்க, லேடிஸ் பேக்கை தொட்டிங்க, முதல்ல போய் நல்லா குளிச்சுட்டு வா. சார் பணத்தை தொட்டா கூட கைய கழுவிட்டு தான் சார் சாப்பிடணும். பணம் கூட அப்படிதான். இந்த கொரோனா பீரியட்ல அப்படிதானே, கரன்சி எல்லாம் தொடக்கூடாது. இதை நான் ஒத்துக்க மாட்டேன். பார்மசி போய் நல்லா விக்கிற மாதிரி சொல்லி வாங்கிக்கிறேன். மத்தவங்க எல்லாம் ஃபீட்பேக் கொடுக்கணுமா வேணாமா சார்? சரி, ரைட். கயிறு கட்டுறவங்க பேச போறாங்க, வாங்க. கல்யாணி மேடம். கல்யாணி கயிறு கட்டி முதல்ல கட் பண்ணி. வணக்கம் சார். ரொம்ப அழகா ஒரு 15 கேரக்டரை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரே மனுஷனுக்குள்ள இருக்கிற 15 விதமான கேரக்டர்ஸ், அது எல்லாமே அவனுடைய ஆசைகள் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அவன் என்னென்னவா இருக்கணும்னு நினைச்சானோ அது எல்லாத்தையும். அந்த பொண்ணு ஆக்சுவலா கொஞ்சம் ஸ்ட்ராங் வில் பவரோட இருந்திருக்கணும்.
அதனாலதான் வந்து ஷி குட் கிரியேட் ஆல் தோஸ் திங்ஸ் அபார்ட் ஃப்ரம் இந்த வேர்ல்டு வந்து ஆக்சுவலா வந்து உங்களை கிரியேட் பண்ணவே விடாது. இந்த 15 கேரக்டர் அவ கிரியேட் பண்ணிருக்கிறா அப்படின்னா அவ ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியா தான் இருக்கணும். ஏன்னா அவ அடக்கிடுவாங்க. இப்ப அந்த ஒரு இதுல இந்த ரிலிஜியஸ் கேரக்டர் ஒண்ணு சொன்னீங்க இல்லையா, நான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி அந்த கேரக்டர் வந்து அந்த மாதிரிதான் எல்லாருமே அடக்கி எல்லாத்துக்குள்ளயும் அந்த பர்சனாலிட்டி உள்ள தூங்கிட்டு இருக்கு. அவளுக்குள்ள அந்த 15 வெளியே வந்து வந்து போயிருக்கு. ஏன்னா இப்ப எல்லாத்துக்குள்ளயும் இப்போ யாரோ சொன்ன மாதிரி ஒரு இது டக்குன்னு ஒரு கோவம் வரும். அவனுக்கு கோவம் வந்து அவன் என்ன பேசுறான்னு அவனுக்கே தெரியாது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சோ அவ சோகமாயிட்டான்னா, அவ அழுக ஆரம்பிச்சுட்டான்னா அவளுக்கு என்ன பண்றான்னு அவளுக்கே தெரியாது. பைத்தியம் மாதிரி அழுதுட்டே இருப்பா அப்படின்னு சொல்லி. நீங்க சொன்னீங்களே இந்த பைத்தியம் அப்படிங்கிற வேர்டு வந்து எல்லாருக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது எக்ஸாக்ட்லி ட்ரூ. எல்லாருக்கும் அந்த ரேஷியோ மட்டும்தான், அந்த விகிதாச்சாரி மட்டும்தான் மாறுபடுதே ஒழிய இட் இஸ் வெரி வெரி ட்ரூ. ஸோ இப்போ அந்த 15 கேரக்டரும் வந்து they bring out all her desire, whatever she wants to be, she is bringing out. அதுல ஆக்சுவலி ஸ்பீக்கிங் வந்து என்ன அப்படின்னாக்க she is not able to correlate. அந்த 15 அவன் வந்து கடைசியா தான் கோரிலேட் பண்றான். அது ஆக்சுவலா வந்து அவன் முதல்லயே வந்து எனக்கு வேணுங்கிறத நான் செஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு இதுல அவ இருந்திருந்தா அப்படின்னா எல்லாத்தையும் தனித்தனி ஒரு ஸ்பிளிட்டா இல்லாம இருந்திருக்கும். எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தி கொண்டு வர்றதுக்கு அவளுக்கு she took some time. அதுதான் இந்த ஹோல் சைக்காலஜியும் நான் பாக்குறேன் சார். உங்களுக்கு என்னோட பதில் வந்து இந்தியாவுக்கு வேற ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்திருந்தா இந்தியா வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா நமக்கு இவர் தான் பிரைம் மினிஸ்டர். இவர் எப்படி இருந்தாலோ அதுதான் சொல்லப்பட்டது. ஏன்டா வண்டி அப்படி ஓட்டன்னு ஒரு ஆர்த்தோபீடிஷியன் கேட்க மாட்டாரு. உடஞ்சிச்சா காலு வா ரிப்பேர் பண்றேன்னு தான் சொல்லுவாரு. உன்னை யாரா மோட்டார் சைக்கிள் அப்படி ஓட்ட சொன்னதுங்கிறது ஆர்த்தோபீடிஷியனோட வேலை இல்லை. நான் என்ன சொல்ல வரேன் சார், ஒரு நிமிஷம் சார், நான் சொல்ல வர்றது இந்த மாதிரியான கேரக்டர்ஸ ஹேண்டில் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த பொண்ணுனால எல்லாத்தையும் கோரிலேட் பண்ணி ஹேண்டில் பண்ண முடியலன்னு தான் எனக்கு தோணுது. இப்ப ஒருத்தருக்குள்ள இப்ப எனக்குள்ளேயே வந்து ஒரு 5-6 கேரக்டர்ஸ் இருக்கும். நான் எல்லாத்தையும் வந்து நான் ஹேண்டில் பண்ணிடுறேன். புரியுதுங்களா? இப்ப நீங்களும் சொல்றீங்க அப்நார்மல் சைக்காலஜில நீங்க ஃபிட் ஆகிறேன்னு சொல்றீங்க. யூ ஆர் ஹேண்டிலிங் இட். வாட் எவர் கேரக்டர்ஸ் யூ ஹேவ் ஆல் யூ ஆர் ஹேண்டிலிங் இட். அதை ஹேண்டில் பண்ண முடியல, லேட் ஆன் ஷீ ஹேண்டில்ட் இட். நீங்க லாஜிக் ரொம்ப பேசுறீங்க மேடம். நான் சொல்ல வர்றது 40 மார்க் வாங்கிட்டு பாஸ் ஆயிட்டேன்னு சந்தோஷப்படுற பையனும் இருக்கிறான். 99 மார்க் வாங்கிட்டு எனக்கு மெடிக்கல் காலேஜ் சீட்டு கிடைக்காது அப்படின்னு தற்கொலை பண்ணிக்கிறவனும் இருக்கிறான். நீட்டு கிடைக்கலன்னு தற்கொலை பண்ணிக்கிறோம். எல்லாரும் புத்தாலி பொண்ணுதான், ஆம்பளை பொம்பளை எல்லாம் 90 மார்க் மேல வாங்கினவங்க. அது பாட்டுக்கு திரு வேறு, தெள்ளியராதலும் வேறு, அகாடமிக் குவாலிபிகேஷன் வேறு, வாழ்க்கை முறை வேறு. பாஸ் ஆனா ஆவறேன், ஃபெயில் ஆனா ஆவறேன், பொழைச்சா பொழைச்சிக்குவேன் அப்படிங்கிறவனுக்கு பயமே கிடையாது. 90 வாங்கினாதான் பொழைச்சிக்குவேன்னு நினைக்கிறவன் ஒரு பயந்தாங்கொல்லி 90 மார்க் வாங்குவான். தைரியசாலி 50 மார்க் பொழைச்சிக்கலாம்னு போயிட்டே இருப்பான். அதனால யார் எப்படி இருக்கணும்னு நம்ம சொல்லவே முடியாது. அவங்க சூழ்நிலை எப்படி இருக்கிறாங்களோ கவுன்சிலிங் தேவைப்பட்டா நம்ம கொடுக்க முடியும். அவ்வளவுதான் சார். கல்யாணி மேடம் சொன்னது அதுதான் சார் சொல்றாங்க. ஒரு கேரக்டர் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா அவனுக்கு கரேஜஸ் இருக்குது. ஒரு கேரக்டர் அவனை பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும்னா அவன் பயந்தாங்கொலி தான். பயந்தாங்கொலி இருக்கிறப்ப அவனுக்கு அந்த கரேஜ் இல்லை, அவனால பேலன்ஸ் பண்ண முடியல, மென்டலா அவனால பண்ண முடியலன்றதுனால்தான் மேல 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 பிரச்சனை வந்து அவன் டிப்ரெஸ் போய் மற்ற ஸ்டேஜுக்கு வரான். அததான் அவங்க சொல்றாங்க. அததான் அவங்க சொன்னது. அது எல்லாருக்குள்ளயும் ஒரு இது இருக்குது. எல்லாரும் அவங்கவுங்க இதுவே காமிக்கிறோம். ஆனா வந்து அந்த பெர்சன்டேஜ் வேரி ஆகுது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பண்ண முடியலன்ற ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு சிலரால இந்த மாதிரி மாற முடியுது, உள்ள அழுத்தி போடுறோம் அப்படின்றதுதான் அவங்க சொல்றாங்க. ரெண்டுத்துக்கும் ஒன்னும் வித்தியாசம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து ஆமா சார், நான் சொன்னதுக்கு வித்தியாசம் இல்ல. அவரே எனக்கு விளக்கம் கொடுக்கறாருன்னா எனக்கு புரியல. சூடான அயன் பாக்ஸை தூக்கி வயித்துல வச்சா அந்த வளர்க்கப்பட்ட சூழல் நிச்சயமா வேற. அப்நார்மல் சூழல்ல அப்நார்மல் குழந்தை தான் உருவாகும். டெஃபினட்டா சார். அவங்க அம்மா வந்து டோட்டலா வந்து யூ ஆர் கரெக்ட் சார். நீங்க சொல்றது கரெக்ட். அப்நார்மல் சூழல்ல அப்நார்மல் குழந்தை வளரும். அப்நார்மல் சூழல்ல அப்நார்மல் இன்டெலிஜென்ஸா வந்த பிள்ளைகளும் இருக்கிறாங்க. பயங்கரமான அப்நார்மல் கேட்டகரியில இதை உடைச்சு போட்டுட்டு தூக்கி போட்டு நல்ல இன்டெலிஜென்ட்டா வந்த கேரக்டரும் இருக்கிறாங்க. அதனால வந்து இது வந்து how far they are balancing, how far they are taking மெசேஜ், எவ்வளவு உள்ள எடுத்துக்கிறோம், எவ்வளவு என்னால தாங்கிக்க முடியும், இதை வந்து நான் உடச்சு போட முடியும்ன்ற தைரியம் இருந்ததுன்னா எப்படியாப்பட்ட விஷயத்தையும் தூக்கி போட்டு வந்துருவாங்க. அவன் உள்ள போக மாட்டான். பர்சனாலிட்டி ஸ்பிளிட் பர்சனாலிட்டிக்கு அவசியமே இல்லை. அததான் அவங்க சொல்றாங்க. இதுதான் நடக்குதுன்னு வச்சுக்கீங்களேன். நம்ம இதை டிஸ்கஸ் பண்றது
நான் சார் அடுத்த அதுதான் பேஜுக்கு சார். அப்புறம் இந்த ஒண்ணு சார், இந்த சாமியாருங்க கதை வந்து எப்படின்னா சார், சைக்காலஜிங்கிறது இப்ப வந்தது. சாமியாருங்கிறது ஏன்ஷியன்ட்ல இருந்த சைக்காலஜி. ஆபரேட்டர் சாமியார் வேற, எஜமான முனிவர் வேற. அது எல்லாம் வேறங்க சார். ஆவி சார் இப்போ ஊட்டுறதுனால ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்லிடக்கூடாது. சார் இல்லைங்க சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நீங்க வந்து சொல்றீங்கல்ல சைக்காலஜின்னு ஒரு டிகிரியை படிச்சு வச்சுட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த காலத்துல வந்து இந்த ஸ்பிரிட் பர்சனாலிட்டியை வந்து ட்ரீட் பண்றதுக்குன்னு இருந்தவங்க தான் அவங்க. வி ஷுட் அவங்கள இன்னும் இருக்காங்க, அவங்க வந்து மோசம் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் வேற விஷயம் சார். நான் சொல்றேன், அதாவது இப்ப நம்ம வந்து டாக்டர் கிட்ட போற மாதிரி அந்த காலத்துல அப்படி ஒரு பர்சனாலிட்டி தேவைப்பட்டது. அதனால அப்ப போகணும், அவ்வளவுதான். இப்ப வளர வளர நம்ம மாத்திக்கணுங்கிற மாதிரி அதையும் நம்ம தாண்டி வரணும் உண்மைதான். அப்படிங்கிறது. அந்த காலத்துல இருந்த சாமியாருங்கெல்லாம் நல்லவங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். சார் அதே இப்போ வந்து அதே இது சைக்காலஜிக்கும் பொருந்தும் இல்ல சார், இல்ல இல்ல சைக்காட்ரிஸ்டுக்கும். ஆமா உண்மை. அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எல்லா சைக்காலஜிஸ்டும் நல்லவங்க கிடையாது. அதேதான் நானும் சொல்லணும். எல்லா சைக்காலஜிஸ்டுக்கும் பிரச்சனை வராதுன்றது உறுதி கிடையாது. எல்லா சைக்காலஜிஸ்டுக்கும் சைக்காட்ரிஸ்டுக்கும் ப்ராப்ளம் இருக்குது. சார் நாளைக்கு வந்து இப்ப டாக்டர்ஸே ஏ எல்லாம் வச்சிருக்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு சைக்காட்ரிஸ்ட்ங்கிறது வந்து ஃபர்தர் லெவலுக்கு மேல போய் இன்னொரு டெசிக்னேஷன் கொடுத்து அந்த 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 இதுல வச்சு ட்ரீட் பண்ணுவாங்களா இருக்கும். அப்ப தே கான் சே தட் சைக்காட்ரிஸ்ட் அந்த காலத்துல ஒரு மோசடி கும்பல் இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னா எப்படி அது இருக்குமோ? இது நடக்கும் எல்லார்கிட்டயும். அதான் சொல்றேன், ஜென்ரலா வந்து எல்லார்கிட்டயும் பல பிரச்சனைகள் இருக்குது. பல சைக்காலஜிஸ்ட் கடைசியில பைத்தியக்காரங்களா ஆனவங்களும் இருக்கிறாங்க. ப்ராப்ளம் இருக்குது. அது ஓகே, இட்ஸ் a big discussion. நம்ம அப்படி அடுத்து அப்படி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா நீங்க எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் சொல்ல அட்லீஸ்ட் நீங்க சாமியார்கிட்ட போறதுக்கு ஒரு குவாலிஃபைடு பர்சன் கிட்ட, அதுக்கப்புறம் அவன் கேரக்டரை பத்தி போலாம். முதல்ல நீ குவாலிஃபைடு பர்சன் கிட்ட போங்க. அதுதான் நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணணும். திரும்ப திரும்ப நம்ம பின்னோக்கி போக முடியாது. நம்ம ஆரம்பத்துல நடந்துட்டு இருந்தோம், அப்புறம் மாட்டு வண்டியில போனோம், அதுக்கப்புறம் எருமாட்டு மேல போனோம், இன்னைக்கு அப்படியே போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஜெட்டு ஜூம்ல போறோம்ல, அப்ப எதை மட்டும் அக்செப்ட் இல்ல பண்ணிக்கலாம். இல்ல ராம சார் சொல்றது வந்து ஏமாத்துறான்னு தெரிஞ்சு கூட போறமே நம்ம. எல்லாத்துலயும் ஏமாத்துறவன் இருக்கிறான், அதுதான் எல்லாத்துலயும் இருக்கு. ஆனா விஷயம் தவிர ஃபர்ஸ்ட் மற்றபடி குவாலிஃபைடு ஆளுகிட்ட போங்க. ஃபர்ஸ்ட் ஆமா, குவாலிஃபைடு அதுதான் ஆளுகிட்ட அதுதான். போயிட்டு அதுக்கப்புறம் அவன் கேரக்டர் பார்ப்போம். முதல்ல ஓகே மாற்றம் வேணும். ஓகே ஓகே பார்த்துக்கோ, பேசுவோம். காயத்ரி வாங்க. சார் ஒரு நிமிஷம், கல்யாணியுடைய அந்த கயிறு பத்தி சொல்லுங்க. அது தனியா பேசிக்கலாம் நம்ம. பேசிக்கலாம். அது கண்டாமினேஷன் மட்டும் பாத்துக்கோங்க சயின்ஸ்ல. வாங்க 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 அனைவருக்கும் காயத்ரி பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம். நான் ஃபர்ஸ்ட் சார் பேசும்போது வரல, டிஸ்கஷன்ல தான் வந்தேன். சரி, திரும்பி போகல. எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை மட்டும் நான் இங்க ஷேர் பண்றேன். இப்ப அமுதாம்மா சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி கிராமத்துல இப்ப அதுல நான் 2 விஷயம் சொல்றேன் சார். நீங்க வந்து அமுதாம்மா சொல்லும் போது நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க புரிஞ்சிட்டது சைக்கலாஜிக்கலா பாதிக்கப்பட்டவங்க. ஆனா கிராமத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 100ல ஒரு 20 பேருக்காவது சாமி வரும் சார். ஒரு 10 பேருக்காவது பேய் பிடிக்கும். ஆனா மனநலம் பாதிக்கப்பட்டவங்கன்னு பாத்தீங்கன்னா ஊர்ல ஒரு 2-3 பேர் தான் இருப்பாங்க. சோ இது 3க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சோ நான் வந்து அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்க சொன்ன ஆன்சர் எடுத்துக்கிறேன். ஆனா மத்த 25% இந்த சொன்னேன் இல்லைங்களா, இது ஃபுல்லுமே நான் வந்து என்ன நான் நினைப்பேன்னா மைண்ட் செட் அப்படிங்குள்ளதான் நான் கொண்டு வரேன். ஏன்னா நீங்க நல்லா பாருங்க, கிராமத்துல இந்த மாதிரி விஷயம் அடிக்கடி சாமி பிடிக்கும், பேய் பிடிக்கும். ஆனா அவங்க நார்மலா தான் இருப்பாங்க. அவங்க வீட்லயுமே நார்மலா தான் இருப்பாங்க. அவங்க மனநலம்லாம் எந்த விஷயத்துலயும் பாதிக்கப்பட்டிருக்காது. ஆனா இது ஏன் வந்து டவுன்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பெருசா நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். டவுன்ல நிறைய பேருக்கு மீன்ஸ் எல்லா இடத்துலயுமே எல்லாமே இருக்கும். இந்த பர்சன்டேஜ் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். சாமி வரதா இருக்கட்டும், பேய் வரதா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப குறைவா இருக்கும். சோ நான் என்ன பாக்கறேன்னா, இந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா, மக்கள் வந்து இந்த மாதிரி பேசிக்கிறது, ஏதோ ஒரு படத்தை பத்தி 4 பேர் பேசிக்கிறது, இந்த மாதிரி இது அந்த காலத்துல வந்து பயமுறுத்திக்கிறதுக்காக சொல்ல வச்சிருப்பாங்க. இல்ல சில விஷயத்த நடத்திக்கிறதுக்காக நம்ம ஆட்களே செஞ்சது அப்படியே பேசி பேசி பரவி அவங்களுக்குள்ள ஒரு மைண்ட் செட் வந்துதான் இந்த மாதிரி நடக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். சோ அப்ப என்ன ஆகும்னா, ஒரு இடத்துல போய் ஒரு சாமியார்கிட்டயே இவங்கள்ட்டயே போகும்போது சரியாகிறது இல்ல. சாமியார் கிட்ட போனா இவங்க பண்ணுனா சரியாயிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில அந்த மாதிரி ஒரு வெறும் நம்பிக்கை மட்டும்தான். சாமியார் கிட்ட போறனால சரியாகறதில்ல. இப்போ ஒருவேளை வந்து இப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு கதை கேக்குது. இந்த மாதிரி அவங்களுக்கு சாமி பிடிச்சிருச்சாமா, அப்படி பிடிச்சிச்சாமா, அதனால வந்து அவங்க வந்து விஷயம்லாம் நடந்துச்சு. இந்த மாதிரி ஏதோ ஒரு ரொம்ப ஒரு ப்ரைடா ஏதாச்சும் இது பண்ணா ஒரு பெரிய ஒரு இதுன்ற மாதிரி கேள்விப்பட்டுச்சு அப்படின்னா, தன்னையே அறியாம அது அடிக்கடி யோசிச்சு 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 அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு வர மாதிரி இருக்கலாம், இல்ல வர மாதிரி கூட நடிச்சிருக்கலாம்.
ஆனா அதுக்கப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு கூட சாமி கிட்ட போன பிறகு ஓகே சாந்தமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே மைண்ட் செட்ன்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி க இந்த கயிறு கட்டுறது அது இதெல்லாம் வந்துட்டு நானுமே கட்டுவேன். ஆனா நான் என்ன சொல்றது அப்படின்னா, மனுஷங்கங்கிறது வந்து இப்ப நீங்க ஒரு விஷயம் கடவுள் இல்ல, எதுனாலுமே நம்ம தான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, உங்க ஒருத்தர் மாரியே எல்லாரும் இருக்க மாட்டாங்க. உங்கள மாரி ஒரு 10 பேர் இருப்பாங்க. இப்ப எங்கள மாரி ஒரு 20 பேர் இருப்பாங்க. சோ இல்ல உங்க மாதிரி மக்கள 90 பேர் வந்து இருப்பாங்க. எங்கள மாதிரி 4 பேர் இருப்பாங்க. அதான் சார். மக்கள் மனநிலை, நார்மலான மனுஷங்க மனநிலை அப்படிங்கிறதே ஒரு சப்போர்ட் சிஸ்டம் நம்மளுக்கு எல்லாமே தேவைதான். சோ அப்ப அந்த கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது கடவுள் குடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை. கடவுள் குடுக்குறாரோ இல்லையோ, ஆனா அந்த நம்பிக்கை இப்ப நீங்க நம்பிக்கைங்கிறத ஒத்துக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்ப நம்பிக்கை இருந்தா என்ன வேணா சாதிக்கலாங்கிறத நீங்க யாரும் மறுக்க முடியாது. அப்போ அந்த ஒரு நம்பிக்கை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்ல வருது. அவ்வளவுதான். இப்போ கயிறு கட்டிக்கிட்டு இப்போ அவங்க அந்த அரசியல்வாதிகள சொல்லும்போது கயிறு கட்டினா அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றேன். நம்மளுக்கு சொல்ல. இப்ப கயிறு கட்டினா இந்த கோயில்ல போய் கயிறு கட்டினா அது என்ன நடக்குது அப்படின்னு நம்புறாங்கன்னா, அவங்க பாட்டுக்கு கட்டிக்கிட்டு அதுல அப்படியே சுத்திட்டு இருக்கறனால ஒண்ணும் ஆகாது. நடக்கும்னு நம்பிக்கை அவங்க எப்ப வைக்கிறாங்களோ, அத கட்டுறதுனாலயாவது நடக்கும் நம்பிக்கை வைக்கும்போது தான் அது நடக்கும். அதே மாரி சார் அந்த குழந்தைங்க விஷயத்துல வந்து அ கர்ப்பமா இருக்கும்போது ஹேப்பியா, அன்ஹேப்பி அதுல வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா சார், நான் பார்த்த வரைக்கும், ஆ குழந்தைங்க வயித்துல இருக்கும்போது, அம்மா வயித்துல இருக்கும்போது, அந்த குழந்தையோட பர்சனாலிட்டி ஒரு 10% 20% வந்து அவங்க அம்மா எப்படி இருக்காங்களோ அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட டிஎன்ஏவும் இருக்கு. பிளஸ் வந்து வளர்றாங்க இல்லையா? அந்த 5 வயசு வரைக்கும். அந்த 5 வயசு, 10 வயசுக்குள்ள அவங்களுக்கு கிடைக்கிற குடும்பத்திலயா இருக்கட்டும், வெளியிலயா இருக்கட்டும், இத நான் என்னைய வச்சே சொல்றேன். அந்த அனுபவம் இருக்கு இல்லைங்களா? அது வந்து பெருசா ப்ளே பண்ணுது. அதனால தான் வந்து 5ல வளையாதது 50ல வளையாது, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும்லாம் சொல்றத நான் அனுபவத்துல பார்க்குறேன். ஏன்னா, இன்னைக்கு நான் யாரா இருக்கேனோ, என்கிட்ட இருக்க நல்ல குணமும் சரி, கெட்ட குணமும் சரி, என்ன வந்து 10 வயசு வரைக்கும் நான் எப்படி என்ன வளர்க்கப்பட்டனோ அப்படிதான் இருக்கேன். சோ அத தாண்டி நான் ஏதாச்சும் கொஞ்சம் வந்து ஓவர் க் ஓ அ அ ஓவர் கம் பண்ணியிருக்கேன். இல்ல வந்து நான் ஏதாச்சும் நல்லதா பண்ணியிருக்கேன். அப்படின்னா, அந்த 10 வயசுக்கு மேல எனக்கு கிடைச்ச சூழ்நிலை அனுபவங்கள். இப்போ புத்தகம் படிக்கிறதா இருக்கலாம். இல்ல வந்து யாராவது சொல்றத கேட்டுக்கணுன்ற அந்த மனப்பான்மையா இருக்கலாம். இல்ல இத பார்த்து நம்ம மாத்திக்கணுங்கிற மனப்பான்மையா இருக்கலாம். அந்த ஒரு 15 வயசுக்கு மேல நம்ம சூழல்ல கிடைக்கிற அனுபவங்கள வந்து அதுவும் ப்ளே பண்ணுது. சோ இது எல்லாம் சேர்ந்து ஒரு கலவை தான் நான் ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லுவேனே தவிர, கர்ப்பத்துல இருக்கும்போது நடக்கிறது மட்டும் ஆ ஒரு ஒரு குழந்தையோட முழு பர்சனாலிட்டிய இதாகிடாது. சோ சம்டைம்ஸ் வந்து இப்போ அந்த ஒரு குழந்தைக்கு வந்து சின்ன வயசு கர்ப்பத்துல இருக்கும்போதோ, சின்ன வயசுலயோ பேட் இம்ப்ரஷன் ஆகிருக்கு அப்படின்னா, 15 வயசுக்கு அப்புறம் ஏதோ ஒரு 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 விஷயம் மூலமா கொஞ்சம் தெரிஞ்சு அவங்களுக்கு கிடைக்கிற நெறைய ஆரோக்கியமான சூழல், இத வந்து ஒரு 10% மாத்தும். அந்த கெட்டதா இருக்கிற 10% மாத்தும் அப்படின்னு நான் நம்புறேன். அதே மாரி இந்த வளகாப்பு சாரி சார். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். இந்த வளகாப்பு விஷயம்லாம் இருக்கு இல்லீங்களா? நான் வந்து பார்க்குறேன் சார். நம்மளோட தமிழ் சமுதாயம், இந்திய சமுதாயம், அதுல குறிப்பா தமிழ் சமுதாயம் வந்து இங்கேயும் அந்த மாரி இருக்கு. நெறைய விஷயங்கள ஆராய்ச்சி பண்ணியோ, இல்ல ஏதோ ஒரு உணர்ந்தோ நெறைய வச்சிருக்காங்க. இப்போ வளகாப்பு பண்ணும்போது அந்த பொண்ணு வந்து சந்தோஷமா இருக்கும். ஸோ எவ்வளோ மாமனார், மாமியார் வீட்ல எந்த விஷயம் கஷ்டமோ அப்படி இப்படி இருந்தாலும், நீங்க என்னதான் பாருங்களேன், நீங்க எப்பேர்ப்பட்ட மனுஷங்களா கூட இருங்களேன், ரொம்ப டிப்ரஷனா இருந்தா விட்டுருங்க. நார்மலா இருக்கிற மனுஷன் ஒரு விசேஷத்துக்குன்னு போம்போது, ஒரு 4 பேர பார்க்கும்போது, நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு நம்மளையே அறியாம ஒரு விஷயம் தொத்திக்கும். உற்சாகம். சோ அதுதான் வந்து இந்த வளகாப்புங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம ஊர்ல வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா, வளகாப்பு முன்னெல்லாம் சிம்பிளா நடந்தது. இப்போ பொருளாதாரங்கிற பிரச்சனையினால, அப்பதான் அந்த பொண்ணுக்கு நெறைய பிரஷரே நடக்குது. என் ஃப்ரெண்ட் விஷயத்துல நான் பார்த்தேன் சார். இதுக்கு முன்னாடிலாம் ஒரு ஃபங்ஷன்னா, நம்ம வந்து ஓப்பனா எப்படி இருப்போம்? கலார்ட்டு பேசிப்போம். ஜாலியா பேசிப்போம். ஒரு ஃபங்ஷன்னாலே வேற மாரி இருக்கும். ஆனா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அந்த பேசும்போதே ஃபில்டர் தான் 90% போடுறதா இருக்கு. ஜட்ஜ்மெண்ட்லயே தான் இருக்கு. ஒரு ஒரு கிராமத்துல கூட அவளோடது கிராமம் தான் திண்டிவனம் பக்கத்துல. ஆனாலும் ஒரு கலகலப்புங்கிறது பெருசா இல்ல. அந்த இடத்துல எல்லாமே பொருள் சார்ந்தோ, இல்ல ஈகோ சார்ந்தோ, அப்படி இப்ப நெறைய மாறிக்கிட்டு வரதா தான் நான் ஃபீல் பண்றேன். சோ அ அ அந்த அந்த இத 2 பக்கம் இருக்கிற அப்பா, அம்மாங்களுமே அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல சூழல் குடுக்கணும். ஏன்னா, இப்ப மாமனார், மாமியார் வீட்ல பண்ணாலும், அவங்க அப்பா, அம்மாவையும் நான் பார்க்குறேன். அவங்களும் வம்புக்கு நிக்கிறாங்க. அவங்க பண்ண நம்ம மரியாதை போறதா? அப்படின்னு இவங்களும் நிக்கிறாங்க.
இப்ப இடையில இருந்துகிட்டு அந்த பொண்ணு எப்படா சமாளிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அம்மா அப்பாவை விட்டு கொடுனா அப்போ ஓ மாமியாரா மாமியாரா நீ பெருசா தூக்கி வச்சு பேசுறியா அப்படின்னு இருக்கு. சோ இந்த மாதிரி காலகட்டத்துல கொஞ்சம் வந்து குழந்தைக்கு இம்பார்ட்டன்ஸ்னு வரும்போது நான் இந்த ஊர்ல நான் என்ன பாக்குறேன்னா சார், ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கோவம் வந்திருக்கு எனக்கு. என்னடா நீங்க ஒரு பொண்ணு சொல்லுச்சு ஸ்பூன்ல ஊட்டின சொல்ல வர்றேன். ஸ்பூன்ல ஊட்டினத வந்து அதுக்காகலாம் வந்து பிரச்சனையா இருக்கு. இந்த ஊர்ல வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட இதே இதுல இப்படிதான், இதெல்லாம் வந்து ஏன் இவங்க தலையிடுறாங்க அப்படின்னு இருக்கும். நிறைய விஷயம் வந்து பார்க்கும்போது குழந்தைக்குங்கிற இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது இப்ப புரியுது. அந்த குழந்தை வளரும் போதே நான் இப்ப வந்து ஏர்லி சைல்ட்ஹுட்னு ஒண்ணு படிக்கிறேன் சார். அந்த குழந்தை வளரும் போதே எவ்வளவுலாம் நல்ல சூழல் இருக்கு. ஒரு அம்மா வந்து ஒரு அஃபெக்ஷன் குடுக்கலைன்னா அந்த குழந்தைக்கு வந்து லாங்குவேஜ் பிரச்சனை இல்ல. லாங்குவேஜ் கத்துக்கிறதுல இருந்து ஒரு பிரச்சனை, சோஷியாலிட்டி பிரச்சனை, இந்த மாதிரி எல்லாம் வருது. அப்ப அந்த அம்மா பிரஷர்ல இருந்தா வருதுன்னு. இது வந்து ரியலா. அதனாலதான் இவங்க வந்து அந்த சைல்ட்ஹுட்டையும் சரி, அந்த அந்த அம்மா வந்து கேரிங் பண்ணும்போதும் சரி, இது எல்லாமே நல்ல சூழலை கொடுக்க அவங்க பாக்குறாங்க. நன்றி சார். ரைட். இப்போ உங்களுக்கு சுருக்கமா ஒவ்வொரு லைன்ல சொல்லிடுறேன். சாமி ஆடுறது லண்டன்ல, டோக்கியோல, என்ன சான் பிரான்சிஸ்கோல, நியூயார்க்ல நடக்காது. நல்ல படித்த மனிதர்கள் இடத்துல சாமியை ஆட மாட்டாங்க. கிராமத்துல மட்டும்தான் ஆடுவாங்க. படிக்காதவங்க தான் ஆடுவாங்க. திருவிழாவில் தான் ஆடுவாங்க. 100, 500, 1000 பேர் இருந்தால் தான் ஆடுவாங்க. நிறைய பேர் பார்க்கறதுக்கு இருந்தால் தான் ஆடுவாங்க. படிக்காதவங்க தான் ஆடுவாங்க. பொம்பளைங்க தான் ஆடுவாங்க. தனியா வீட்டுக்குள்ள படிச்ச பொம்பளை சிட்டியில ஆடினதா சரித்திரமே கிடையாது. அதனால சாமி ஆடுறது முழுக்கவே போய் தன்னையும் ஏமாத்திட்டு ஊரையும் ஏமாத்துறாங்க. அது தனி கதை. டீட்டெயில்ஸ் அப்புறமா தர்றேன். அப்புறமா நீங்க அப்ப 5ல இருந்து 10 வயசு, 10ல இருந்து 15 வயசு நம்ம இதெல்லாம் கத்துக்கிறோம்னு சொல்றீங்க. 5 வயசுல அந்த இரும்பை எப்படி நீங்க காந்தமாக்குனீங்களோ அந்த காந்தம் 5ல இருந்து 10, 5ல இருந்து 50, 5ல இருந்து 70, 80 அட்ராக்ட் பண்ணின்னு இருக்கோம். 5 வயசில் எப்படி உங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அதை மட்டும்தான் நீங்க ஈர்ப்பீங்க. மற்ற எல்லாத்தையும் புறக்கணிச்சிருவீங்க. வேற மாதிரி ஒண்ணு இருந்தா ரிசீவே பண்ண மாட்டீங்க. இதுக்கு சைக்காலஜில ஏராளமான எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நான் வயிற்றுல இருக்கிறப்ப பேசினது, நான் சொன்னது கெமிக்கல்ஸ். வயிற்றுக்குள்ள என்ன கெமிக்கல்ஸ்ன்னு சொன்னேன். சவுண்ட் என்ன கேட்கும்னு சொன்னேன். இதெல்லாம் சயின்ஸ். அதை தாண்டி நீங்க கொடுக்குற மீனிங் எல்லாம் உங்க சௌரியத்துக்கு நீங்க கொடுக்குறீங்க. சயின்ஸ் அதை ஏற்றுக்கொள்ளாது. சார் அதை பத்தி நான் எதுவுமே பேசல சார். ஓவராலா வயிற்றுல இருந்ததுன்னா இந்த கெமிக்கல்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. நல்ல கெமிக்கல்ஸ் கிடைக்குது. கெட்ட கெமிக்கல்ஸ் இல்லாம இருக்குது. அது குழந்தைக்கு நல்லதுன்னு சொன்னேன். ஒண்ணு. சவுண்ட் அதுக்கு கேட்குது. டொனாலிட்டி மியூசிக் கேட்குது அப்படின்னு சொன்னேன். அது 2. அதை தாண்டி குழந்தை வயிற்றுல இருக்கிறது எதுவும் புரிஞ்சுக்காது. 5 வயசுக்குள்ள உங்க வாழ்க்கை தீர்மானங்கள் முடிந்து விட்டன. நான் வந்து என்ன சொல்றேன்னா ஹாப்பியா இருக்கணும், அவ்வளவுதான். மதர் ஹாப்பியா இருந்தா இது ஹாப்பி. ஒரே ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்ல மறந்துறேன். இப்போ வந்து நிறைய ஊர்ல பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து குடிச்சிட்டு வந்து அடிக்கிறவரா இருப்பாரு. அந்த அம்மாவுக்கு வந்து குழந்தை இருக்கும். ஆனா அந்த குழந்தை பாத்தீங்கன்னா ஹாப்பி சைல்டா தான் இருக்கும். ஒரே காரணம் என்ன தெரியுங்களா? நம்மளாம் வந்து நம்ம லைஃப் இப்படி ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுவோம். அந்த அம்மா வந்து தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு இருக்கும் ஹாப்பியா. அவ்வளவுதான். இதுதான் நான் ஃபீல் பண்றேன். அப்படி முதல்ல சொல்ல முடியாது. இப்படியும் இருக்குது, அப்படியும் இருக்குது. அது தனியா இன்னொரு நாள் டிஸ்கஷன் வச்சுப்போம். ஒண்ணு செய்யலாம். சில விஷயங்கள் அப்புறம் தனியா டிஸ்கஸ் பண்ணுவோம். சரளா பேசுறீங்களா? சார் வணக்கம் சார். வணக்கம். ஆக்சுவலி வந்து ராமு சார், நீங்க ஏதாவது ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா அது மல்டியா அப்படியே யூனிவர்சலா வந்துருது சார். ஆக்சுவலி நீங்க எது பேசினாலும் எங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு கதையா எங்களுக்கு ஞாபகம் வர மாதிரி இருக்கு. நான் சின்ன வயசுல இருக்கும்போது கலவை என்ற ஊர்ல வந்து பேய் ஓட்டுவாங்க சார். நான் அந்த கலவையில வந்து எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா ரொம்ப அழகா இருப்பா. அவ வந்து கொஞ்சம் தூங்கிட்டு அதிகமான்னு சொல்றதுக்காக பேய் பிடிச்சி சொல்லி எடுத்து விட்டாங்க. அது முடியெல்லாம் கட் பண்ணி அந்த லெமன் எல்லாம் தேய்ச்சி அந்த பொண்ணை வந்து சவுக்குல அடிச்சு உடம்பெல்லாம் ரெட்டா ஆயிடு. அந்த பொண்ணு வீட்டுல இருந்து ஜுரம் பட்டுச்சு. அதுக்கு பேய் தான் பிடிச்சுன்னு சொல்லி ரொம்ப துன்புறுத்தின காலங்கள் நான் பார்த்து சின்ன வயசுல பார்த்து நான் மறந்து போயிருக்கேன். அந்த அக்கா பார்க்க பயமா இருக்கு எனக்கு. அது ஒரு காலகட்டம் ஞாபகம் இருந்துச்சு படிக்கும்போது. அதுக்கப்புறம் கல்லூரியில வந்திருக்கும் போது என்னன்னாக்கா அந்த ஆடி மாசத்துல கூழ் ஊத்துவாங்க. அப்போ வந்து ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஆடும்போது ஒரு பெண் வந்து ஆடுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த பெண் வந்து தனிமைப்படுத்தப்பட்ட பெண். அவ வந்து யாரும் அவளை கவனிக்காம இருக்கிற பெண்ணு. அந்த சாமி ஆனதுக்கு அப்புறமா அவள் ரொம்ப எல்லாருமே கவனிக்க ஆரம்பிச்சாங்க. அவளுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நான் அவகிட்ட பேசும்போது கண்டுக்கிட்டேன். அது 2வது விஷயமா எனக்கு டிகிரி படிக்கும்போது நான் கத்துக்கிட்டது. அதுக்கப்புறமா நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஊர் விட்டு இங்க தமிழ்நாடு விட்டு பெங்களூருக்கு வரும்போது எனக்கு மொழி தெரியாது.
இடம் தெரியாது, எந்த ஒரு விஷயமும் தெரியாது. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பெக்குலரான பிளேஸ்ல உட்காந்துருக்க மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு. அப்போ நான் கன்சீவ் ஆகும்பொழுது நான் நிறைய வீணை கேட்பேன். வீணை மியூசிக் கேட்டுட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் அந்த வீணை சவுண்ட் பிடிக்கும். அதனால வீணை கேட்பேன். இல்லைன்னாக்கா ஏதாவது ஒரு திருவாசகமோ தேவார பாடலோ இல்ல லலிதா சரஸ்வரமோ நான் கேட்டு உட்காந்துருப்பேன். அது வீட்டுக்குள்ளேயே இருப்பேன், வெளியே போக மாட்டேன். டேப் ரெக்கார்டு தான் என்னுடைய அனைத்துமாக இருந்தது. அப்போ இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அப்போ வீட்ல கொஞ்சம் நிறைய ஒரு 18 பேர் ஜாயிண்ட் ஃபேமிலி எங்களுது. நிறைய விஷயங்கள் வேலை நிறைய இருக்கும் வேலை. நிறைய பேச்சுகள் இருக்கும். அந்த அட்மாஸ்பியரை என் குழந்தை வயித்துக்குள்ள வளர ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது, அவ வெளிய வந்து அவ குழந்தைய பிறக்கும்போது நான் பயந்தேன். எப்படி இருக்குமோ குழந்தை அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருந்தேன். காட் கிரேஸ் எனக்கு நிருபமான்ற ஒரு குழந்தை, அழகான ஒரு குழந்தையா, அறிவான குழந்தையா இருக்கா. அடுத்து செகண்ட் பேபி பண்ணும்போது என்னுடைய பையன் வந்து அவன் கன்சீவா இருக்கும்போது அவன் வந்து நான் நிறைய மியூசிக் தான் கேட்டுட்டு இருந்தேன். ஆனா நிறைய படிக்கும்போது அவன் வந்து இப்போ அவன் குழந்தை பிறந்த உடனே என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல சார். 5 இயர்ஸ் வரைக்கும் நான் அவங்களை தூக்கிட்டு நடக்காத ஹாஸ்பிட்டலே கிடையாது. ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸ் 2 கையில பண்ணுவான். 2 கையில பென்சில் டிராயிங் பண்ணுவான். அதே போல வந்து நிறைய கிரியேட்டிவ் ஒர்க் பண்ணிட்டே இருப்பான். மோர் கொஸ்டின் நைட் எல்லாம் மிட் நைட் எல்லாம் கொஸ்டின் கேட்பான். நல்ல டிராயிங் பண்ணுவான். எக்ஸ்ட்ரானரி மைண்டு சார். எக்ஸ்ட்ரானரி மைண்டு. அவனுக்கு வந்து ஆன்சர் பண்ணவே முடியாது. திடீர்னு மழை இப்படி வருது, தண்ணி யார் கொட்டுறாங்கன்னு ஒரு 2 வயசுல கேட்பான் சார் எனக்கு. அவனுக்கு ஆன்சர் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறமா இங்க டெல்லி பாபையா கிட்ட சொல்லி, அதுக்கப்புறம் சனிக்கிழமை ஹெலிகாப்டர் பண்ற இடத்துல போய் அங்க அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து, அதுக்கப்புறம் நியமான் காஷ்மீர் போய் அவனுக்கு வந்து எப்படின்னா ஐ நிறைய கிரியேட்டிவ் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது கிரிக்கெட் கொடுத்தோம், அப்புறம் ஸ்விம்மிங் கொடுத்தோம், ஸ்கேட்டிங் கொடுத்தோம், கும்ஃபு கொடுத்தோம், டிராயிங் கொடுத்தோம், எல்லாத்துக்குமே அவன் கரெக்டா மேனேஜ் பண்ணான். அப்பதான் நான் வந்து நினைச்சிட்டேன், ஓகே அவனுடைய அறிவுத்திறன் வந்து நம்ம கண்டினியூ போடணும்னு சொல்லிட்டு அவனுக்கு அது நான் செய்ய ஆரம்பிச்சோம். இது வந்து எனக்கு புரியாத புதிரா இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஆக்டிவா இருந்தாலும் குழந்தை அப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு வந்துச்சுங்க. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, அந்த கதாபாத்திரங்கள் கொண்டு அந்த பெண் வந்து வடிவமைக்கப்படுகிறாள், சூழலை பொறுத்து பெற்றோரை பொறுத்துன்னு சொன்னீங்க. இது 100க்கு 100 உண்மைதான் சார். இதுல வந்து இப்போ வந்து குழந்தைங்க சமூகத்துல 5 வயசு வரைக்கும் தான் குழந்தைங்க பெற்றோர் இருக்காங்க சார். இப்பெல்லாம் போர்டிங் ஹாஸ்டல் போட்டுடுறாங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க சார், நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து போர்டிங்ல இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ற டைம் தான் பிடிச்சிருக்கு. எங்க பேரண்ட்ஸோட டைம் பண்றது பிடிக்கல. எனக்கு வந்து பேரண்ட்ஸ் மேல அட்டாச்மெண்ட் இருக்குது இல்ல. நான் மாசம் ஒரு முறை தான் எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவேன்னு சொல்லும் போது எனக்கு வலிக்கும் சார். நம்ம எல்லாம் 5 மணி வரலன்னா நம்ம ஃபோன் பண்ணுவோம், எங்கடா இருக்கா வீட்டுக்கு வாடான்னு கூப்பிடுவோம். அந்த குழந்தைய மிஸ் பண்ணுவாங்கன்ற போது எனக்கு வலிக்கும் சார். அதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா, பினான்சியல் ப்ராப்ளம். எங்க அப்பா சம்பாதிக்கணும், எங்க அம்மா சம்பாதிக்கணும், நல்லா லக்ஸுரியா வச்சுக்கணும்னு சொல்லி தான் பாக்குறாங்களே தவிர எனக்கு அன்பு காட்ட மாட்டேன்றாங்க என்ற ஒரு வருத்தம் வந்து குழந்தைகிட்ட இருக்கு இந்த காலத்துல. அது வந்து நான் கண்கூடா பாக்குறேன் சார். நிறைய பிள்ளைகள் நான் பாக்குறேன். இதெல்லாம் வந்து நீங்க சொல்ல எனக்கு வந்து இதெல்லாம் அப்படியே ரீகவர் ஆயிட்டே வந்துட்டே இருந்துச்சு சார். இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த சபைக்கு நன்றி சார். வணக்கம். எல்லாருமே கொஞ்சம் லவ் ஸ்டார்வுட் சில்ட்ரன் தான். டிகிரி வேரிஸ். அன்மியூட் பண்ணிக்கோங்க ஸ்டீஃபன். சார் மியூட் பண்ணி பேசுங்க சார். தேங்க்யூ. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன்.